Hello Pasaghala, welcome back to our Aptitude JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா we are going to cover the complete basics of your JEE mains and advanced mathematics da. சரியா? But before proceeding with this session, I want to make some things clear with you guys. First things first, JEE mains and advanced prepare பண்ற 95% of the students கிட்ட போயிட்டு நீங்க physics, chemistry, mathsல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃபரா ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே ஆன்சர் எங்களுக்கு மேக்ஸ் தான் டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் ஐம் நாட் கோயிங் டு லை டு பி ஃப்ராங்க் மேக்ஸ் இஸ் டஃபர் இன் யோர் JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இன்ஃபேக்ட் எவ்வளோ டஃபராக தெரியுமா இருக்கும் ஒரு கிளிம்ஸ் தரணும் அப்படின்னா என் கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க NIT திருச்சியில் என்னோட பேட்ச் அண்ட் தென் என்னோட ஜூனியர் பேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஐ கேன் ஐடென்டிஃபை 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் சரியா சரி நான் அந்த 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே they attend not more than 5 question in your mathematics வெறும் 5 question மட்டும் மேக்ஸில் அட்டன் பண்ணாங்க தென் அந்த 5 கொஷினில் ஒரு சில பேர் 5மே கரெக்டாக இருந்தாங்க ஒரு சில பேர் 1 தப்பு 4 கரெக்டாக தான் இருந்தாங்க பட் அதை மட்டும் வச்சு அவங்களால JEE மெயின்ஸ் கிராக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க மேக்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு அவுட் ஆஃப் 25 questions they were able to attend only 5 to 6 questions ஓகேவா ஒரு சில பேர்லாம் மேக்ஸிமமே 10 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்ஸ் டஃப்பாக தான் இருக்குது இப்போ இருக்க JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பேப்பரில் அட்வான்ஸ் வில் ஆல்வேஸ் பி டஃபர் பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்குமே மேத்தமேட்டிக்ஸோட லெவல் நல்ல ரைஸ் ஆயிடுச்சு சரிண்ணா இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது நாங்களும் வெறும் 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கிராக் த மெயின்ஸ் வித் ஜஸ்ட் 5 கொஷின்ஸ் பட் the problem is you cannot go under 10,000 rank ஓகே நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களோட ரேங்க் வந்துட்டு ஒரு 20,000 25,000 அதோட நின்றும் பட் நீங்கள் 10,000 கீழே ரேங்க் போனோம் அப்படின்னா தென் அங்கே டிசைடிங் ஃபேக்டரி மேத்தமெட்டிக்ஸ் தான் மேக்ஸ் டஃப்பாக இருந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நல்லா வருது ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஃபிசிக்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கா அப்ராக்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் எப்படியாவது எழுதிடுறாங்க கெமிஸ்ட்ரிலையும் அவுட் ஆஃப் 25 கொஷின் ஒரு 20 கொஷின்ஸ் எழுதிடுறாங்க மேக்ஸில் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின் ஒரு மேக்ஸிமம் 10 கொஷின் மட்டும் அட்டன் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாங்க பட் அவங்க எல்லாரோட ரேங்க்குமே பார்த்தீங்கன்னா அபவ் 10K தான் இருக்குது ஓகே இஃப் யூ வாண்ட் டு கெட் பிலோ 10K அண்ட் அட்வான்ஸ்லாம் போகணும் அப்படின்னா தென் மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் நல்லா படிக்கணும் இன்ஃபேக்ட் புரிஞ்சு படிக்கணும் ஓகே ஏன் மேக்ஸ் டஃப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பேப்பர் லெவல் ஓகே பேப்பர் லெவல்னால மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் மேக்ஸை எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஓகே யூ ஷுட் நாட் ரிமெம்பர் ஃபார்முலாஸ் யூ ஷுட் நாட் ரிமெம்பர் த ஃபேக்ட்ஸ் ஓகே டைரெக்டாக அந்த இடத்துல என்ன நடக்குது ஏன் அந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்துச்சு ஏன் அந்த இடத்துல லெஸ் தென் வந்துச்சு இப்படி நீங்கள் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு எப்போ உங்களுக்கு மேக்ஸ் ஃபுல்லாக புரியுதோ அப்போ தான் உங்களால் JEE மெயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸே சால்வ் பண்ண முடியும் அப்போது அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸை பற்றி நினச்சி பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஐ எம் giving you guys a basic lecture and trust me இந்த பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் you can proceed with your chapters சரியா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடலாம் பட் தீஸ் பேசிக்ஸ் ஆர் மேண்டேட்ரி ஓகே ஏன்னா திடீர்னு ஒரு லெக்சர் பார்த்துட்டு இருப்போம் ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருப்போம் நடுவில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணிருக்கும் போது ஒரு சின்ன பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனாலே அந்த கொஷின்ஸை நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க பிகாஸ் யூ லேக் இன் த பேசிக்ஸ் ஸோ இன்னைக்கு லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த லெக்சர்லேருந்து டேரெக்டாக சாப்டருக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ண போகிறோம் ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் வித் த செஷன் வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் சரிண்ணா இந்த பேசிக் செஷனில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ எல்லாமே இருக்குது ஓகே பேசிக்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் பாலினாமியல் எப்படி ஃபேக்டர் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க இப்போ தான் நான் புத்தம் புதுசாக 11th கால் எடுத்து வைக்கிறேன்னா நீங்கள் இந்த செஷன் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் அண்ட் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ஆக்சுவல் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவன் உங்களோட செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுங்க சரியா அதாவது 11th and 12th மேத்தமேட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு தென் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆர் இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் 11th இருக்கேன் 12th இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த பேசிக் செஷன் பார்க்கறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது சரியா ஓகே ஸோ வி வில் பி ஆல்சோ லுக்கிங் இன்டு மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அண்ட் த வெரி ஃபேமஸ் மெத்தட் Wavy curve method பற்றி நம்ம பார்க்க போகிறோம் and finally we will be winding our lecture with logarithm and its inequalities logarithmனா என்னன்னு படிப்போம் and properties of logarithm ரொம்பவே டீட்டெயிலாக போய்ட்டு படித்து questions practice பண்ணி பார்க்க போகிறோம் சரியா and as I keep on insisting we are giving free practice sheets in our telegram channel ஸோ இன்னும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா தென் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க
along with your practice sheets இப்போ நான் எடுக்கிற எல்லா செஷன் இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே உங்களுக்கு டெலகிராமில் ஃபார்வர்ட் ஆகிடும். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் நான் எதெல்லாம் அப்லோட் பண்ணுறனோ அப்லோட் பண்ண உடனே டெலகிராம் சேனலில் லிங்க் ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ டு கீப் இன் ட்ராக் யூ ஹேவ் டு ஜாயின் அவர் டெலகிராம் சேனல். யூ கேன் ஆக்சஸ் எவ்ரிதிங் ஃபார் ஃப்ரீ. சரியா? ஓகே. நவ் let us quickly start with the basics of number system. Number system na enna? சரியா? See. ஓகே பசங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைனை தான் நம்ம நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் லைனில் நம்ம எல்லா நம்பர்ஸையுமே இதில் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். எல்லா ரியல் நம்பர்ஸையும் இந்த நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். சரி, நான் இந்த நம்பர் லைன்ஸில் என்னென்ன இருக்குது, இது எப்படி வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிடில் 0 இருக்கும். சரியா? அண்ட் ரைட் சைட் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. அண்ட் இட் ஸ்பேன்ஸ் டு இன்ஃபினிட்டி. ரைட் சைடில் போனால் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், லெஃப்ட் சைடில் போனால் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகே. நான் இந்த நம்பர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ஸை நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு கூப்பிடுறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 till இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நேச்சுரல் நம்பரோட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 1 2 3 4, அது மாதிரி ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 0லேருந்து கவுண்ட் பண்ணணும். 0 1 2 3 4 அண்ட் ஸோ ஒன் டில் இன்ஃபினிட்டி. சரி, ஓகேண்ணா. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா சிம்பிள், ஹோல் நம்பர்ஸ்னாவும் ரொம்ப சிம்பிள். நவ் நீங்கள் நல்லா எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீமே மேத்தமேட்டிக்ஸில் எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்களோ அங்கே இப்படி எழுத மாட்டாங்க, ஜஸ்ட் என்னங்கிற சிம்பிளை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னன்னு கொடுத்துருந்தா நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் ஹோல் நம்பர்ஸ்னு ஃபுல்லாக எழுத மாட்டாங்க, டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டபிள்யூன்னு கொடுத்துருந்தா ஹோல் நம்பர்ஸ்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் வாட் அபவுட் இன்டீஜர்ஸ்? இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது தி கலெக்ஷன் ஆஃப் யுவர் நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா? அதாவது -3 -2 -1 0 1 2 3 இப்படி எல்லா நம்பர்ஸையும் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இன்டீஜர்ஸை ரெண்டு டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். எதர் Z அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் I அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? I hope this is clear. ஓகே. now கொஞ்சம் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல 0.5 4.5 1.5 இதை பற்றிலாம் பேசவே இல்லை. ஆமாண்ணா, அப்போ அந்த நம்பர்லாம் நேச்சுரல் நம்பரில் வருமா ஹோல் நம்பரில் வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம தனியாக ஒரு நம்பர் நேம் வச்சுருக்கோம். we call it the rational and irrational numbers. And I know you guys are always confused about this rational and irrational number, but trust me, இப்போ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். சரியா? சரிண்ணா, ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன? See, rational number is simple. The numbers which can be expressed in the form of P by Q, where P and Q are integers. Okay, integers na enna? Ana negative இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், but the denominatorல இருக்கல Q cannot be 0. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 இதை நம்மளால் ரெண்டு இன்டீஜர்ஸோட ரேஷியோவாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? முடியும்னா 0.25 1/4 எழுதலாம். வேர் 1 and 4 both are integers and denominatorல இருக்க 4 not equals to 0. So this 0.25 is a rational number. ஏன் rational number? Because அந்த நம்பரை என்னால் ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோவாக எழுத முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.75 எடுத்துக்கோங்க. 0.75 ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோவாக எழுத முடியுமா? தாராளமாக எழுதலாம்ண்ணா. 3ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா will get 0.75. அதே மாதிரி 0.5 ஒரு ரேஷனல் நம்பரா யோசிக்கணும். ஓகே, 0.5 1/2 நம்மளால் எழுத முடியும். ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். அடுத்து 9/2 உங்களால் ஒரு ரேஷனல் நம்பர், 9/2 is a rational number. Yes na, because 9 is an integer, 2 is also an integer and 2 is not equals to 0. So this is a rational number. So rational numberனா ரொம்பவே சிம்பிள். எந்தெந்த நம்பரெல்லாம் உங்களால் ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோவாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லிடுவோம். அண்ட் there are two types of rational number. என்னென்ன சொல்கிறீங்க? ரெண்டு டைப் இருக்கா? எஸ். see, the first type is terminating, the next type is non-terminating. for example, இப்போ 1 divided by 2 எல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆனால் 0.5 முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே எந்த டிஜிட்டும் வராது. சிமிலர்லி 3/4 டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 0.75. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே எந்த நம்பரும் கிடையாது. பட் எல்லா நம்பர்ஸும் இப்படி முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 டிவைட் பண்ணி பாருங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஆனால் 0 போட்டு ஒரு 0 போட்டுக்குவேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு 0 போட்டுட்டு டிவைட் பண்ணிகிட்டே இருக்க எனக்கு 0.33333333 போயிட்டே இருக்கும்.
நிற்கவே நிற்காது, இது இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் முடிஞ்சிருதோ அது எல்லாத்தையும் டெர்மினேட்டிங் டிஜிட்ஸ் ஆர் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அண்ட் இது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எத்தனை 3 போட்டு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, we won't put this many 3s, we will simply put 0.3 மேலே ஒரு பார் போட்டுருவேன். இந்த சிம்பிள் பேர் என்ன, பார். ஸோ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ஆனால் அந்த 3 வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சிம்பிள் போட்டுருவேன். இன்ஃபேக்ட் இங்கே பாருங்கள், 5/3 டிவைட் பண்ணால் என்ன வருது, ஆனால் 1.6666666ன்னு வந்துட்டே இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், 1.6 பார். That's it. ஏன் அந்த இடத்துல பார் போடுறேன், ஏன்னா அந்த 6 வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல பார் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். I hope this is clear. ஸோ ரேஷனல் நம்பர்னா என்ன புரிஞ்சுதா? ஓகே. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் irrational number. சரியா? irrational numbers அப்படின்னா the numbers which cannot be expressed in the form of p by q are known as irrational numbers. For example, √2 எடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ என்ன, 1.41 4213 இப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் இது எங்கேயுமே ரிப்பீட்டும் ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு ரிப்பீட் ஆச்சுல 1/3ங்கிறது 0.3333 ரிப்பீட் ஆச்சு. ஸோ நம்ம சிம்பிளி 3 பார்னு போட்டோம். ஸோ இட் பிகம்ஸ் ரேஷனல் நம்பர். பட் இந்த மாதிரி இந்த √2 √3 irrational நம்பர்லாம் ரிப்பீட் கூட ஆகாது. பாருங்களேன், 1.41 4213 அதுக்கடுத்தும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, p by q ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் பிகம்ஸ் அ irrational நம்பர். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் your √3யோட வேல்யூ என்ன, 1.732050 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ரிப்பீட் கூட ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3333ன்னு ரிப்பீட் ஆச்சுன்னா ஜஸ்ட் 3 பார்னு போட்டுடலாம், பட் அப்படி கூட ரிப்பீட் ஆகாது. ஸோ அதனால் இதை நம்ம irrational நம்பர்னு சொல்லிடுறோம். அண்ட் நம்மளோட ஃபேவரட் நம்பர் பைடா. பையும் பார்த்தீங்கன்னா ஒரு irrational நம்பர். அண்ட் அதோட வேல்யூ வந்துட்டு 3.14 இந்த இடத்துல எழுதிக்கல போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே. நான் உங்கள் எல்லாருக்கும் இந்த டவுட்டுங்கிறது இருந்திருக்கணும். இல்லைனா இப்போ நான் சொன்னோடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பை இஸ் ஈக்குவல்ஸ் டு 22/7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் நாட் எனக்குலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பைனா 22/7 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. 22/7 ரெண்டுமே இன்டீஜர்ஸ். சரியா? அப்போ பைங்கிற ஒரு நம்பரை 2 இன்டீஜர்ஸோட ரேஷியோவாக எழுத முடிஞ்சுன்னா அப்போ அது ரேஷனல் நம்பர் தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பட் அதுக்கு எங்கள் மிஸ் வந்து இல்லை அது irrational தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். சி, பையோட வேல்யூ என்ன, 3.141592 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? அண்ட் 22/7 வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 3.14, அதுக்கப்புறம் 285714 வேறு நம்பர்ஸ் வருது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. சரியா? பையுக்கும் 22/7க்கும் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் 3.14 இந்த 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அடுத்த இருக்க டிஜிட்ஸ்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 22/7 இஸ் நத்திங் பட் இஸ் an approximation. சரியா? இஸ் an approximation to pi. எத்தனை டிஜிட்ஸுக்கு, ஆனால் ஜஸ்ட் 3 டிஜிட்ஸுக்கு ஒரு அப்ராக்சிமேஷன். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா. இஸ் an approximation for pi up to how many digits? 3 digits. So pi is an irrational number, it's not a rational number. சரியா? ஓகே. Now I hope this is clear. So this is your basics of number system. ஓகே. ஆனால் எங்கன்னா நீங்கள் ரியல் நம்பர்ஸ்னால் சொல்லியே தரல. வரேன் அடுத்து வரேன். சரியா? ஓகே. Now let's talk about your real number. But before talking about real number, let me teach you guys some basics of set theory. ஆனால் அது ஃபஸ்ட்டு லெசன் தானே, ஏன் இங்கேயே சொல்லித்தரீங்க, இந்த ஒரு ஸ்லைடு மட்டும்தான். சரியா? டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஒரு சில மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் நொட்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த செட்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன்சைட் கர்லி பிரேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ் போட்டுட்டு வேறு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ செட் அப்படின்னா ஒரு கர்லி ப்ராக்கெட்குள்ளே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை இப்படி கமா போட்டு எழுதியிருப்போம், அதுதான் ஒரு செட். ஸோ இனிமேல் செட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், சிம்பிளி ஒரு கர்லி ப்ராக்கெட்குள்ளே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை கமாவால் செப்பரேட் பண்ணி எழுதியிருப்போம், அதான் ஒரு செட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம்,
1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் செட் பி பாருங்க 2, 3, 4, 5. இது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகே, நவ் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு நம்மளோட செட்டில். ஒன் இஸ் கால்டு யூனியன், அனதர் ஒன் இஸ் கால்டு இன்டர்செக்ஷன். சரி, யூனியன்னா என்ன? யூனியன் ஆஃப் டூ செட்ஸுங்கிறத நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏ யூ பி, யூன்னு போட்டால் யூனியன் புரிஞ்சுக்கோங்க. சரிண்ணா, அந்த ஏ யூனியன் பினா என்ன? சிம்பிள், ஒரு பெரிய கர்லி பிரேஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் உள்ளே எழுதிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, இதில் என்ன இருக்குது? 2, 3 இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஆனால் 2, 3, 4, 5 இருக்குது. பட் 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க, செட்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். சரியா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். சேம் எலமெண்ட்டே ரெண்டு வாட்டி ஒரு செட்டில் இருக்க முடியாது. ஸோ இங்கே 2 2 இருக்குது, ஸோ ஒரு 2 நம்ம போட தேவையில்லை. இந்த இடத்துல 2 3 இருக்குது, ஸோ ஒரு 3 தூக்கிடலாம். ஸோ ஏ யூனியன் பிங்கிறது என்னது? now the A union B is simply 1, 2, 3. then 2 இங்கே போடலாமா? இல்லை, ஆல்ரெடி இருக்குது, ஸோ போட தேவையில்லை. 3 போடலாமா? ஆல்ரெடி இருக்குது, போட தேவையில்லை. ஸோ 4, 5. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. சரியா? அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பினா எதெல்லாம் இந்த ரெண்டு செட்டில் காமனாக இருக்குது. இந்த ரெண்டு செட்டில் எதெல்லாம் காமனாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், 1 இந்த செட்டில் இருக்குது, இதில் 1 இல்லை. 2 இதில் இருக்குது, 2 இதில் இருக்குது. ஓகே, ஸோ 2ங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஸோ 3யும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா சிம்பிளி யோர் 2, 3. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அந்த ரெண்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். கீப் இன் மைண்ட் தட் தேர் ஷுட் பி நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். சரியா? எந்த ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது நம்மளோட செட்டில். அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டில் எது எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் 2, 3 இருக்குது, இங்கேயும் 2, 3 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா இதுதான் காமனாக இருக்க எலமெண்ட். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா. நவ் let's proceed to the definition of real numbers. Real number அப்படின்னா every number present on your number line is a real number. ஆனால் அப்போ 0.5ங்கிறது நம்ம நம்பர் லைனில் இருக்குது, அதுவும் ஒரு ரியல் நம்பரா? எஸ், 0.5 is a real number and 1.2 is a real number and pi is also a real number. Okay, pi is also a real number. என்னன்னா சொல்கிறீங்க, irrational number real numbers? Yes, yes, every number present in your number line is an real number. Okay, so real number ஓட definition, இன்னொரு definition என்ன தெரியுமா? Real numbers is simply equals to rational numbers union irrational numbers. அதாவது ரேஷனல் நம்பரையும் எடுத்துக்கோங்க, இர்ரேஷனல் நம்பரையும் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா என்ன நம்பர்ஸ் வருதோ அதுதான் நம்ம ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, now let me ask you guys a simple question. அதாவது question எழுதுறேன் பாருங்க. irrational number. now answer my question. 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? how many numbers are present in between your 1 and 2? ஓகே, யாராவது வேகமாக எழுந்திரிச்சு, ஆனால் மொத்தமாக 10 நம்பர்ஸ் இருக்குது. எப்படி? 0.1, 0.2, 0.3 இப்படியே போனோம்னா 0.9, அதுக்கப்புறம் 1.1, 1.2 இப்படியே போனோம் அப்படின்னா நமக்கு 2 வரைக்கும் வந்துடும்னா. ஸோ டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் ராங். ஓகே, இன்ஃபேக்ட் தெர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் present in between your 1 and 2. எப்படின்னா, பிகாஸ் 1.1ன்னு சொல்கிறீங்களா, 1.2ன்னு அடுத்த நம்பர் சொன்னீங்கன்னா நான் நடுவில் இன்னொரு நம்பர் சொல்லுவேன், 1.15. ஓகே, சரி, ஓகே, நான் 1.15 அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நடுவில் எந்த நம்பருமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா 1.125. ஸோ இந்த மாதிரி என்னால் நிறைய நம்பர் சொல்லிகிட்டே இருக்க முடியும் பிட்வீன் யுவர் 1 and 2. இன்ஃபேக்ட் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ரெண்டு இன்டீஜர்ஸுக்கு பக்கத்தில். சரியா? ஓகேண்ணா, ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஓகே, சூப்பர். Now that's it with your basics of number system. I hope you guys understood this. Just give me a minute, I will put my mobile phone in silent mode. திரும்பி நோட்டிஃபிகேஷன் இது எப்படின்னு தெரியல, கரெக்டாக ரெக்கார்டிங் உட்காந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் கால் அடிப்பாங்க. சரி, ஓகேடா. now I am giving you guys a simple homework. You have to identify which are all integers, which are all rational numbers, which are all irrational numbers. Okay, so இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தால் a அப்படின்னு போடுங்க, ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் பின்னு போடுங்க, இன்டீஜர்ஸாக இருந்தால் சின்னு போடுங்க. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத. சரியா? ஓகே, ஸோ யூ கேன் டேக் திஸ் சிம்பிள் கொஷின் ஆஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே,
கொஷின் கூட கிடையாது, ஜஸ்ட் கான்செப்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக. சரியா? ஓகே. நவ் let's do some simple questions which can be asked in your aptitude exams. சரியா? எங்கயாவது ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the greatest integer lying between -10 and 15. ஸோ -10 to 15ல கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுவீங்க இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் this is 0. Okay, here you have positive numbers, here you have negative numbers. When you move to the right of your number line, okay, on moving right in the number line, the value of numbers increases. For example, சொல்றேன், ஒன்று எழுதிடுறேன். On moving right, value of number increases. ஓகே, ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. 0 1ல் யார் கிரேட்டர்? ஆனால் 1 தான் கிரேட்டர். சரி, 1 and 10ல் யார் கிரேட்டர்? ஆனால் 10 தான் கிரேட்டர். ஸோ எப்படி சொல்கிறோம்? ஆன் தி ரைட், ஆன் மூவிங் ரைட், த வேல்யூ ஆஃப் ஈச் நம்பர் இன்க்ரீசஸ். அப்போது நல்லா பாருங்கள், நம்மளோட -15 எங்கே இருக்கும்? ஆனால் -15 இந்த இடத்துல -3. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 0 இருக்கும். சரியா? -1 -2 -3 அது மாதிரி போகிறப்ப -10 இங்கே இருக்கும் அண்ட் -15 இங்கே இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் இந்த -10க்கும் -15க்கும் நடுவில் இருக்க இன்டீஜர்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். ஓகே, ஐம் லீவிங் 0. ஸோ -10ங்கிறது இப்படி இருக்கும், -15ங்கிறது இப்படி இருக்கும். நவ் what about integers lying between this -15 and -10? ஆனால் -14 -13 -12 -11 -10. அப்போ நீங்களே சொல்லுங்கள், -15க்கும் -10க்கும் நடுவில் இருக்க, ஏன்னா பிட்வீனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, நடுவில் இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் யார்? ஆனால் நமக்கு தெரியும், ஆன் மூவிங் ரைட் the value of number increases. Okay, so if we follow that trick over here, நமக்கு தெரியும் 11 தான் greatest integer அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? The greatest integer lying between -15 and -10 is simply equals to -11 and your option is answer B. சரியா? அண்ட் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஏன்னா -10 டிக் பண்ணலை. சி, -10 ஏன் டிக் பண்ணலன்னா அவங்க பிட்வீனுங்கிற வேர்டை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ பிட்வீன்னா 15 10 விட்டுருங்க, அதுக்கு நடுவில் யார் கிரேட்டஸ்ட் இன்டீஜருங்கிறத சொன்னால் போதும். ஸோ பார்த்தா தெரியுது -11 தான். சரியா? சரி, ஓகேண்ணா. hope this is clear. Now let's go for some more questions. Okay, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஷின். the number of whole numbers lying between -5 to 5. See, we know whole numbers அப்படின்னாலே starting from 0 1 2 3 so on till infinity. So அப்படி பார்த்தா the number of whole numbers lying between -5 to 5 னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. So we know -5 -4 and so on we will have 0. We will have 0 1 2 3 4 5 இல்லையா? ஆமாண்ணா. நோ இதில் நீங்களே சொல்லுங்கள், எத்தனை ஹோல் நம்பர்ஸ் இருக்குது? ஆனால் 1 2 இப்போ நீங்கள் பாருங்களேன். சி, 1 2 3 4 5 6 ஹோல் நம்பர்ஸ் இருக்குண்ணா. ஆனால் இங்கே ஆப்ஷன் 6ஏ இல்லை, பிட்வீன் -5 and 5 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ cannot include 5. ஓகே, ஸோ 0 is a whole number, 1 is a whole number, so that 2 3 4 that's it. 5 நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் வருது? ஆனால் டோட்டலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் வருது. ஸோ the number of whole numbers lying between -5 and +5 is simply equals to 5. So your option is D da. How this is clear? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆப்டிடியூடில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. and now this is a question, but before solving this, okay, என்னன்னா இவ்வளோ நேரம் நம்பர் சிஸ்டம் பற்றி பேசியிருந்தீங்க, திடீர்னு ரூட்ஸ்ன்னு பேசுகிறீங்களே, வரேன். Before this we will look into some more concepts. Okay, அதெல்லாம் பார்த்துட்டு then we will solve this question. சரியா? ஓகே, first let's talk about some more types of numbers. Okay, natural number, whole number அப்படி பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்னும் ஒரு சில
கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. We will classify them on this basis. First is even integers. So பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், integers தான். Now evenனா என்ன? ஈவன் அப்படின்னா எந்தெந்த நம்பர் எல்லாம் நம்மளை 2 ஆல் டிவைட் பண்ண முடியுதோ, எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே 2 ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 0, 2 ஆனால் 0 ஈவன் நம்பரா? எஸ், 0 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன வரும்? 0 தானே வரும். டிவைட் ஆயிடுச்சுல, போதும், பக்கா. டிவைட் ஆனாலே 2 ஆல் டிவைட் ஆனாலே அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அங்கே கொடுத்துருக்கேன். தென் ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆட் நம்பர்ஸ்னால் என்ன? ஆனால் எதெல்லாம் 2 ஆல் டிவைட் ஆகாதோ அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். சரிண்ணா. நவ் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வெறும் 2 ஃபேக்டர் இருக்கோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ நம்பர் ஏ. இந்த நம்பர் ஏவை நம்ம எப்போ ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோமா? வெறும் 2 நம்பர்ஸால் மட்டும்தான் இந்த ஏவை டிவைட் பண்ண முடியும். அது என்னென்ன 2 நம்பர்? ஒன் இஸ் ஏ, அனதர் ஒன் இஸ் 1. ஓகே, அதாவது ஏஆலே டிவைட் ஆகும் அண்ட் ஏ 1ஆலையும் டிவைட் ஆகும் இல்லையா? ஆமாண்ணா, இது வந்து ஃபேக்ட் தானேண்ணா. எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 1700 எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை இதாலேயே டிவைட் பண்ண முடியும் நம்மளால். 1700 அண்ட் இல்லைனா 1ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ when these two are the only factors we call them the prime numbers. ஆர் இது ரெண்டையும் தாண்டி வேறு ஏதாவது ஃபேக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9ஐ நம்மளால் 9ஆலேயே டிவைட் பண்ண முடியும். 9/9 1. திரும்பி 1ஆலேயும் டிவைட் பண்ண முடியும். 9/1 9. தென் இது போதாதுன்னு 3ஆலேயும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 9/3 ஈக்குவல்ஸ் டு 3. ஸோ when it has more than 2 divisors, we will call it a composite number. And when it has strictly 2 divisors, only divisible by 1 and itself, அப்படின்னா we call them the prime number. சரியா? And remember, 2 is a prime number and it is the only even prime number. சரியா? 2 is a only even prime. வேறு எந்த நம்பருமே ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்காது. ஏன்னா ஈவன் நம்பரோட கண்டிஷன் என்ன? ஆனால் ஈவன் நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2ஆல் டிவைட் பண்ண முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 8ஐ 18 டிவைட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஈவன் நம்பருமே டிவிசிபிள் பை 2. ஸோ தே ஆர் நாட் ப்ரைம் நம்பர்ஸ். பட் 2 மட்டும் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா 2 தான் 2ஆலே டிவைட் ஆகும்ல, அப்புறம் எப்படி அது ப்ரைம் நம்பர்னு கேட்டிங்கன்னா, ப்ரைம் நம்பர் டெஃபினிஷனே என்ன? த நம்பர் விச் ஹேஸ் டிவிசர்ஸ் 1 and itself. இதர் 1ஆல் டிவைட் ஆகணும் இல்லை அதே நம்பரால் டிவைட் ஆகணும். ஸோ 2 வந்து 2ஆலே டிவைட் ஆகும் அண்ட் 1ஆலையும் டிவைட் ஆகும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு ஃபேக்டரும் கிடையாது. அதனால தான் 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், வேரஸ் ஆல் தி அதர் ஈவன் நம்பர்ஸ் ஆர் நாட் ப்ரைம் நம்பர்ஸ். சரியா? ஓகே. தென் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 11, 13 so on. ஓகே. அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்னா ஆல் தி நேச்சுரல் நம்பர்ஸ் வித் மோர் தேன் 2 டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் டிவைசஸ். சரியா? மோர் தேன் 2 டிவைசஸ் இருந்துச்சுனாலே அதை காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் remember 1 is neither prime nor composite. ஓகேவா? 1ங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஓகே, neither prime nor composite. சரி, ஓகேண்ணா. Now in many questions you will come across a term called relatively prime or co-prime. ஆமாம், நான் கூட பார்த்துருக்கேன், கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆர் கோ ப்ரைம் அப்படின்னா 2 நேச்சுரல் நம்பர்ஸ் whose highest common factor is 1. சரியா? அதாவது 2 நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் 8 and 9 ஃபார் எக்ஸாம்பிள் 8 and 9 எடுத்துக்கோங்க. கோ ப்ரைம் அப்படின்னா 2 நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்துட்டு 1ஆக தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ஓட டிவிசர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அண்ணா, டிவிசர்ஸ் ஆஃப் 8 என்னென்ன வரும்? அண்ணா 8 வந்துட்டு 1ஆல் டிவைட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகே, சூப்பர், எழுதிட்டீங்க. தென் ஆனால் 2ஆல் டிவைட் ஆகும். எஸ், வெரி குட். தென் 4ஆல் டிவைட் ஆகும். எஸ். அண்ட் ஆனால் 8 வந்து 8ஆலேயே டிவைட் ஆகும். ஓகேடா, கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி, வாட் இஸ் டிவைசஸ் ஆஃப் 9? ஆனால் 9ஓட டிவைசர்ஸா இதோ எழுதுகிறேன். டிவைசஸ் ஆஃப் 9 இஸ், ஆனால் ஃபஸ்ட்டு 9 வந்துட்டு 1ஆல் டிவைட் ஆகும். தென் 2ஆல் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகும். தென்
5 ஆல் டிவைட் ஆகாது, 6 ஆல் டிவைட் ஆகாது. ஆனால் ஆகுமே. 9/6 will be a fraction. சரியா? மேலே என்ன வரும்? ஆனால் 3 times 2 times. ஓகே, ஸோ 3/2 1.5 வரும். நான் கம்ப்ளீட்லி டிவைட் ஆகிறது கேட்குறேன். சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 9 தான். ஓகே, நான் இந்த ரெண்டு இப்போ நம்ம எழுதியிருக்கோம்ல, இதாண்டா ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இதை ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். சரி, ஓகே. நான் இந்த 8க்கும் 9க்கும் இருக்கிறதுலையே காமன் ஃபேக்டர் என்ன? ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அண்ணா? ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஃபேக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சேமாக இல்லை எக்ஸப்ட் 1. ஸோ 1 மட்டும்தானா இந்த 8ஓட டிவிசைஸ்லையும் 9ஓட டிவிசைஸ்லையும் சேமாக இருக்குது. ஸோ வி வில் சே தட் தி HCF ஆஃப் 8 and 9 is 1. ஸோ எந்தெந்த நம்பரோட HCFலாம் 1 வருதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது மாதிரி வேறு ஏதாவது நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். 16ம் 17ம் கோப்ரைமா, 17ம் 18ம் கோப்ரைமா, ஒரு 20ம் 30ம் கோப்ரைமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகேண்ணா. Now please remember here 8 and 9s are coprime. 8 and 9 are coprime, but none of them are individually prime. சரியா? அதாவது இப்போ 8ம் 9ம் நம்ம கோப்ரைம்னு சொல்ல முடியும், பட் 8 ஒரு ப்ரைம் நம்பரா? கிடையாது. பட் 8 and 9 are not prime. 8 and 9 are not prime. இல்லையா? ஆமாண்ணா, என்னதான் 8 and 9 கோப்ரைம்னு சொன்னாலும் 8ங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரா? நோ. 9ங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரா? நோ. சரியா? ஓகேண்ணா. ஸோ ஈவன் தோ 8 and 9 are coprime, 8 and 9 are not themselves prime. சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். If you guys want, I can give you one more example. For example, let's take 6 and 18. Let's take 6 and 18. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுங்க. ஆனால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6, ஃபேக்டர்ஸ் டிவிசர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 வந்து பார்த்தோம்னா அண்ணா 1, ஓகே, 2, ஓகே, 3, ஓகே, தென் 6. சரியா? ஓகே. சிமிலர்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? ஆனால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 வந்து பார்த்தீங்கன்னா we will have 1, 2, yes, 9 2s are 18, then 3, yes, 4 கிடையாது, 5 கிடையாது, 6, then we have 9, then we have 18. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரோட ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கிறதுலையே பெரிய காமன் ஃபேக்டர் என்னது? நீங்கள் 1 சொன்னீங்கன்னா தப்பு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். 6ஓட ஹையஸ்ட் ஃபேக்டர் 6 and then 18லேயும் அந்த ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 6. சரியா? இந்த இடத்துல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பேர் என்ன சொல்லுது? ஹையஸ்ட்டாக இருக்க காமன் ஃபேக்டர் என்ன? ஆனால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 6. ஸோ தே ஆர் நாட் கோப்ரைம். நாட் கோப்ரைம்ஸ். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஏன்னா இதை நிறைய கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவாங்கடா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம்னா என்ன, கோப்ரைம்னா என்னென்னு. ப்ரைமுங்கிறது டிஃப்ரெண்ட், கோப்ரைமுங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, சரி, ஓகே. ஸோ வித் திஸ் வி வில் வைண்ட் அப் த நம்பர் சிஸ்டம். சரியா? நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். சில அட்வான்ஸ் கொஷின்ஸில் இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதிலலாம் கிளியராக இருங்க. சரியா? இதெல்லாம் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. நவ் ஐம் கோயிங் டு கிவ் யூ கைஸ் சம் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ். ட்ரஸ்ட் மீ, இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இன்றைக்கி செஷன் முடிஞ்சோடனே ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட ஸ்டடி டேபிளில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மினிமம் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த எல்லா ஃபார்முலாஸுக்கும். ஸோ தட் டெய்லி நீங்கள் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களையே அறியாமல் உங்களோட மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் காட்ட போகிற ஃபார்முலாஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? எஸ், இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நிறைய கொஷின்ஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரொசீடியர் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மேலே இது தெரியலனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, என்னன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். தெரியாதவங்க திரும்பி சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸும் ஓகே. a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a² - b ஸ்கொயர்னா a + b × a - bன்னு எழுதலாம். சரியா?
இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் ஐ எம் ஸ்டில் டச்சிங் திஸ் அப் ஸோ தட் உங்களுக்கு மற்றபடி மேக்ஸில் உள்ளே போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இங்கே இது எல்லாத்தையும் திரும்பி ஒரு வாட்டி சொல்லி தந்துடுறேன், சரியா? அண்ட் a ப்ளஸ் பி கியூபுங்கிறத எப்படி எழுதலாம்? ஆனால் a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab ஆஃப் a ப்ளஸ் பி அண்ட் a மைனஸ் பி கியூபுங்கிறத a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab ஆஃப் a மைனஸ் பி, சரியா? ஓகேண்ணா. தென் a கியூப் ப்ளஸ் பி கியூப் எப்படி எழுதுறோன்னு பாருங்க. இது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் கியூப். திஸ் இஸ் a cube plus b cube. This can be written as a plus b. This is very important. A cube plus b cube can be written as a plus b of a square minus ab plus b square. சரியா? ஓகேனா? So a cube plus b cube னா இந்த இடத்துல மைனஸ் வரும். பட் இதுவே a cube minus b cube னா நல்லா பாருங்க. a cube minus b cube is equals to a minus b into a square plus ab plus b square. சரியா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. a cube plus b cube னா எடுத்தோடனே a plus b ன்னு போட்டுறணும். தென் a square minus ab plus b square ன்னு போடணும். பட் a cube minus b cube னா அதே மாதிரி எடுத்தோடனே a minus b ன்னு போட்டுறணும். தென் a square plus ab plus b square. சரியா? and this can also be expressed like this: a plus b the whole cube minus 3ab of a plus b and a cube minus b cube a minus b the whole cube plus 3ab of a minus b. சரியா? You don't need the proof of all this, you just have to remember all this. சரியா? ஓகேண்ணா. தென் இதோட ஐடென்டிட்டிஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன் அவசரப்படுறீங்க, உங்களுக்காக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சில ஐடென்டிட்டிஸ் இருக்குது, அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சி, இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குல்ல, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், இதுலேருந்து டேரெக்டாக கொஷின் வந்திருக்கு நம்மளோட JEE மெயின்ஸில். சரி, நான் அப்படி என்ன, ரொம்ப சிம்பிள். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2bc 2ca. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. we will solve one question. இன்றைக்கி அந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபேக்டர். ஓகே, ஆக்டர் கிடையாது, ஃபேக்டர். சரியா? திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபேக்டரிங் டெக்னிக். ஓகே, ஏன்னா பிகாஸ் நிறைய ஐஐடி கொஷின்ஸில் இந்த ஒரு சின்ன ஃபேக்டரிங் டெக்னிக் உங்களுக்கு கொஷினே சால்வ் பண்ணிடும். பிகாஸ் யூ சி, எதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் k power 4 plus k square plus 1 இருக்கோ, we will write them like this: k square plus k plus 1 multiplied with k square minus k plus 1. சரியா? இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நான் எப்போ உங்களுக்கு அந்த கொஷின் சால்வ் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் பேசிக் செஷன்லேயே இதை சொல்லி கொடுத்தேங்க. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் திஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24ல் இதை வச்சு எக்ஸாக்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, சி, a cube plus b cube plus c cube minus 3abc is equals to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. என்னன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. You have to remember, there is no other way. Even till to this day I have it pasted in my wall. I will show you guys whenever the time comes. சரியா? பின்னாடி தான் இருக்குது, பின்னாடி green screen இருக்குது. I will show it to you. சரியா? ஒரு சின்ன கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி வேணால் போடுறேன். சரி, ஓகே. ஸோ இதில் நீங்கள் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறத விட இதோட ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கொஷினில் a plus b plus c equals to 0ன்னு சொல்கிறாங்களோ தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் the value of a cube plus b cube plus c cube can be simplified to 3abc. ஆனால் அது எப்படி, நல்லா பாருங்களேன் அந்த ஃபார்முலாவை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a cube b cube c cube minus 3abc. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a plus b plus c into something. ஒருவேளை இந்த a plus b plus c 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் 3abc-யை இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் 3abc. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, a cube plus b cube plus c cube is equals to 3abc அப்படின்னு கிடச்சிருச்சு. வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் மேண்டேட்ரி. சரியா? இந்த ஸ்லைடில் இது கூட, இதுக்கு நான் முன்னாடி ஸ்லைடில் எழுதியிருக்கிறது கூட உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓரளவுக்கு, இல்லையா? ஆமாண்ணா இதெல்லாம் சின்ன வயசுலேயே படித்தது. பட் இது வந்து 11th and 12th இருக்கீங்க அப்படின்னா தென் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு தெரியும், சிம்பிளாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ கேன் ஸ்கோர் +4 marks in your mathematics, which is a very big deal. ஓகே, மேத்ஸ் பேப்பரில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ +4 எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ரேங்க் ஏற்றிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் யூ டன் யுவர் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கேர்ஃபுல்லி. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் விட்டுட்டு மேத்ஸுக்கு வந்தீங்கன்னா தென் எதுவுமே பண்ண முடியாது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை நல்லா பண்ணிடணும். ஏன்னா எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வருது. ஸோ நீங்கள் அங்கே லேக் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ ஆர் டன் ஃபார். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாரும் மாதிரியும் நீங்களும் நல்லா பண்ணிவிட்டு மேக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கை ஏற்றிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரேங்க் கம்மியாகிட்டே வரும். யூ கேன் கெட் இன் டு த ஆல் இந்தியா ரேங்க் கேட்டகரி. சரியா? ஐ மீன் எல்லாருக்குமே ஆல் இந்தியா ரேங்க்குங்கிறது ஒன்று வரும். பட் அண்டர் 1000 அண்டர் 2000லாம் வரணும் அப்படின்னா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு ஃபேக்டராகவே ப்ளே பண்ண போகுதாங்க. யாருக்கு இந்த ஃபேக்டரைசேஷன் டெக்னிக் தெரிஞ்சிருக்கோ அவங்க அந்த கொஷினை முடிச்சு மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா தென் நீங்கள் லேக் ஆகி அந்த இடத்துல மார்க் விட்டுட்டு வந்துடுவீங்க. who knows, you might even get -1 mark தப்பா அட்டென்ட் பண்ணி. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நான் எதெல்லாம் நோட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க வாலில் அப்படின்னு சொல்கிறேனோ you have to do it. If you follow my technique, then you can score good marks. சரியா? I can assure you. ஸோ நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ ஒவ்வொரு லெக்சர்லையும் எதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது இப்படி தான் சொன்னால் தென் அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் திரும்பி நான் எந்த லெக்சரில் அதை ரெஃபர் பண்ணாலும் யூ ஹாவ் டு கோ அண்ட் சே ஓகே ஆமாம் அண்ணா அன்னைக்கே இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ட்ரஸ்ட் மீ மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக மாறிடும். இப்படி கனெக்ட் பண்ணி படித்தோம்னா. சரியா? ஓகே. அண்ட் ஐ எம் ஹியர் டு மேக் ஷூர் தட் யூ கைஸ் லேர்ன் மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ கவலையப்படாதீங்க, ரெகுலராக செஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லாமே புரியும். ஓகே சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், பர்டிகுலர் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் சொல்லியே தரலையே ரூட்ஸ்னால் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ரொம்ப சிம்பிள். I will help you guys out. First, roots of an equation என்ன? equation அப்படிங்கிறது எப்படி இருக்கும்டா? equation அப்படின்னா we will have one left hand side and right hand side, and left hand sideல some variable இருக்கும் இல்லையா? left hand side equals to right hand side னு கொடுத்துருப்பாங்க, and simply left hand sideல some variable இருக்கும். ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்கிறேன். சரியா? ஓகேண்ணா. நவ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே x plus 2 equals to 5. This is an equation. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இதோட ரூட்ஸ்னால் என்ன? The roots of the equation is simply, okay, root அப்படின்னா the value of variable for which the equation is satisfied. For which the equation is satisfied. அவ்வளோதான். சரியா? ஓகேண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம்ல, இதுக்கு என்ன வேல்யூ ஆஃப் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இஃப் வி சிம்பிளி புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3, வி கேன் சே 3 + 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 இல்லையா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 5 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் 5 இருக்குது. ஸோ வி வில் சே தட் தி ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, அப்போ சிமிலர்லி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு வரேன். இந்த மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, குவாட்ரட்டிக்னா எக்ஸோட பவர் 2. இந்த இடத்துல எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன? 1 இருக்குது. ஸோ எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுவே if you have something like this, x square minus 5x plus 6. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன? 2 இருக்குண்ணா. ஸோ இதை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ ஜென்ரலி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்னா என்ன? ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல இஃப் யூ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லைனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டோம்னா 0 0 இந்த இடத்துல 6 இருக்குது. ஸோ 6 ஈக்குவல்ஸ் டு 0வா? நோண்ணா, ஈக்குவேஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். பட் இதுவே 3 போட்டு பாருங்கள், ஆர் 2 போட்டு பாருங்கள். 2 என்ன வரும்? ஆனால் 2 ஸ்கொயர் இஸ் 4 வரும். சரியா? மைனஸ் 5 × 2 ஆர் 10 வரும் இல்லையா? ஆமாண்ணா. ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 10, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இஸ் அ ரூட். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இஸ் அ ரூட் and எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 is also a root. ஆனால் எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க சொல்லித்தரேன். there is a factorizing technique.
மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். சொல்லித்தரேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ரூட்ஸ்னா என்ன. ஆனால் ரூட்ஸ்னா த வேல்யூ ஆஃப் வேரியபிள் ஃபார் விச் த ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல எத்தனை ரூட் இருக்கு? ஆனால் 2 ரூட்ஸ் இருக்கு. 2 ரூட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா? எக்ஸ் பவர் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஒரே ஒரு ரூட் தான் கிடைக்குது. எக்ஸ் பவர் 2 இருந்துச்சுன்னா 2 ரூட் கிடைக்குது. அப்போ ஜென்ரலாக ஃபார் a polynomial of nth power, for a polynomial of nth power there will be n roots. Okay, there will be n roots. சரியா? I know you guys are confused again. அண்ணா பாலினாமியல்னா என்னன்னா, see simple. பாலினாமியல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ் ஆர் ஒய், ஏதாவது ஒரு வேரியபிளில் எக்ஸ்பிரஷன் மாதிரி எழுதுவோம். ஓகே, பாலினாமியல் அப்படின்னா இப்படி இருக்கும். சம் கான்ஸ்டன்ட். ஓகே, an into x to the power n ப்ளஸ் an minus 1. இந்த ஏங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகே, x power n minus 1 so on till finally a0 into a1 into x to the power n plus a0. ஓகே, ஃபைனலாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வருது அப்படின்னா தென் இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? அண்ணா எக்ஸோட ஹையஸ்ட் பவர் n. ஸோ அப்போ n ரூட்ஸ் இருக்கும்ண்ணா. n ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பாலினாமியல்லாம் இங்கே மேலே எழுதியிருக்கேன்ல, இதுதான் பாலினாமியல்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, சீரீஸ் ஆர் அன் ஈக்குவேஷன் இன்வால்விங் சம் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n ப்ளஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இந்த மாதிரி இருக்கும். நவ் இந்த பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? ஆனால் இதோட ஹையஸ்ட் பவர் என்ன? ஸோ n ரூட்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இனிமேல் ரூட்ஸ்னால் உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. ரூட்ஸ்னா என்ன? ஆனால் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் for which both the sides are equal or left hand side equals to right hand side equation எப்போ satisfy ஆகுது, இது மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். சரி, now let's come to this question. First, number of roots of this equation கேட்குறாங்க. ஆனால் என்னன்னா ஏதோ கொடுத்துருக்கீங்க. வரேன். First we will try to solve this using the identities which we just learned. Okay, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 divided by x minus 1 இருக்குது. ஓகே, next 1 minus 2 times of x plus 1 and இங்கே பாருங்க x square minus 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஆனால் எப்படி எழுதுவீங்க? பிகாஸ் 1 square is equals to 1. ஸோ அதனால் அப்படி எழுதலாம். ஸோ அந்த x square minus 1 x square minus 1 square என்னால் எழுத முடியும் இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் a square minus b square இருந்துச்சுன்னா you can simply write it as a minus b into a plus b இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக ஐ கேன் ரைட் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 1னும் எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 by x minus 1. ரைட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் 1 minus 2 by x minus 1 இல்லையா? ஆமாண்ணா, அதே தான் இருக்குது. நவ் நல்லா பாருங்கள். இந்த சைடும் மைனஸ் 2 by x minus 1 இங்கிட்டும் மைனஸ் 2 by x minus 1 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வாட் வி வில் பி லெஃப்ட் ஓவர் வித்? அண்ணா வி வில் பி சிம்ப்ளி லெஃப்ட் ஓவர் வித் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டால் 1 வரும்? அண்ணா தெர் ஆர் டூ பாசிபிள் வேல்யூஸ். x is equals to plus 1. ஓகே, ப்ளஸ் 1 போட்டாலும் 1, ஐ மீன் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 தான். ஆர் மைனஸ் 1 போட்டாலும் அதோட ஸ்கொயர் 1 தான். ஓகே, ஸோ எப்போல்லாம் நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற சிம்பிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 9. ஓகே, நமக்கு தெரியும் எதை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும்னு. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். பட் யூ ஹாவ் டு ரைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஏன்னா பிகாஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான், மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான். சரியா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துருச்சு. ஸோ இப்போ வேகமாக ஆனால் 2 ரூட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ வில் கெட் -1 மார்க்.
ஏன்னா பிகாஸ் ரூட்ஸ்னா என்ன அண்ணா ரூட் அப்படிங்கிறது சி ரூட் அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் வேரியபிள். இந்த இடத்துல என்ன வேரியபிள்? எக்ஸ் தான் வேரியபிள் இல்லையா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் த ஈக்குவேஷன் ரைட். ஆமாண்ணா, சாட்டிஸ்ஃபையிங் த ஈக்குவேஷன். பட் இந்த இடத்துல நீங்கள் அதை செக் பண்ணாமே போயிட்டீங்க. செக் பண்ணுங்கள் நம்மளோட ஈக்குவேஷன் என்ன. ஆனால் நம்மளோட ஈக்குவேஷன் இதோ இங்கே இருக்கு. அதாவது என்னது? we've got x square minus see this is our equation இல்லையா? ஆமாம், நமக்கு என்ன ரூட் கிடச்சிருக்கு? x is equals to plus or minus 1 கிடச்சிருக்கு இல்லையா? now let's check whether it satisfies or not. we've got x is equals to plus or minus 1. okay, now நல்லா பாருங்க. when x is equals to 1 denominator 0 ஆகுதா இல்லையா? ஆமாம், நான் x is equals to 1 போட்டோம்னா your denominator becomes 0. okay, ஓகேண்ணா. ஸோ denominator 0 ஆச்சு அப்படின்னா then மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகே, நாட் டிஃபைன்ட். not defined. So x equals to 1 cannot be a root. okay, x is equals to 1 is not a root of the equation. சரியா? ஓகேண்ணா. தென் அதே மாதிரி x equals to minus 1 போடுங்க. x equals to minus 1 போடுங்க. ஆனால் அதாவது ரூட்டாக இருக்குமா? நல்லா பாருங்க. even if you substitute x is equals to minus 1, not 1, x is equals to minus 1 என்ன ஆகுது? ரைட் ஹேண்ட் சைடோட டினாமினேட்டர் 0 ஆகுது. minus 1 square is 1, 1 minus 1 is 0 இல்லையா? ஸ்டில் your denominator is equals to 0. ஸோ denominator 0னா மேத்தமேட்டிக்ஸில் நாட் டிஃபைன். ஸோ x equals to minus 1 also is not a root. ஓகே, ஆனால் அப்போ இதுக்கு எத்தனை ரூட் தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா there is no roots for this particular equation. so no roots for this particular equation, or simply நீங்கள் எப்படி சொல்லலாம், number of roots is simply equals to 0. number of roots is equals to 0. so which option is the correct option? Anna, option C is your correct option. so does option D. Anna, option D யா 0 தானே வந்துச்சு, cot pi by 2ங்கிறீங்களே. see I know you guys are ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. cot theta is simply equals to cos theta divided by sin theta. சரியா? ஓகேண்ணா. now நமக்கு cot of pi by 2 கொடுத்துருக்காங்க, அதாவது cot 90 degree. so cot 90 is equals to cos 90 divided by sin 90. now cos 90 டிகிரியோட வேல்யூ என்னடா? தெரியலன்னு சொல்லக்கூடாது, 10th படிச்சிருப்பீங்க. cos 90யோட வேல்யூ 0. ஸோ திஸ் என்டையர் டேர்ம் இஸ் 0. ஸோ cot pi by 2னா 0 தான். ஸோ சில டைம் JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில் இப்படியும் கொடுக்கலாம், 0ன்னு டேரெக்டாக கொடுக்காம cot pi by 2ன்னு கொடுக்கலாம். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தோன்னே ரூட் எப்படி cot pi by 2 வரும், போச்சு நம்ம எதாவது தப்பு பண்ணுறோன்னு போயிடுவீங்க. பட் இன்னும் ஒரு ஸ்டெப் அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, நவ் லெட்ஸ் சால்வ் அ கொஷின் விச் வாஸ் ஆக்சுவலி ஆஸ்க்ட் இன் யுவர் JEE மெயின்ஸ் 2021. ஓகே, நான் சொன்ன அல்ஜெப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வச்சு தான் இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், சி நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இஃப் a plus b plus c is equals to 1 and ab plus bc plus CA is equals to 2 and ABC is equals to 3, then they are asking the value of a power 4 plus b power 4 plus c power 4 என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக அந்த ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சி a plus b plus c இருக்குது, ஏபி பிசி சிஎவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் சிம்பிளி இந்த a plus b plus c equals to 1 இருக்குல்ல, இதை எடுத்து ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்கொயரிங் ஆன் both the sides. ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஆனால் a plus b plus c the whole square, a plus b plus c the
whole square equals to 1 square னு வரும். இது expand பண்ண என்ன வரும்? அண்ணா இப்போ தானே சொல்லி கொடுத்தீங்க, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே, if you guys don't remember, I can show you the formula. A plus b plus c the whole square equals to a square b square c square 2 times of ab bc ca. சரியா? 2 காமன் எடுத்து 2 times of ab plus bc plus ca ன்னு எழுதலாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்க. a plus b plus c the whole square is simply equals to a square plus b square plus c square plus 2 times of ab plus bc plus ca equals to 1 square is 1, and we know the value of ab plus bc plus ca is simply equals to 2. so என்ன பண்ணலாம், அதை எடுத்து கீழே உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரியா? so if we do so, what will we left over with? அண்ணா, we will be left over with a square plus b square plus c square plus 2 times of, this is 2 right? ஆமாண்ணா, equals to 1. so இதை simplify பண்ண என்ன வரும்? அண்ணா, a square plus b square plus c square equals to this 4 ஆகட்டம் சொன்னா 1 minus 4 minus 3 வரும். ஓகே, minus 3 வரும். நான் இப்போ உங்களோட டவுட் எனக்கு புரியுது. அண்ணா, we know square of something is always positive. 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம், எப்படின்னா -3 வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்குறேன், எங்கேயாவது கொஷினில் ஏபிசி ஆர் ரியல் நம்பர்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்களா? சொல்லுங்கள், ஏபிசி ஆர் ரியல் நம்பர்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்களா? இல்லை, நான் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆனால் ஒரு ரியல் நம்பர்னால் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் -7 + 49 ஆர் -3 எதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். சரியா? பட் நீங்கள் சொன்னது எல்லாமே ரியல் நம்பர். there are some numbers which are called imaginary numbers. ஓகே, அந்த imaginary numbers-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I is an imaginary number. ஓகே, this is an imaginary number, we call this iota. சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிப்போம். சரிண்ணா, இந்த நம்பரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த நம்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, I square is equals to -1. I square is equals to -1. ஓகே, அண்ட் ஆனால் இப்படிலாம் நம்பர் இருக்க முடியுமா? ரியல் லைஃப்பில் இருக்க முடியாது. அதனால தான் இதுக்கு பேரே இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லிட்டோம். சரியா? படிப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அதை டீட்டெயிலாக படிப்போம். சரியா? ஓகேண்ணா. ஸோ அந்த டவுட்லாம் உங்களுக்கு வேணாம். எப்படின்னா 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நெகட்டிவ் வரும் அப்படிங்கிற டவுட்டே வேணாம். சரியா? ஓகே, நான் சரிண்ணா, இது கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சிம்பிள். நமக்கு தேவை a பவர் 4 b பவர் 4 c பவர் 4. நம்மள்ட்ட a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்குது. இதை திரும்பி ஸ்கொயர் பண்ணுங்க. என்னன்னா சொல்கிறீங்க? எஸ், அகைன் ஸ்கொயர் திஸ். ஓகே, ஐ எம் சிம்பிளி கோயிங் டு ஸ்கொயர் திஸ் ஆன் போத் த சைட். ஸ்கொயரிங் ஆன் both the sides. what will I get? அண்ணா, a square plus b square plus c square the whole square equals to -3 the whole square. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அண்ணா, இந்த இடத்துல உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சிம்பிளி a plus b plus c the whole squareனா a ஓட ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இங்கே ஆல்ரெடி a ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை திரும்பி ஸ்கொயர் பண்ணோம்னா a to the power 4 கிடைக்கும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ a ஸ்கொயர் the whole square will be a power 4 plus b power 4 plus c power 4 plus 2 times of ab bc ca இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஓகே plus b ஸ்கொயர் c ஸ்கொயர் plus c ஸ்கொயர் a ஸ்கொயர் plus c ஸ்கொயர் a ஸ்கொயர். this is equals to 9. ஓகே, ஆனால் எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ இதோட வேல்யூக்கு நாங்கள் எங்கேனா போகிறது? இதோட வேல்யூக்கு நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரியா? இதோட வேல்யூ இஸ் நாட் கிவன் இன் த கொஷின். ஓகே, பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் கிவன் இன் கொஷின், பட் இன்டைரக்ட்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு என்ன தெரியும்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல்ஸ் டு 2ன்னு தெரியுமா? ஆமாண்ணா. என்ன பண்ணுவோம்? இதை இப்போ 2 சைடு ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, ஆனால் எத்தனை வாட்டினா, திஸ் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் லென்த்தி கொஷின், பட் you can easily find the answer. சரியா? இது 2 சைடு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஆனால் சிம்பிள். this is a square b square plus b square c square. okay, bc the whole square which is b square c square.
சரியா? Then c square a square plus 2 times of a into b, சரியா? This into this. So ab into bc, okay, plus this into this, bc into ca plus this into this, c into a, சரியா? This into this. So ca into ab, சரியா? Okay na. Now this is equals to, Anna, this should be equals to 2 square, which is 4, Anna. This should be equals to 4. Now, Anna, இப்போ அடுத்து இந்த வேல்யூ எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? கவலையப்பட வேணாம், that's very simple. See, we have this over here, plus 2 times of, நல்லா பாருங்க, இந்த இடத்துல b மட்டும் காமனாக எழுதிக்கோங்க, b of abc, okay, plus here you can take c as common, c common of, I mean c மட்டும் தனியாக எழுதுறேன், a into b into c இருக்கு, okay, abc, then இந்த இடத்துல a தனியாக எழுதுறேன், a of, ரெண்டு a இருக்கு, ஒரு a எடுத்துட்டு abc, abc இல்லையா? ஆமாண்ணா, this is equals to 4. now இங்கேயும் abc இருக்கு, இங்கேயும் abc இருக்கு, இங்கேயும் abc இருக்கு, ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாமா? காமனாக இதை வெளியே எடுத்துடலாமா? ஓகேண்ணா. ஸோ வெளியே எடுத்தால் என்ன வரும்? சிம்பிள். let me take it to the next page. இதுலேருந்து ஏபிசி காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்காது? ஏபிசி இருக்காது. ஆர் சிம்பிளி we will have 2 times of abc of உள்ள என்ன இருக்கும்? ஆனால் இங்கேருந்து ஏபிசி போயிடுச்சுன்னா இங்கே பி இருக்கும், இங்கே சி இருக்கும், இங்கே ஏ இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி உள்ளே இருக்குது. நல்லா பாருங்கள், ஏபிசியை காமனாக எடுத்துட்டேன். ஹியர் we will only have a plus c plus b, அவ்வளோதான். ஸோ a plus b plus c of a plus b plus c, this is simply equals to 4. now answer my question. you guys know what is abc இல்லையா? ஆமாண்ணா, abc is equals to 3 னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. abcயோட வேல்யூ இஸ் 3. then a plus b plus c யோட வேல்யூ இஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? அண்ணா a ஸ்கொயர் b ஸ்கொயர் b square c square c square a square, இதோட வேல்யூ இஸ் சிம்பிளி plus 2 into 3 into 1 equals to 4. ஸோ 4 இந்த இடத்துல என்ன வரும்? ஆனால் 6 வரும் இல்லையா? ஆமாண்ணா, 6. ஸோ தி வேல்யூ ஆஃப் திஸ் is equals to minus 2. The value of this simply equals to minus 2. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. okay. now let's solve the question. இன்னும் கொஷின் சால்வ் ஆகலை, ஓகேவா? இப்போ எடுத்து இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கிடச்சிருச்சு, இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. லெட்ஸ் சப்ஸ்டியூட் இட் அண்ட் சால்வ் த கொஷின். சரியா? ஓகேண்ணா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஐ கேன் சப்ஸ்டியூட் minus 2. ஸோ 2 into minus 2 is equals to 9. so the value of a power 4, okay, dot வச்சா உங்களுக்கு குழப்பம், மல்டிப்ளிகேஷனே போடுறேன். so the value of a to the power 4 plus b to the power 4 plus c to the power 4 is simply equals to, இந்த இடத்துல என்ன வரும்? minus 4 வரும், அங்கிட்டு போனால் plus 4, equals to 9 plus 4, which is 13 டா பசங்களா. சரியா? which is 13. so the answer to this particular question is simply 13. சரியா? I hope this is clear. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்க போகுது உங்களோட JEE மெயின்ஸ்லேயே. ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் தட்ஸ் இட். சரியா? ஐடென்டிட்டிஸ் படிச்சிங்கன்னா கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நவ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு கியூபிக் பாலினாமியலை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து இந்த இடத்துல நான் ரெக்டிஃபை பண்ணிடலான்னு இருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட், கியூபிக் பாலினாமியல்னா என்ன? ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க, பாலினாமியல்னா எக்ஸோட பவரில் ஒரு ஈக்குவேஷனாக எழுதியிருப்போம். எக்ஸ் டு த பவர் n plus x to the power n minus 1 plus அப்படியே போயிட்டே இருக்கும், x to the power n minus 2, so on. finally, sorry, this is not x to the power n, this is x to the power 1. and finally, a naught into x power 0. okay, anything power 0 is 1 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரெண்ட் பவர்ஸில் எழுதியிருந்தோம்னா அதுதான் பாலினாமியல் சொல்லுவோம். அதில் லீனியர் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் இஸ் 1,
quadratic அப்படின்னா highest power is 2 and cubic அப்படின்னா the highest power of x is 3 as written over here. சரி, ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே சொல்ல, அதுக்குள்ளே ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் போயிட்டீங்க? வரேன் சரியா? சொல்லித்தரேன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்டா, சரியா? இப்படியும் சொல்லித்தர தான் போகிறேன், கவலைப்படாதீங்க. சரிண்ணா, இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சி, இட்ஸ் சிம்பிள். There are 2 steps you have to follow. Step 1 is, okay, step 1 is find the first root by trial and error. Find the first root by trial and error. Anna, trial and error na simple, okay? So this is the polynomial, and roots கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you just simply put it equals to 0. சரியா? Okay na? Now அது என்னன்னா trial and error? Simple. You just have to put x is equals to plus or minus 1 or plus or minus 2 or plus or minus 3 and check whether it satisfies. சரியா? இப்படி நீங்களா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equals to plus 1 போடுங்க, x equals to minus 1 போடுங்க, then plus 2 minus 2 plus 3 minus 3 இந்த மாதிரி போட்டு எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க நம்ம ஈக்குவேஷனை. சரியா? ஓகே, ட்ரை பண்ணிடுவோமா? லெட்ஸ் ட்ரை. ஃபர்ஸ்ட் புட்டிங் x is equals to 1. x equals to 1 ன்னு போட்டால் இந்த பாலினாமியல் என்ன ஆகுது? அண்ணா 1 cube minus 6 of 1 square plus 11 into 1 minus 6. சரியா? ஸோ என்ன ஆகுது? அண்ணா 1 minus 6 plus 11 minus 6. So 1 plus 11 is 12, minus 6 minus 12 is minus 6 minus 6 is minus 12. ஸோ என்ன ஆகுது? அண்ணா 0 ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும், பவர் 3 இருந்தால் எத்தனை ரூட் இருக்கும்? ஆனால் பவர் 3 இருந்தால் மொத்தமாக 3 ரூட் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதில் ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் தட் ஒன் ரூட்? அண்ணா we just found that. எப்படி கண்டுபிடிச்சோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம் ஈக்குவேஷனில். ஓகேவா? 0 ஆகுதா இல்லையான்னு. 0 ஆச்சுன்னா ரூட்டு, 0 ஆகலைன்னா ரூட் இல்லை. ஓகே, ஸோ we just found that x equals to 1 is a root of this equation. Now இப்போ நான் ஒரு லைன் எழுத போகிறேன். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? see, if this is very important point. இது ஒரு தியரம்னே சொல்லுவாங்க. but just remember, if x equals to a is a root of the polynomial, p of x, okay, then இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வாங்க. x minus a is a factor of p of x. சரியா? ஆனால் அது என்ன ஃபேக்டரு? வரேன். இந்த கொஷின் சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நவ் இதை நம்மளோட எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், we know for x cube minus 6x square. See, for example, x equals to 1 is a root of x cube minus 6x square plus 11x minus 6 equals to 0. Okay, now using this theorem I can say then x minus 1 is a factor of this particular polynomial. என்ன polynomial? ஓகே, சரிண்ணா இதுக்கு என்னன்னா ஃபிசிக்கல் மீனிங்? நீங்களும் ஏன்னா எங்கள் ரெகுலர் மேக்ஸ் ஸ்டார் மாதிரியே பண்ணுறீங்க. ஓகே, நான் சொல்கிறேன். சரியா? சி,
ஃபேக்டர்னா என்ன? அண்ணா ஃபேக்டர்னு இதுக்கு முன்னாடி அந்த ஹச்சிஎஃப்ல பேசணும். ஹச்சிஎஃப்ல பேசணும். ஃபேக்டர்னா என்ன? ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? ஆனால் 6 வந்து 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் டிவைட் பண்ண முடியும் அண்ட் 6ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா 1 2 3 6. அது மாதிரி இங்கேயும் ஃபேக்டர்னா என்ன? ஃபேக்டர்னா அண்ணா அப்போ இந்த x cube minus 6x square இதை x minus 1ஆல் டிவைட் பண்ண முடியுமா? எஸ், பிடிச்சிட்டிங்க. ஓகே ஓகே, யாருக்காவது புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பி சொல்கிறேன். சி ஃபேக்டர்ஸ்னா சிம்பிளி என்ன? ஆனால் டிவிசர்ஸை தான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். சரி, டிவிசர்ஸ்னால் என்ன? ஆனால் எந்தெந்த நம்பராலெல்லாம் அதை டிவைட் பண்ண முடியுதோ அதெல்லாம் டிவிசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஓட டிவிசர்ஸ் என்னென்ன? ஒரு 6 வேணாம். ஓகே, லெட்ஸ் சே 4ஓட டிவிசர்ஸ் என்னென்ன? ஆனால் 4 வந்துட்டு 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், தென் 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகும்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. நவ் இதை நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். வி கால் திஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. அப்போ ஃபேக்டர்ஸ்னால் என்ன? ஆனால் சிம்பிளி எதெல்லாம் 4ஐ டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம 4ஓட ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நான் எழுதியிருக்க லைனுக்கு என்ன மீனிங்? x minus 1 is a factor of this polynomial அப்படின்னா the meaning is this particular polynomial is divisible by x minus 1. சரியா? This is divisible by what? நம்மளோட x minus 1ஆல் டிவைட் ஆகுமா? ஆனால் பாலினாமியல் டிவைட் ஆகுமா? அது எப்படி நான் டிவைட் பண்ணுவோம்? அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த தியரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் x is equals to a is a root of the polynomial, then இந்த ஏவை அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. x minus a is a factor of the polynomial. இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். just give me one more minute. ஓகே, நான் இப்போ அந்த இடத்துல நான் எழுதிடலாம் இல்லையா? ஆமாண்ணா, since x is equals to 1 is a root of this equation, x minus 1 is a factor of this particular equation. சரியா? ஓகேண்ணா, factor of this equation. சரி, ஓகேண்ணா. நவ் எப்படின்னா டிவைட் பண்ணுவீங்க பாலினாமியலை? ஓகே, அதுதான் ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 1 புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2 வந்துட்டு யூஸ் லாங் டிவிஷன். ஓகே, சில பேருக்கு லாங் டிவிஷனால என்னன்னு தெரியாது. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட், டோன்ட் வரி. அவர் ஸ்டெப் 2 இஸ் டு use long division. சரியா? சரி, ஓகேண்ணா. let's do the long division. சரி, see we have this is our polynomial இல்லையா? ஆமாண்ணா, this is our polynomial. now we are going to divide this. சரி, நான் எதால டிவைட் பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? x minus 1 is a factorனு கிடச்சிச்சுல்ல? ஸோ அந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஐம் கோயிங் டு புட் லைக் திஸ். டிவிஷன்னால இப்படி தானே பண்ணுவோம் சின்ன வயசில். ஆமாண்ணா, அப்போல்லாம் லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சே, ஜேஇ இல்லை, நீட் இல்லை, டெய்லி வீட்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணுன்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ வே, வி ஹாவ் டு லேர்ன் திஸ். சரியா? சரி, ஸோ நமக்கு தெரியும் இதை எதால டிவைட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் மைனஸ் 1ஆல் இது டிவைட் ஆகுமா? ஃபேக்டர்னா என்ன? ஆனால் எக்ஸ் மைனஸ் 1ஆல் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண முடியுமா? சரி, எப்படி டிவைட் ஆகுதுன்னு பண்ணி தான் பார்ப்போமே. எக்ஸ் மைனஸ் 1. சரி, இப்போ எப்படி டிவைட் பண்ணுவோம்? அந்த லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சி, நான் கேட்குறதுக்குலாம் ஒன்றுனா ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ என் கேள்வி சிம்பிள் தான். இதோட எக்ஸோட ஃபஸ்ட்டு டைம் எக்ஸு, இங்கே எக்ஸ் கியூப். எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும்? ஆனால் இது என்னென்ன கேள்வி? எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட எக்ஸு ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் கியூப் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப். தென் எக்ஸ் ஸ்கொயரை வெறும் எக்ஸோட மல்டிப்ளை பண்ண முடியாது, ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷனோடய தானே மல்டிப்ளை பண்ணணும். ஆமாண்ணா, ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஓகே, நவ் சிம்பிளி நம்ம நார்மல் டிவிஷன் மாதிரியே தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சரியா? ஆனால் இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப், இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். ஆமாண்ணா, எக்ஸ் கியூப் அண்ட் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல்ஸ். ஓகே, தென்
minus 6x square minus of minus x square. நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் மேலேருந்து. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. சரியா? ஓகேண்ணா. ஸோ என்ன ஆகுது அண்ணா, இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ மைனஸ் 6x square ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சி இந்த இடத்துல we have this டா, x cube minus 6x square plus 11x minus 6. We are going to subtract this, அதாவது minus of x cube minus x square. ஃபஸ்ட் என்ன ஆகும், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆனால் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன ஆகுது, எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் 6x square ப்ளஸ் 5 சாரி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் ஃபைனலாக, ஆனால் மைனஸ் 5x ஸ்கொயர். தென் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்கும், ப்ளஸ் 11x மைனஸ் 6. ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து கீழே இருக்க ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 6. சரியா? ஓகேண்ணா. ஓகே, சில பேருக்கு டேரெக்டாக புரிஞ்சிருக்கும், பட் இட்ஸ் மை டியூட்டி டு எக்ஸ்பிளைன், ஸோ யூ கைஸ் டோன்ட் வரி. சரிண்ணா, இப்போ என்ன பண்ணுறது, திரும்பி அதே தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மா மைனஸ் 5x ஸ்கொயர் இருக்கா, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா. நவ் ஐ எம் ஆஸ்கிங், இந்த எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x ஸ்கொயர் வரும். ஆனால் நம்ம மைனஸ் 5xஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சி மைனஸ் 5xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை என்ன ஆகும், ஆனால் மைனஸ் 5x இன்ட்டு எக்ஸ் இஸ் மைனஸ் 5x ஸ்கொயர். ஓகேண்ணா, அதை தான் நான் கேட்குறேன், புரியுதா? இந்த எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x ஸ்கொயர் வரும். ஆனால் மைனஸ் 5xஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, we will have மைனஸ் 5x ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட்டு ப்ளஸ். ஆனால் நம்ம வெறுமனா இந்த மைனஸ் 5xஐ எக்ஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணால் என்ன வரும், மைனஸ் 5x இன்டூ மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 5x. சரியா? ஓகேண்ணா. நவ் we have to subtract this. ஓகே, ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன ஆகும், ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் 11x மைனஸ் 5x என்ன வரும், ஆனால் சிம்பிளி 6x வரும்ண்ணா. 6x வரும், 6x மைனஸ் 6. ஓகே, சரி, ஓகேண்ணா. நவ் இப்போ என்னோட ஃபைனல் கொஷின், இங்கே என்ன இருக்குது, 6x இருக்கா. இந்த எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் 6x வரும், ஆனால் சிம்பிளி ப்ளஸ் 6ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் 6ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆனால் 6 இன்ட்டு எக்ஸ் 6x, 6 இன்ட்டு எக்ஸ் 6x. தென் இந்த 6ஐ வெறும் எக்ஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது, இந்த மைனஸ் 1ஓடய மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 6 அண்ணா. ஸோ 6x மைனஸ் 6. ஸோ 6x மைனஸ் 6லேருந்து 6x மைனஸ் 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும், ஆனால் சிம்பிளி இந்த இடத்துல நமக்கு 0 வந்துடும்ண்ணா. 0 வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் லாங் டிவிஷன் மெத்தட். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, சரிண்ணா. இப்போது ஐ எம் கோயிங் டு யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் டாட் டு யூ இன் 3rd or 4th ஸ்டாண்டர்ட். சரியா? அந்த 3rd 4th இல்லையா? எஸ். சி whenever you have something like this division இருந்துச்சுன்னா there is a relation, right? ஆனால் என்ன ரிலேஷன், I will write this. ஓகே, ஸோ எப்போதுமே உள்ளே இருக்க நம்பரை நம்ம டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் வெளியே டிவைட் பண்ணுறோம்ல அதை டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் மேலே இருக்க நம்பரை கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் கீழே ஃபைனலாக ஆன்சர் வருது இல்லை, அதை ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஃபைனலி நமக்கு என்ன வருதோ அதை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் யூ கைஸ் remember this relation that quotient into dividend, quotient into dividend, sorry, quotient into divisor. சரியா? quotient into divisor plus remainder is equals to our dividend. அதாவது the dividend is simply equals to quotient into divisor. quotient divisorையும் மல்டிப்ளை பண்ணணுமா ப்ளஸ் ரிமைண்டர் பண்ணணுமா? ஓகேவா?
ஓகேண்ணா. ஆனால் இதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க, நாங்கள் நம்ப மாட்டோம், 4th எங்களை ஏமாற்றி சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்களாவது ப்ரூஃப் காட்டுங்க. ஷோ சரி கொடுக்குறாருங்க. சி வி ஹாவ் 9 divided with 3 என்ன வரும்? ஆனால் 9 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு we will write 3 3 3s are 9 அண்ணா. ஸோ 0 ஆகிடும். ஸோ ஃப்ரம் ஹியர் can I write this? See, ஃபர்ஸ்ட் டிவைடண்ட் என்ன அண்ணா 9, கோஷன்ட் என்ன, கோஷன்ட் வந்துட்டு 3, டிவைசர் என்ன 3 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ டிவைடண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கோஷன்ட் என்னது 3, டிவைசர் இஸ் 3 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 0 இல்லையா? அதாவது என்ன வந்துருச்சு, 9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்ளைங் திஸ் டு அவர் பர்டிகுலர் சொல்யூஷன் நமக்கு என்ன வருது அண்ணா, டிவைடண்ட் என்ன அண்ணா, டிவைடண்ட் இஸ் அவர் பாலினாமியல் which is x cube minus 6x square plus 11x minus 6. ஓகே சரிண்ணா. this is equals to அண்ணா we have to multiply our quotient into divisor. சரியா? ஸோ quotient என்ன அந்த இடத்துல, x square minus 5x plus 6 ஓகே into divisor என்ன வந்துச்சு அண்ணா, டிவைசர் வந்து நம்மளோட x minus 1. ஓகே, டிவைசர் இஸ் x minus 1 into எஸ் டிவைசர் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் ஃபைனலாக ரிமைண்டர் என்ன வந்துச்சு அண்ணா, லாங் டிவிஷன் பண்ணப்போ ஃபைனலாக நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அண்ணா, நம்மளோட கியூபிக் ஈக்குவேஷனை ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் x minus 1 இன்டூ ஒரு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வந்துட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஸோ இதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. சரிடா, இப்போது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். டு சால்வ் எனி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் there is a method. அதாவது you have this ax square plus bx plus c equals to 0 இருக்கு. You have to find the roots of this equation or factorize this equation. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா middle term splitting யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்படி middle term splitting யூஸ் பண்ணுவோம்? simple. You see, you have to find two numbers. சரியா? m and n ன்னு சொல்லி two numbers you have to find whose product is equals to this a into c. சரியா? x square ஓட coefficient a into cக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா சரியா? ஓகேண்ணா. அண்ட் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா you should get your b. ஸோ இந்த மாதிரி மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், then we can simply split the middle term and factor the quadratic equation. சரியா? அண்ணா எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. ஓகே, நம்மளோட எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நம்மள்ட்ட என்ன குவாட்ரட்டிக் வந்துச்சு அண்ணா? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா we've got x square minus 5x plus 6 I guess. x square minus 5x plus 6 I guess. Yes. So you take this x square minus 5x plus 6. Now find two numbers. சரியா? m into n, ரெண்டு நம்பர் m n கண்டுபிடிக்கணும். அதை ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும் அண்ணா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 1னா? ஆமாம். ஸோ 1 into கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன 6. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 1 into 6 வரணும். அண்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அண்ணா? ஆட் பண்ணால் we should get -5. ஸோ இது மாதிரி எந்த ரெண்டு நம்பர் இருக்குது அண்ணா? your m should be equals to -3 and n should be equals to -2 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ -3 into -2 6 வரும். -3 plus -2 you will get -5. ஸோ சிம்பிளி இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த -5x இருக்குல்ல, x ஸ்கொயர் -5x இருக்குல்ல, அதை -3x -2xன்னு எழுத போகிறேன். சரியா? ஐம் கோயிங் டு ரைட் as -3x -2x plus 6. ஓகே, ஏன்னா இப்படி எழுதுறீங்க? இதுக்கு பேர் தான் மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங். சரியா? ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் திஸ். சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நவ் what to do after this? இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? சிம்பிளி யூ டேக் x as காமன். சரியா?
எக்ஸை காமனாக எடுத்தோம்னா we will have x minus 3. தென் இந்த இடத்துல இருந்து ஆனால் யூ டேக் -2 as காமன், சரியா? ஸோ -2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா we will have x minus 3. நோ எதுவுமே பண்ணல, நான் அந்த 5x இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனதுனால சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இந்த டேர்ம்லேயும் x minus 3 இருக்குது, இந்த டேர்ம்லேயும் x minus 3 இருக்குது. ஸோ சிம்பிளி டேக் x minus 3 as காமன். ஸோ x minus 3 காமனாக எடுத்தோம் அப்படின்னா we will have here x and then here -2. ஸோ x minus 2, சரியா? ஓகேண்ணா. now your entire cubic equation is simply equals to x minus 1 and then இந்த quadratic equation தான் நம்ம இப்படி simplify பண்ணிட்டோமே, என்னன்னு வந்திருக்கு? x minus 2 into x minus 3 ன்னு வந்திருக்கு, சரியா? the quadratic equation is x minus 2 into x minus 3. That's it. All we got to do is find the roots of the equation. எப்படி நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது? see ரூட்ஸ்னா இந்த பாலினாமியலை ஈக்குவல் டு 0 போட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இதை ஈக்குவல் டு 0 போடுறதும் இதை ஈக்குவல் டு 0 போடுறதும் ஒன்று தானே? ஆமாண்ணா, இது ரெண்டு ஈக்குவல். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த பாலினாமியல் எப்போ 0 ஆகும்? ஆனால் x is equals to 1 போட்டால் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகும். தென் 0 into anything will be 0னா. ஸோ x is equals to 1 and x is equals to 2 போட்டாலும் 0 ஆகும். and finally x is equals to 3 போட்டாலும் 0 ஆகும். so these are called the roots of this polynomial. okay va? Roots of this equation. I hope this is clear. so எந்த ஒரு குவாட்ரேட்டிக்காக இருந்தாலும் you can solve it simply using this method. okay, super. Now let's proceed to the next topic, the most important part of this basic lecture, which is inequalities. okay, இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இப்போ தான் இருக்குது. சரிண்ணா, எதுக்கு இந்த இன்இக்வாலிட்டி படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சி ஆல்மோஸ்ட் நிறைய கொஷின்ஸில் ஓகே டொமைன் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் நம்மளோட இன்இக்வாலிட்டிஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஆல்மோஸ்ட் JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில் வர பாதி கொஷினில் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வரும்டா. ஸோ இது ரொம்ப பேசிக், அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ இதை ஃபுல்லாக கற்றுட்டு தென் டேரெக்டாக நம்மளோட சாப்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டினா என்ன? ரிலேஷன் இன்வால்விங் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன். சரி, அதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்கல்ல. 2 is greater than 1. okay, 2 is greater than or equals to 2. okay, or 5 is less than 10. இந்த மாதிரி பட் சம் வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். சரியா, அதுதான் இன்இக்வாலிட்டி ஆர் இன்ஈக்குவேஷன் சொல்லுவோம். அண்ட் சால்விங் அண்ட் இன்இக்வாலிட்டினா என்ன அர்த்தம்? சால்விங் அண்ட் இன்இக்வாலிட்டி மீன்ஸ் finding the value of the variable for which inequality holds good. okay, for example, this is an inequality, x minus 2 is greater than 0 then value of x ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? சரி, லாஜிக்கலாக யோசிங்களேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ போட முடியும்? ஆனால் ஃபஸ்ட்டு 2 போட்டு பார்க்குறேன். 2 minus 2 is equals to 0 and 0 is not greater than 0. 0 is equals to 0. ஸோ இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது? ஃபெயில் ஆகுது. ஏன்? ஏன்னா 0 greater than 0ன்னு வருதுன்னா அது தப்பு. 0 is equals to 0. ஸோ நம்மளால் 2 போட முடியாது. சரி, 2க்கு கம்மியாக ஏதாவது போட முடியுமா? 1 போட முடியுமா? ஆனால் 1 minus 2 is simply -1. -1 is less than 0னா, it's not greater than 0. சரி, அப்போ 2, 1 அடுத்து 0, -1 இது எதுவுமே உங்களால் போட முடியாது. பட் 2 விட கிரேட்டர் தானே ஏதாவது போட்டிங்கன்னா 3 போட முடியுமா? ஆனால் 3 minus 2 is 1, 1 is greater than 0 போடலாம். 4 போட முடியுமா? 4 minus 2 is 2, 2 is greater than 0 போடலாம். ஸோ லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? அண்ணா, we can substitute any values which are greater than 2. சரியா, ஓகேண்ணா. ஸோ அப்போ தான் 2வை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்இக்வாலிட்டி. ஓகே, நவ் இப்போ லெட்ஸ் சே ரேண்டமாக ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது, அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. எக்ஸ் இஸ் லையிங் பிட்வீன் 0 to 1. ஸோ இதை நம்ம இப்படியே எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகே, எழுதலாம் இப்படியே, பட் இது பார்க்க நல்லா இல்லை. ஸோ இதை ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஷார்ட்கட்டில் இதை எழுத போகிறோம். அந்த ஷார்ட்கட்டை நல்லா கற்றுக்கோங்க. தென் we will move on to solving your inequalities. ஓகே, சிம்பிளி இந்த மாதிரி இன்டர்வல் இருக்குல்ல, x greater than 7, x lying between -17 to -20. ஸோ இந்த மாதிரி இருக்க இன்டர்வல்ஸ் எல்லாம் இதை ஒரு இன்டர்வல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆமாம், நான் எக்ஸ் இஸ் லைன் பிட்வீன் -20 to -17. ஸோ இந்த மாதிரி இன்டர்வலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் ஆஃப்
expressing your interval or simply interval notation. சரியா? Okay. So first, before proceeding, learn two things. இந்த மாதிரி நார்மல் parenthesis நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுவோம்ல, ஆனால் எழுதுறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த parenthesis இப்படி. இந்த parenthesisோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா we call it the open bracket. Okay. And இந்த மாதிரி ஸ்கொயர் bracket இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we call it closed bracket. Open bracket and closed bracket. சரியா? ஓகேண்ணா, closed bracket. Okay. Now ஒரு இன்டர்வல் இருக்கு, அதாவது x is greater than a less than b அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த x இருக்குல்ல, அது வந்து நம்பர் லைன்ல பாருங்க, இங்க இருக்கு a, இங்க இருக்கு b. ஸோ இந்த இன்டர்வலுக்கு என்ன அர்த்தம்னா x can take any values greater than a less than b like this. ஓகேவா? greater than ஏனா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம், and less than b னா b க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் x ஆல a எடுத்துக்க முடியுமா? முடியாது, because x is strictly greater than a. ஒருவேளை இந்த இடத்துல greater than equal to கொடுத்திருந்தாங்கன்னா x equals to a ன்னு எடுத்துக்கலாம், but x is strictly greater than a. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால a வை இன்க்ளூட் பண்ண முடியாது, அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன். சரி, இங்க பாருங்க ஓப்பனாக விட்டுட்டேன் அந்த இடத்துல ஸ்பேஸை. சரியா? அதே மாதிரி x ஆல b எடுத்துக்க முடியுமா? நோனா, x is strictly less than b. ஸோ நம்மளால x equals to b இருக்க முடியாது. ஸோ அதனால தான் b-லையும் ஒரு ஓப்பன் இது போட்டு விட்டேன். ஸோ இப்படி இருக்க இன்டர்வலை நம்ம சிம்பிளாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா x is belonging to a to b, a, b, ஏலையும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், பிலையும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஏன் ஓப்பன் ப்ராக்கெட் போடுறோம்? பிகாஸ் x ஆல ஏவை எடுத்துக்க முடியாது, x is not equals to a, அதனால ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி x is not equals to b, அதனால இங்கேயும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க, ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்வல் கிடச்சிருச்சு. the final answer is when x lying between 2 to 3 your inequality is valid ன்னு வந்துருச்சு. சரியா? ஓகேண்ணா, இது எப்படி சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா x belonging to, ஓகே, இந்த சைனுக்கு பேர் belongs to, இந்த மாதிரி e மாதிரி போட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் belongs to. சரியா? ஓகேண்ணா. now x belongs to 2 to 3, x belongs to 2 to 3 where x ஆல 2 க்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? நான் முடியாது. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். x ஆல 3 க்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? ஆனால் முடியாது. ஸோ அங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ x belongs to open bracket 2 to open bracket 3. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். நெக்ஸ்ட் அப்படியே இது அடுத்த ஸ்டெப் என்ன? ஒருவேளை x is greater than or equals to a and less than or equals to b, then எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல? ஆனால் x வந்து a to b க்கு நடுவில் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம், அண்ட் x ஆல a க்கு ஈக்குவலாகவும் இருக்க முடியும், b க்கும் ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. x can take any value equal to a. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் கிரேட்டர் than a, இந்த வேல்யூலாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் எது வரைக்கும் இப்படி எடுத்துக்க முடியும்? ஆனால் ஃபைனலி டில் ஈக்குவல்ஸ் டு b வரைக்கும் எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ b-யும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபைடு வெர்ஷனில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா x is belonging to closed bracket a to closed bracket b. சரியா? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்? ஏவும் பியும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க, x is greater than or equals to 3 less than or equals to 5 என்ன அர்த்தம்? ஆனால் இதை சிம்பிளி ஐ கேன் ரெப்ரசன்ட் as x belonging to 3 to 5, x belonging to 3 to 5 where x ஆல 3 க்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? இருக்கலாம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் 3 and x ஆல 5 க்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? இருக்கலாம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் 5. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் சம் டவுட், பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், போக போக நல்லா கிளியர் ஆகிடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் இருக்கு. x வந்து less than or equals to b but x is strictly greater than a. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். யூ see இந்த இடத்துல என்ன மீனிங்? ஆனால் x வந்து a to b க்கு நடுவில் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம், பட் சிம்பிளி ஏக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது, பட் பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏ சைடு ஓப்பன் ப்ராக்கெட், பி சைடு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3னா ஐ கேன் ரைட் எக்ஸ் பிலாங்கிங் டு 2 to 3 வேர் 2ல ஓப்பன் ப்ராக்கெட் 3ல க்ளோஸ் ப்ராக்கெட். அவ்வளோதான். 2ல ஓப்பன் ப்ராக்கெட் 3ல க்ளோஸ் ப்ராக்கெட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல சாரி, ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஏ லெஸ் தென் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூஸ் பிட்வீன் ஏ டு பி அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ
பட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பி. அதை நம்ம எப்படி பண்ணுவோம், ஏ சைடு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், பி சைடு ஓப்பன் ப்ராக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வல் கிடைக்குது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 லெஸ் தென் 5 இருக்குன்னா யூ கேன் சிம்பிளி ரைட் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் 3 டு ஓப்பன் ப்ராக்கெட் 5. புரிஞ்சுதா? hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? even if you have some doubts, when we solve this everything will be clear. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொரு இன்இக்வாலிட்டியோட நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷனும் பண்ணணும், இன்டர்வல் செட் ரெப்ரசன்டேஷனும் பண்ணணும். என்னங்கிறத பண்ணிடுவோம். சி ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிலாங்கிங் டு -1 to 3. ஓகேவா? -1லேருந்து 3 வரைக்கும் என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாமா? ஸோ we know in number line -1 will be here and -3 will be here. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1. ஓகே, -1 எடுத்துக்க முடியுமா? ஸோ -1ல ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3. ஸோ 3லேயும் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள். நவ் -1 to -3க்கு நடுவில், -3 இல்லை +3, -1 to +3க்கு நடுவில் என்ன வேல்யூ வேணாலும் அதை எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு லைன் போட்டுடலாம். சரியா? ஒரு லைன் போட்டுடலாம் இந்த இடத்துல. ஓகே ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் யுவர் நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன். இதை இன்டர்வல்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆனால் ரொம்ப சிம்பிள், எக்ஸ் பிலாங்கிங் டு -1 to 3 அண்ட் -1லேயும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், 3லேயும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். சரியா? ஏன் க்ளோஸ் ப்ராக்கெட்? பிகாஸ் எக்ஸ் கேன் பி ஈக்குவல்ஸ் டு -1 அண்ட் எக்ஸ் கேன் பி ஈக்குவல் டு 3. ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ 0 இங்கே இருக்கும், 5 இங்கே இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, 0 is over here, 5 is over here. So x can take any value between 0 to 5 but not equals to 0 and 5. So இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட், ஐ மீன் ஓப்பன் சர்க்கிள் போட்டுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. So what is the interval set representation? அண்ணா, that is simply x belonging to, close bracket இல்லை, see x belonging to 0 to 5 ஓப்பன் ப்ராக்கெட்டா க்ளோஸ் ப்ராக்கெட்டா? ஆனால் எக்ஸால் 0க்கு ஈக்குவலாக இருக்க முடியாது, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி 5க்கு ஈக்குவலாக இருக்க முடியாது, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். சரியா? ஸோ யூ கைஸ் கேன் டூ தீஸ் 2 கொஷின் ஆஸ் யோர் ஹோம் ஒர்க். ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே? யூ கேன் ஒர்க் திஸ் அவுட். நவ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் பிலாங்கிங் டு -4 to +4, -4 to +4, பட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 2, நாட் ஈக்குவல்ஸ் டு 3. ஆனால் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? சி இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து பிளாட் பண்ணுங்கள் நம்பர் லைனில். சரியா? லெட்ஸ் அஸ்யூம் அவர் 4 is over here. Let's assume our -4 is over here and +4 is over here and our 2 is over here and 3 is over here. Now நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன? ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் x can take any value between -4 to +4 and x can be equals to -4, x can be equals to +4. ஸோ என்ன பண்ணலாம்? -4லையும் +4லையும் இப்படி க்ளோஸ்டு டாட் வச்சுருங்க. சரியா? ஓகேண்ணா. பட் the only catch is x is not equals to 2, not equals to 3. அப்போ 2க்கு மேலே ஒரு ஓப்பன் சர்க்கிள், 3க்கு மேலே ஒரு ஓப்பன் சர்க்கிள், அவ்வளோதான். சரியா? ஓகேண்ணா. ஸோ if you connect it using a line, it should be like this. It should be like this. Okay? ஓகேண்ணா. சரிண்ணா, இது ஓகே, புரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, that's very interesting. You see, we will write like this. x belongs to -4 to +4, -4 to +4 and close bracket. இல்லையா? ஆமாண்ணா. ஏன் க்ளோஸ் bracket? Because x can be equals to -4 and x can be equals to +4. But you have to subtract 2 points. Okay, 2 and 3. You have to subtract 2 and 3. அதை எப்படி ஒரு செட் மாதிரி எழுதுவோம். சரியா? ஸோ x belonging to this -2 and 3. ஓகே, how this is clear? இந்த மாதிரி curly brackets போட்டால் செட்டு. ஓகே, ஸோ 2 and 3 மட்டும் எக்ஸாக்ட்லி ரிமூவ் பண்ணுறோம் அதுலேருந்து. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குது 5. ஓகே, சிம்பிளி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா என்ன அர்த்தம்? அண்ணா 5க்கு மேலே என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாமா? ஸோ 5 இஸ் இன்க்ளூடட் ஆர் நாட்? எஸ்னா இட்ஸ் இன்க்ளூடட். தென் இப்படியே இது எவ்வளோ தூரம் வேல்யூஸ் எடுத்துக்க முடியும்? ஆனால் டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்க முடியும், +∞ வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அந்த இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா 5 to ∞. நவ் 5 இன்க்ளூடடா? எஸ் இன்க்ளூடட்.
அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே இன்ஃபினிட்டியில் நம்மளால் இன்க்ளூடட் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா இன்ஃபினிட்டினா என்னன்னே தெரியாது, போயிட்டே இருக்கும். தட்ஸ் அ வெரி பிக் நம்பர், தேர் இஸ் நோ எண்ட் டு இட். ஸோ அதனால் இந்த இடத்துல எப்போதுமே ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடுவோம், பிகாஸ் வி கேன் நாட் இன்க்ளூட் இன்ஃபினிட்டி. சரியா? இன்ஃபினிட்டினா என்னன்னே நமக்கு இன்னும் தெரியாது. ஓகே, டில் திஸ் டே we don't know what is infinity. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், x is less than or equals to -4. ஸோ -4 இங்கே இருக்குது. ஓகேவா? -4ஓட கம்மியான லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு -4 இன்க்ளூடரா? எஸ்னா x is less than or equals to -4னு கொடுத்துருக்காங்க. ஸோ -4லேருந்து அதை விட கம்மியாக இருக்க எல்லா வேல்யூனா -infinity வரைக்குமா? எஸ், -infinity வரைக்கும். ஸோ இதை எப்படி இன்டர்வல் செட்டில் ரொட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x belonging to -infinity இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன? இன்டர்வல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் ஃபாலோடு பை பெரிய நம்பர், ஸ்மால் தென் பிக். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? -infinity. ஓகேவா? ஏன்னா நினச்சி பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைட் போக போக வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போக போக வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்பர் லைனில். ஸோ அந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் இருக்குது. அப்போ திஸ் ஹாஸ் த லோவஸ்ட் வேல்யூ. ஸோ x belonging to -infinity to -4. ஓகே, -infinity to -4. பட் -infinity இன்க்ளூட் பண்ணுவோமா? நோ அண்ணா, வி won't include -infinity. ஏன்? பிகாஸ் -infinityனாலும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருவோம். -4 இன்க்ளூட் பண்ணுவோமா? கொடுத்துருக்காங்கண்ணா, x is less than or equal to -4னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்குவோம். சரியா? ஸோ இன்டர்வல் நோட்டேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you guys are okay with this, then let's start attacking inequalities. But before proceeding with how to solve inequality, ஒரு சில கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் பாயிண்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் மேண்டேட்ரி. ஓகே, வித்தவுட் தோஸ் கோல்டன் பாயிண்ட்ஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு சால்வ் எனி இன்இக்வாலிட்டி. சரியா? ஓகேண்ணா, அப்படி என்னன்னா கோல்டன் பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் கோல்டன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். அண்ணா எப்போனா இன்இக்வாலிட்டி போவீங்க? போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியன். ஓகே, அங்கே பார்த்தோம்ல செட்டில், அதே தான் செட் தியரியில் பார்த்தோம்ல. எங்கே? ஆனால் ஒரு ஸ்லைட் சொல்லி கொடுத்தீங்களா, அதுவா? எஸ், அதே தான். ஸோ அதை இந்த இடத்துல இன்டர்வல்ல எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். we have a அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல், b அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல். சரியா? ஸோ வாட் இஸ் த இன்டர்வல் a? அண்ணா இட்ஸ் சிம்பிள். யூ see, interval a means from -3 to +1 இல்லையா? ஆமாண்ணா. வேர் -3 இன்க்ளூடடா? இல்லைண்ணா, -3 is not included. -3 is not included. ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 is included. ஆமாண்ணா, 1ல க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ 1 is like this. ஓகே, ஸோ the number line representation is this இல்லையா? ஆமாண்ணா, this is your interval a. ஓகே, சரி. ஓகேண்ணா. now next we have our interval b. interval b ல என்ன இருக்கு? ஆனா -4 to 0. okay, so we know our -4 will be somewhere over here and 0 will be somewhere over there. This is -4 and this is 0. okay வா? சரி. now -4 included. ஆமாண்ணா, -4 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் இன் -4 and 0 இன்க்ளூடா? ஆனால் 0 வந்துட்டு நாட் இன்க்ளூடட்னா. ஸோ 0ல் வந்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, now இது ரெண்டுக்கும் யூனியனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போலாம் ரெண்டு இன்டர்வலுக்கு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் எடுக்கணுமோ, ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் them into a single number line. சரியா? ஒரே நம்பர் லைனில் வரைங்க அவங்கள. சரியா? ஓகேண்ணா. ஆனால் ஒரே நம்பர் லைனில் எப்படி வரைகிறது? தோ ஹெல்ப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர்ஸ் இன்வால்வ்டு? அண்ணா -4, ஓகே, -3, then 0, then +1, then +1. ஓகே, ஓகேண்ணா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன சொல்லுது? அண்ணா -3லேருந்து 1 வரைக்கும். வேர் -3 is included and 1 is not included. ஸோ இப்படி ஒரு லைன் போடுவோம் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இன்டர்வல் b பாருங்களேன், from -4 to 0 with -4 included and 0 not included, like this. -4 included and 0 not included, like this. okay, ஓகேண்ணா. ஸோ இன்டர்வல் வந்து இப்படி இருக்கு. now யூனியன்னா என்னடா?
ஆனால் யூனியன் அப்படின்னா சிம்பிளி ரெண்டு செட்டையும் ஃபஸ்ட்டு இது செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த -3 to 1 அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் all the points between -3 to 1. -3க்கு இந்த பக்கம் -2.9, -2.8, ஓகே 0.5, 0.7 எல்லா பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ண ஒரு செட்டை தான் இப்படி நம்ம எழுதுறோம். ஓகே -3 to 1 அப்படிங்கிறத இன்டர்வல்னு சொல்லுவோம். ஓகே சரிண்ணா, அப்போ இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு யூனியன் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டையும் ஜஸ்ட் சேர்த்து எழுதிருங்க. ஓகே ஸோ சி ஏ யூனியன் பி மீன்ஸ் -4லேருந்து எழுதுங்க. ஓகேவா? -4 இன்க்ளூடரா? எஸ் இன்க்ளூடட். -4 இன்க்ளூடரா? எஸ் இன்க்ளூடட். தென் ஆனால் அடுத்து -3 இன்க்ளூடரா? எஸ். ஏதாவது ஒரு வாட்டி ஒரு இடத்துல பாருங்களேன், நம்மளோட செட் தியரியில் பாருங்கள், மேலே வாங்க. எங்கே சொல்லி கொடுத்தேன்? இங்கே சொல்லி கொடுத்தேன்ல. அதாவது இந்த ரெண்டு செட்டில் ஏதாவது ஒரு செட்டில் அந்த எலமெண்ட் இருந்தாலே போதும், ஏ யூனியன் பியில் அது உள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த செட்டில் 5 இல்லை, பட் இந்த செட்டில் 5 இருக்குது. ஸோ ஏ யூனியன் பி எடுக்கும்போது 5 வந்துருச்சு. சரியா? ஏதாவது ஒரு செட்டில் இருந்தாலே போதும், யூனியன் எடுக்கும்போது வந்துடும். பட் இன்டர்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்டுக்கும் எது காமனாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2, 3 இருக்குது, இங்கே 2, 3 இருக்குது. ஸோ காமனாக 2, 3 இருக்கிறதுனால 2, 3 மட்டும்தான் நம்ம இன்டர்செக்ஷனில் எழுதுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்டர்வல்லையும் பார்த்தீங்கன்னா சி ஏ யூனியன் பின்னு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்டர்வல்ல அந்த பாயிண்ட் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இன்டர்வல்ல 0 இல்லை, எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் கீழே இருக்க இன்டர்வல்ல பாருங்க 0 இருக்கு. ஓகே ஸோ அதனால என்ன பண்ணுவோம், 0வையும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஃபைனலாக 1 வரைக்கும் எழுதிடுவோம். 1 இன்க்ளூடரா நாட் இன்க்ளூடரா? ஆனால் 1 வந்துட்டு ரெண்டு இன்டர்வல்லையுமே இல்லை. ஸோ அதனால 1ல் ஓப்பன் ப்ராக்கெட் விட்டுருவோம். சரியா? 1ல் ஓப்பன் ப்ராக்கெட் விட்டுருவோம். ஓகே எதுக்கு இப்படி எழுதுறோம்? சிம்பிள் செட்டோட அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்க. ஏ யூனியன் பினா சிம்பிளி ஏதாவது ஒரு இன்டர்வல்ல இருந்தாலே போதும், அதை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 0 இல்லை, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இந்த இடத்துல பாருங்க, இதில் 0 இல்லை. தென் இங்கே 0 இருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் 0ங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் உள்ள. ஓகேவா? ஓகே நவ் வாட் அபவுட் இன்டர்செக்ஷன்? ஓகே ஐ நோ திஸ் இஸ் அ பிட் கன்ஃபியூசிங், பட் லெட் மீ கிவ் யூ கைஸ் சம் மோர் எக்ஸாம்பிள். ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன? ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது ரெண்டு இன்டர்வல்லையுமே இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்கணும். நீங்களே சொல்லுங்கள், காமனாக என்ன இருக்குது? -3 இருக்கா? ஆமாண்ணா, இங்கேயும் இந்த இன்டர்வல்லையும் -3 இருக்குது. மேலே இருக்க இன்டர்வல்லையும் அது இன்க்ளூடட். ஓகே ஏன்னா அங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போடல, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் தான் நாட் இன்க்ளூடட். ஓகேண்ணா, ஸோ பார்த்தாலே தெரியுது -3 வந்து இருக்குது. ஸோ -3 2 ஆனால் 0 இருக்கா? நோ, 0 வந்து இந்த இன்டர்வல்ல இல்லை. ஸோ 1ல் இல்லைனாலே இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ -3 to 0 இஸ் யோர் A intersection B. Okay, I know you guys are a bit confused, but we will go for one more question. சரியா? ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க, போக 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 யூஸ் ஆகிடும். சரியா? யூஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் அதுக்கு யூஸ் ஆகிடுவீங்க. ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க, let's draw a very big number line. And then இந்த A and B இன்டர்வல்ல இருக்க எல்லாத்தையும் போடுங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குது? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? -3. இருக்கிறதுலே smallest number is -3, then followed by -1, then followed by 2. Now interval A என்ன சொல்லுது? ஆனால் interval A வந்து says that it is a collection of all the points excluding -3 and -1. சரியா? okay now interval B is it is including all the points from -1 to 2. சரியா? ஓகே now this is your interval A and this is your interval B. now what is A union B? A union B னா just ஏலையும் பிலையும் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. ஓகேவா? ஏதாவது 1ல் இருந்தாலே ஓகே, அதை A union Bல போட்டுடலாம். நல்லா பாருங்களேன், ஏல -3லேருந்து -1 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா A union Bல? தாராளமாக பண்ணலாம்னா. ஏதாவது இந்த ரெண்டு இன்டர்வல்ல ஏதாவது 1 கிட்ட இருந்தாலுமே அதை A union Bல போட்டுடலாம். see A union B is -3 to then -1 போடலாமா? -1 போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இன்டர்வல் பியில் -1 வந்து இன்க்ளூடட். ஸோ அதனால் -1 கணக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் -1லேருந்து 2 வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே இன்க்ளூடட். ஸோ -3 to 2 with open bracket on -3 and close bracket on +2. சரியா? இதுதான் A யூனியன் B. ஏன்னா பாருங்க, இதில் ஆர் இதில். சரியா? யூனியன்னா திஸ் ஆர் தட். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கிறத ஓவராலாக சேர்த்து எழுதிடுங்க. ஏதாவது 1ல் இருந்தாலே போதும், அதை நம்ம ஃபைனலாக எழுதிடலாம். பட் A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது காமனாக என்னென்ன இருக்குன்னு இந்த இடத்துல ஏதாவது இங்கே பாருங்களேன், -3 to -1ல்
எதுவுமே பியில் இல்லை, ஓகேவா? பியில் இருக்க எதுவுமே ஏல இல்லை, ஓகே. ஆனால் இந்த -1 நல்லா பாருங்கள், ஏல வந்து -1 கிடையாது, பியில் -1 இருக்குது. ஸோ காமனாக எதுவுமே இல்லை. ஸோ ஒரு எம்டி செட் இப்படி போட்டுருவோம், சரியா? ஒரு எம்டி செட் இப்படி போட்டுருவோம். there is nothing in your A intersection B, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் நான் செட் தியரி ஆரம்பித்தோன்னே நல்ல டீட்டெயிலாக புரியும். பட் தீஸ் ஆர் மேண்டேட்ரி. நம்ம இன்இக்வாலிட்டி படிக்கணும்னாலே இதெல்லாம் தேவைப்படும். அதனால் அதை பார்த்துடலாம். நவ் செட் தியரியில் நான் இன்னொரு வாட்டி சொல்லித்தரப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும்டா, ஓகேவா? சரி, நவ் லெட்ஸ் ஜம்ப் டு த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி யூசிங் விச் we can solve inequality. டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஓகே. Sorry about that, டக்குனு மைக் ஆஃப் ஆயிடுச்சு. See, the first golden rule says adding or subtracting a constant on both sides does not affect the inequality. அதாவது இப்படி a greater than or equals to b or a less than or equals to b அப்படின்னு சொல்லி some inequality இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு சைடும் some கான்ஸ்டண்ட்டை add or subtract பண்ணுறீங்க, ஓகே. let's assume you are adding a constant a, or simply whatever you do, a plus or minus a constant, but ரெண்டு சைடும் பண்ணணும், சரியா? b plus or minus a constant. இப்படி நீங்கள் ரெண்டு சைடும் சேம் கான்ஸ்டண்ட்டை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகலையாம், சரியா? முன்னாடி என்ன இருந்துச்சோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இப்போயும் அதே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது, ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஆனால் இது எப்படின்னா, see, it's very simple. You have, for example, 7 is greater than or equals to 2, right? Or 7 is greater than or equals to 5. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல add 3 to both the sides. என்ன வரும்? ஆனால் 7 plus 3, we know that will be 10. You are adding plus 3 on both the sides, okay? So 7 plus 3, 10. 5 plus 3, 8. Still 10 is greater than or equals to 8, இல்லையா? ஆமாண்ணா. Or you know 5 is, or 8 is less than 9. You add -2 on both the sides, okay? என்ன வரும்? ஆனா 6, 9 minus 2 is 7. So still 6 is less than 7, சரியா? ஸோ இன்இக்வாலிட்டிக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. என்ன பண்ணா, by adding or subtracting a constant on both the sides, சரியா? Okay, this is golden rule 1. The golden rule 2 says multiplying or dividing by a positive constant on both the sides does not affect the inequality, சரியா? ரெண்டு சைடும் ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே ஆர் டிவைட் பண்ணாலும் ஓகே, நமக்கு இன்இக்வாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ a greater than equal to b இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you are going to multiply by k on both the sides. So k into a நீங்கள் வரும், k into b நீங்கள் வரும். if k is positive then இன்இக்வாலிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை, சரியா? ஓகேண்ணா. அப்படியே தான் இருக்கும். ஆர் நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஓகே தான், சரியா? டிவைட் பண்ணுறீங்க என்ன அர்த்தம், ஆனால் டிவைடிங் அப்படின்னா 1/k-வால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சி, இந்த மாதிரி நீங்கள் கேவோட மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை எப்படி டிவைட் பண்ணாலும் ஓகே. இன்ட்டு கே டிவைடிங்னா என்ன, 1/k-வால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, சரியா? ஸ்டில் எவ்ரிதிங் வில் பி சேம், இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகாது. a/k இந்த சைடு b/k இருக்கும். as long as your k is positive everything will be all right. But okay, good. Now if you want example I can give it to you. You can write see, for example, 7 is greater than or equals to 2, இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், I'm going to multiply this with plus 4, okay, or simply plus 2-வால் பண்ணி பார்ப்போம். plus 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆனால் 2-வால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சைடு பாருங்கள் 7 into 2 14 இருக்கும், அண்ட் இந்த சைடு 2 2s are 4 இருக்கும். now still 14 is greater than 4, right? ஸோ இன்இக்வாலிட்டி அப்படியே தான் இருக்கும், சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான், பட் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். now the next point, இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன், சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒருவேளை நீங்கள் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுற நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தால், ஓகே, மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் பை அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆன் போத் த சைட்ஸ் ரிவர்சஸ் த இன்இக்வாலிட்டி, சரியா? அதாவது இப்போ a greater than or equal to b இருக்கு.
ஒருவேளை நீங்கள் மைனஸ் கேவால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தென் என்ன ஆகும்? ஆனால் இந்த சைடு மைனஸ் கே இன்ட்டு ஏ, இந்த சைடு மைனஸ் கே இன்ட்டு பி, அண்ட் யோர் இன்இக்வாலிட்டி ரிவர்சஸ். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது அப்படியே லெஸ் தென் ஈக்குவல் டுவாக மாறிடும் இப்படி. சரியா? ஓ ஓகேண்ணா. ஆனால் டிவைட் பண்ணாலுமா? எஸ், டிவைட் பண்ணாலும் சேம் இஷ்யூ தான். ஓகே, இஃப் யூ மல்டிப்ளை வித் மைனஸ் ஒன் பை கே, டிவைடிங்னா என்ன? ஒன் பை கேவால் மல்டிப்ளை பண்ணுறது. சரியா? தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் you will get minus a by k and you will get minus b by k. Here also the inequality reverses. Greater than or equal to இருந்தது, இந்த டைம் less than or equals னு வந்துடும். ஓகேவா? ஓகேண்ணா. now for example ஏன் அப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. for example you take any inequality. We know that 2 is greater than 1. Now I am going to multiply both the sides with -2. ஸோ பண்ணால் என்ன வரும்? ஆனால் -2வால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நமக்கு -4 இருக்கும். சி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு we will have -4 and ரைட் ஹேண்ட் சைடு we will have -2. now you see இது ரெண்டில் எது கிரேட்டர்? ஆனால் நமக்கு தெரியும் -2 is greater than -4. அதனால் இங்கே greater than இருந்துச்சா அந்த சிம்பிள் அப்படியே உல்ட்டாவாக மாறிடும், லெஸ் தெனாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் எனக்கு இன்இக்வாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணணுமோ, சி ஐ ஹாவ் அன் இன்இக்வாலிட்டி ஏ கிரேட்டர் தென் பி. நவ் நான் இந்த இன்இக்வாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன்? ஐ வில் மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் போத் த சைட்ஸ். ஆன் போத் த சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஆனால் மைனஸ் ஏ லெஸ் தென் மைனஸ் பி அப்படின்னு வந்துடும். சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஸோ எப்போல்லாம் எனக்கு இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கேன் மல்டிப்ளை -1 ஆன் போத் த சைட்ஸ். சரியா? திஸ் இஸ் யோர் கோல்டன் ரூல் 3 அண்ட் யோர் ஃபைனல் ரூல் கோல்டன் ரூல் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். while solving any inequalities we cannot cross multiply a variable. for example இப்படி இருக்கு. ஓகே, x plus 7 divided by 2x is greater than 5 இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு வேகமாக அந்த 2x அங்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு x plus 7 is greater than 10xன்னு எழுதுனீங்கன்னா you are wrong. okay, you cannot do this. ஏன்னா அப்படி பண்ண முடியாது? because you don't know whether x is positive or negative. okay, ஒருவேளை பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூ இல்லை. பட் நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் டூ திஸ். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும் இல்லையா? அதாவது இங்கே என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. பட் ஒருவேளை நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா தென் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும்னா. இங்கே நம்மள்ட்ட வெறும் எக்ஸ் இருக்குது. ஓகே, கிராஸ் மல்டிப்ளைனா என்ன அர்த்தம்? ரெண்டு சைடும் 2xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இங்கேயும் ஒரு 2xஆல் இங்கேயும் ஒரு 2xஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன ஆகும்? இந்த 2x இந்த 2x கேன்சல் ஆகிடும், 5 2s are 10xன்னு வந்துடும். ஓகே, இந்த 2x இப்படிலாம் போகாது. எப்போதுமே we are multiplying with 2x on both the sides. ஸோ அதனால் என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடு 2h வந்துடும். அதனால தான் உங்களுக்கு சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க? டிவிஷனில் இருக்கிறது அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அங்கிட்டு போனால் டிவிஷன் ஆகும் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏன் this is not possible? because we don't know whether x is positive or negative. we don't know. okay பட் இதுவே இப்படி இருந்தா x plus 7 divided by 2 into or simply x square greater than 5 இருந்துச்சு அப்படின்னா then இப்போ நம்மளால cross multiply பண்ண முடியும். ஓகே, now you can write x plus 7 is greater than 5x square. this is valid. ஏன்னா because we know x square is always greater than 0. okay, this is always positive. since it's always positive I can write it like this. சரியா? என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடு x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணலாம். இந்த x ஸ்கொயர் அங்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா என்ன அர்த்தம்? நம்மளால சும்மா இப்படி அப்படிலாம் நவுத்த முடியாது. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுவோம்? ரெண்டு சைடும் x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும், தென் இந்த சைடு x ஸ்கொயர் இருக்கும். since x ஸ்கொயர் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகாது. x plus 7 greater than 5x ஸ்கொயர்னு நீங்கள் எழுதலாம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்லை எல்லாருக்கும்? சூப்பர்டா. இந்த 4
examples மட்டும் வச்சு we can solve நாலே நாலு golden point வச்சு we can solve some examples. Okay, see, this is your first example. We have 2x minus 3 divided by 5 greater than or equals to 1. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 5 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இப்போ தானே கோல்டன் ரூல் 4ல் சொன்னீங்க we cannot cross multiply அப்படின்னு சொல்லிட்டு we cannot cross multiply வேரியபிள்ஸ்னு தான் சொன்னேன். இந்த இடத்துல 5ங்கிறது வேரியபிளா? நோண்ணா, 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் நம்ம அழகாக அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளைனா என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? 2x minus 3 divided by 5 greater than or equals to 1. What I am doing is simple. ரெண்டு சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், ஆனால் இந்த 5ம் இந்த 5ம் போயிடும். தென் we will have 2x minus 3 greater than or equals to 5. ஸோ என்ன ஆகும், ஆனால் இதுக்கப்புறம் சிம்பிள், இந்த -3 அங்கிட்டு கொண்டு வாங்க. ஆனால் அப்படி எப்படின்னா கொண்டு வரது, ஓகே நீங்கள் கொண்டெல்லாம் ஒன்றும் வரவேணா, ரெண்டு சைடும் +3 ஆட் பண்ணுங்கள். ஓகே, இங்கேயும் +3 இங்கேயும் +3 என்ன ஆகும், +3 -3 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 5 + 3 8. ஓகேவா? இதை தான் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, மைனஸாக அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் ஆகும்னு. அது இப்போலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ரெண்டு சைடு நம்ம +3 ஆட் பண்ணுறோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ +3 -3 கேன்சல் ஆகிடும், 5 + 3 8ண்ணா. ஓகே, ஸோ 2x is greater than or equals to 8. 2x is greater than or equals to 8. எப்படி வந்துச்சு இந்த 8? ஆனால் +3 on both the sides. ஓகே, ஏன்னா இந்த மிஸ்கன்செப்ஷன் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட இப்படியே கேட்பீங்க, ஆனால் இந்த சைடு மைனஸில் இருக்குது, அங்கிட்டு போனால் எப்படி நான் ப்ளஸ் ஆகுதுன்னு. ஓகே, அது இங்கிட்ட அங்கிட்டலாம் போகாது. we are adding +3 on both the sides. சரியா? ஓகே, now you see I am going to divide by +2 on both the sides. Divide by +2 or multiplying 1/2 on both the sides. என்ன ஆகும் அப்படி பண்ண அப்படின்னா, ஆனால் அப்படி பண்ணோம் அப்படின்னா we will get x to be greater than or equals to 4. ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் நான் எழுதி காட்டுவேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகே, -3 இங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே ரெண்டு சைடும் +3 ஆட் பண்ணுறோம். 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்கன்னா என்ன பண்ணுறோம், சிம்பிளி ரெண்டு சைடும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ x greater than or equals to 4னு வந்துருச்சு. ஆர் இதை இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம், x belonging to 4 விட அதிகமாக இருக்கணுமா. ஸோ 5 6 7 8 till infinity வரைக்கும் இருக்கலாம். ஸோ x belonging to 4 to infinity. No, 4 includedா? ஆமாண்ணா, x can be equals to 4. ஸோ 4ல் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், இன்ஃபினிட்டி ஆனால் எப்போதுமே இன்க்ளூடட் இல்லை, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, ஸோ 4 to infinity. திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆனால் சிம்பிள், ஒருவேளை இந்த இடத்துல -12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -12 இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா? ஓகே, now how to solve this? Simple. First write this inequality. Okay, just give me a minute. Okay, let's proceed. See, simple. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு -12 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். சரியா? ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் -12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐ எம் மல்டிப்ளையிங் வித் -12 on both the sides. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆனால் இந்த -12 இதுவும் கேன்சல் ஆகிடுது. பட் இங்கே ஒரு -12 இருக்குது. அண்ட் ரெண்டு சைடும் ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் தென் த சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி ரிவர்சஸ். ஸோ 7x + 11 இஸ் greater than or equals to, இங்கே less than or equals to இருக்கா, இங்கே it will be greater than or equals to -12 into 5 are -60. -60. Okay, now you take this to that side. You take this to that side. Okay, or fine. So 7x is greater than or equals to -60/11. சரியா? -60/11. Okay, yes. Now yes, very good. Okay, நான் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தேன், கொஷினை மாற்றி. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சரி, ஆனால் இப்போ sorry. Okay, I have to take this 11 to that side. So என்ன ஆகும், -60 -11 வரும், which is -71. சரியா? ஓகேண்ணா, ரெண்டு சைடும் என்ன பண்ணுறேன், I am adding -11 so that என்ன ஆகுது, இந்த சைடு -11 + 11 கேன்சல் ஆகிடுது. இந்த சைடு -60 -11 இருக்குது, which is simply -71. Then what is the value of x? ஆனால் value of x is simply equals to
minus 71 divided by 7. You can write it in your interval notation. சரியா? Okay. So இந்த மாதிரி simple inequalities எல்லாம் solve பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரியா? இதுவே what if you come across such type of inequalities? X minus 3 multiplied with s minus 2 less than or equals to 3 and 2x minus 7 divided by x plus 3. Remember, you cannot cross multiply x plus 3 like this. Okay? x plus 3 உங்களால் இந்த சைடு அனுப்பிச்சு விட முடியாது, ஏன்னா அது வேரியபிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x minus 1 power 2027 or x plus 3 power 2023 divided by x square minus 5x plus 6. ஆனால் இப்படியெல்லாம் இன்இக்வாலிட்டி இருக்குமா? இருக்கும். சரியா? சரி, நான் அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இன்இக்வாலிட்டின்னு இல்லை, இன்இக்வாலிட்டி எந்த மாதிரி வந்தாலுமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம், which is called as Wavy curve method. சரியா? என்னடா அண்ணா ரைமிங்காக பேசுகிறீங்களேன்னு பார்க்காதீங்க, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே, ஸோ வி ஹாவ் அ வெரி குட் மெத்தட் ஃபார் சால்விங் ஆல் தீஸ் இன்இக்வாலிட்டி விச் இஸ் கால்ட் த வேவி கர்வ் மெத்தட். சரியா? ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ்குள்ளெல்லாம் போயிடுவோம், தென் ஃபைனலாக வி வில் சால்வ் கொஷின். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேவி கர்வ் மெத்தட் நல்லா புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, create 0 in the right hand side. ஓகே, இன்இக்வாலிட்டி எப்படி இருந்தாலும் சரி எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்கிடணுமா? சரியா? ஓகே, and we have to simplify. Now convert the LHS left hand side into linear factors. This is very important. சரியா? வேவி கர்வ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்கிடணும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை லீனியர் ஃபேக்டர்ஸாக சிம்பிளிஃபை பண்ணிடணும். லீனியர் ஃபேக்டர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோம், x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. தென் இதை லீனியர் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆனால் இதோட லீனியர் ஃபேக்டர்ஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும், விச் மீன்ஸ் யூ நோ த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ், ரைட்? இப்போ தானே சால்வ் பண்ணோம். ஆமாண்ணா, x மைனஸ் 3 into x minus 2 equals to 0. ஓகேவா? இதுதான் லீனியர் ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரியா? அண்ட் we know ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்தாலும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா. Now the step 3 is make the coefficient of x positive in all the linear factors. Okay, எல்லா லீனியர் ஃபேக்டர்ஸ்லையும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை பாசிட்டிவாக மாற்றணுமா? ஓகேவா? எப்படி நான் மாற்றுவோம்? கொஷினில் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பை ஈக்குவேட்டிங் ஈச் லீனியர் ஃபேக்டர் டு 0. ஓகே, அண்ட் பிளாட் தெம் ஆன் த நம்பர் லைன். அதாவது நமக்கு நிறைய லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்துச்சுல்ல, அந்த எல்லா லீனியர் ஃபேக்டர்ஸையும் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் நமக்கு சம் வேல்யூ கிடைக்கும்ல எக்ஸு, அந்த வேல்யூவை நம்பர் லைனில் பிளாட் பண்ணணுமா? ஓகே, வரேன் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 இஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் ப்ளஸ் மைனஸ் சைன் alternate from the rightmost end of the number line. rightmost endல இருந்து alternate plus minus sign போட்டுட்டே வரணுமா? then finally for greater than 0 or greater than or equals to 0 select the region with positive, and for less than 0 or less than or equals to 0 select the region with a negative sign. Okay, yes, first I know you guys understood nothing from that. Let us solve the question. Okay va? எந்த question எடுத்துக்கலாம்? அதோ இதே question எடுத்துக்கலாம். Yes, some examples. For example, we have to find the values of x for which this particular equation, that is x square minus 5x plus 6 is greater than 0. ஓகே, ஒன்றா போவோம். ஃபர்ஸ்ட் கிரேட்டர் than 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட வேவி கர்வ் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆனால் ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆகுங்க, ஆல்ரெடி 0 தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடை என்ன பண்ணணும்? லீனியர் ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதோட ஃபேக்டர் தெரியும், இப்போ தான் சொன்னேன். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? ஆனால் x minus 3 into x minus 2 are the factors of this particular quadratic equation. And now this is greater than 0. And தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லுச்சு? ஆனால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றுங்க. இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? +1. இங்கேயும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? +1. ஸோ பிரச்சனை இல்லை, ஸ்டெப் 3 ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டெப் 4 என்ன சொல்லுச்சு? ஈக்குவேட் ஈச் லீனியர் ஃபேக்டர் டு 0. அதாவது இந்த இடத்துல புட் x minus 3 equals to 0 and x minus 2 equals to 0. என்ன வரும் நமக்கு? ஆனால் x minus 3 equals to 0ன்னு போட்டோம் அப்படின்னா we will have the value of x is equals to +3. The value of x is equals to +3 enna. Okay, and over here
ஆனால் we have to put x minus 2 is equals to 0 and the value of x is equals to plus 2. ஓகே, now இப்போ நமக்கு வேல்யூ கிடச்சிருக்குல்ல எக்ஸோட வேல்யூஸ், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸை ஈக்குவல் டு 0ன்னு போடணும். சரி, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. சரிண்ணா, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் plot these critical points on the number line. சரியா? plot these critical points on the number line. Okay, let's plot this on the number line. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனால் +2 +3 இருக்கு. ஸோ put 2 over here, 3 over here. now இந்த ரைட் மோஸ்ட் எண்ட் இருக்குல்ல அந்த நம்பர் லைனில், ரைட் மோஸ்ட் எண்ட் அங்கே இருந்து ஆல்டர்னேட் பாசிட்டிவ் மைனஸ் சைன் போடணுமா? சரியா? அதாவது இங்கே ப்ளஸ் தென் மைனஸ் தென் இங்கே ப்ளஸ். ஓகே, பட் trust me, this is not always true. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, I won't advise this, rather you proceed by this. சரியா? இந்த இடத்துல என்ன, ஆனால் இந்த சைடு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகே, 3க்கு கிரேட்டர் தென்னா ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஏன் ப்ளஸ் மைனஸ் போகிறோன்னு சொல்கிறேன், 3க்கு கிரேட்டர் தென்னா ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் 5, ஓகே 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்து நம்மளோட இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 minus 3, ஆனால் 5 minus 3 is positive. ஓகே, நான் வேல்யூ தேவையில்ல, பாசிட்டிவ். 5 minus 2 is positive. ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், ஆனால் பாசிட்டிவ். அப்போ இந்த ரீஜியன் ஃபுல்லாக நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்து போட்டுக்கோங்க. 3க்கு கிரேட்டர் தென்னா எந்த வேல்யூ போட்டாலும் இந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ். அதனால தான் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 2க்கும் 3க்கும் நடுவில் போட்டு பாருங்கள். லெட்ஸ் டேக் 2.1. சரியா? 2.1. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2.1 minus 2 is positive, but 2.1 minus 3 is negative. So positive into negative is negative. Okay, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு 2வை விட கம்மியாக ஏதாவது ஒரு நம்பர் 0 எடுத்துக்கோங்க. 0 minus 3 is negative. 0 minus 2 is negative. Negative into negative is positive. சரியா? ஓகே, நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ புரியுதா ஏன் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைன் போடணும்னு சொல்லிட்டு. பட் நிறைய இடத்துல ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைன் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. I wouldn't recommend that. You have to proceed by this way. சரியா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிவிட்டு அந்தந்த ரீஜன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க. ஓகேவா? இப்போ இந்த ரீஜன் 3க்கு கிரேட்டர் தானே ஏதாவது ஒரு நம்பர் 4 எடுத்து போட்டு பாருங்கள். சாட்டிஸ்ஃபை ஆச்சு, பாசிட்டிவ் சைன் வந்தால் பாசிட்டிவ் போடுங்க, நெகட்டிவ் சைன் வந்தால் நெகட்டிவ் சைன் போடுங்க. சரியா? ஓகே, தென் ஆனால் கிரேட்டர் தென் 0ன்னு கேட்டிருக்காங்க, அதாவது பாசிட்டிவ்னு கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், இதில் எங்கே பாசிட்டிவாக இருக்குது? ஆனால் அதோ இந்த ரீஜியனில் பாசிட்டிவாக இருக்குது, இந்த ரீஜனில் பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் தென் இந்த ரீஜன்லையும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அண்ட் 2 and 3 இன்க்ளூட் பண்ணலாமா? நோ. கிரேட்டர் தேன்னு கொடுத்துருந்தாங்க ஆர் லெஸ் தேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தென் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே, ஓகேண்ணா. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுற வேண்டியதான், அதாவது இந்த மாதிரி ஓப்பன் சர்க்கிள். நவ் ஆனால் இந்த மாதிரி இன்டர்வெல்லாம் நாங்கள் எப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். சி, எக்ஸ் பிலாங்கிங் டு ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து +2 வரைக்கும். சரியா? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து +2 வரைக்கும், அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆனால் எப்போதுமே ஓப்பன் ப்ராக்கெட், +2 இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட்டா க்ளோஸ் ப்ராக்கெட்டா? ஆனால் ஓப்பன் சர்க்கிள் இருக்குது, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். நவ் யூனியன். ஓகே, யூனியன் இந்த சைடு பாருங்கள், ஆனால் 3 to + இன்ஃபினிட்டி. ஓகே, 3 to + இன்ஃபினிட்டி அண்ட் 3ல ஓப்பன் ப்ராக்கெட்டா க்ளோஸ் ப்ராக்கெட்டா? ஆனால் ஓப்பன் ப்ராக்கெட். then இன்ஃபினிட்டியில் ஆல்வேஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகே, இஃப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தென் வெல் அண்ட் குட். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு இருக்கேன் சொல்லித்தரேன். ஓகே, சரி. நோ ஒன் மோர் கொஷின். let's solve the actual questions which were asked over here. சரியா? ஒன் மோர் கொஷின் போவோம். இந்த இடத்துல பாருங்களேன், set of real values of x satisfying this particular inequality. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? வேவி கர்வ் மெத்தட் என்ன சொல்லுது? ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் சில பேருக்கு ஏன் இதை வேவி கர்வ்னு சொல்கிறோன்னு புரியாது. சி, ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு நிக் நேம் மாதிரி தான். இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வருதா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வேவ் மாதிரி வரைவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவ்னா மேலே இருக்கும் லோபு, நெகட்டிவ்னா கீழே இருக்கும் லோபு. ஸோ இது ஒரு மாதிரி வேவ் மாதிரி போகுதா, அதனால அதுக்கு பேர் வேவி கர்வ் மெத்தட். ஓகே, பட் வி ஆர் நாட் ஹியர் ஃபார் த நேம், கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். கான்செப்டை படித்தோமா அடுத்ததுக்கு போயிடலாம். சரியா? சரி, ஓகேடா. நவ் லெட்ஸ் சால்வ் திஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 குவாட்ரேட்டிக் கொடுத்துருக்காங்க, x² + x - 6 அண்ட் x² - 2x - 8. ஃபர்ஸ்ட் நம்ம
வேவிகோ மெத்தட் என்ன சொல்லுது? ஆனால் ரைட் ஹேண்ட் சைடை ஜீரோ ஆக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி ஜீரோவாக இருக்குது. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணி லீனியர் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. பட் இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ லீனியர் ஃபேக்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் எப்படின்னா இதை வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? சிம்பிள். அதான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல மெத்தட். என்ன பண்ணணும்? ஆனால் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் we have to find two numbers, multiply பண்ணுறப்ப 1 into -6 it should give -6 and add பண்ணுறப்ப it should give +1. ஸோ அப்படி என்ன நம்பர் இருக்குது? ஆனால் -3 into +2 இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ -3 எஸ். ஸோ +3 into -2 +3 into -2 மல்டிப்ளை பண்ணால் -6 வரும், ஆட் பண்ணால் +1 வரும். ஓகே, ஸோ those numbers are +3 and -2. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் இந்த எக்ஸை we have to write like this, x square plus 3x minus 2x, okay, minus 6. We have to write like this. Okay na. Then இங்கே வாங்க. இந்த இடத்துல என்ன? ஆனால் இங்கேயும் நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். which when multiplied gives 1 into -8 which is -8 and add பண்ணால் -2 வரணும். அப்படின்னா நம்பர் இருக்குது. we can go for -4 into +2 இல்லையா? -4 into +2 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் -8 வரும். ஓகே, -4 and +2 add பண்ணால் -2 வரும். ஓகே, so we can write this x square plus 2x, okay, minus 4x, okay, or x square minus 4x plus 2x minus 8 should be greater than or equals to 0. Okay வா? சரி, ஓகேண்ணா. now then என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில் இருந்து I am taking x as common. So x common எடுத்தேன்னா I will have x plus 3 minus -2 காமனாக எடுக்கிறேன் இந்த இடத்துல இருந்து. சரியா? இந்த ரெண்டு டேர்ம் வந்து -2 காமனாக எடுக்கிறேன். ஸோ என்ன வரும்? ஆனால் -2 காமனாக எடுத்தோம்னா then we will get x plus 3. சரியா? ஓகேண்ணா. தென் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் எக்ஸ் மட்டும் காமனாக எடுக்கிறேன். ஸோ we will have x of x minus 4, x of x minus 4. தென் இங்கிருந்து இங்கிருந்து என்ன பண்ணுறேன்? 2 காமனாக எடுக்கிறேன், +2 காமனாக எடுக்கிறேன். ஸோ +2 காமனாக எடுத்தா I will have x minus 4. ஓகே, that should be greater than or equals to 0. now x plus 3 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஆமாண்ணா. ஸோ we will have x plus 3 of x minus 2. தென் இங்கே என்ன இருக்குது? ஆனால் இங்கே x minus 4 காமனாக வெளியே எடுத்துடலாமா? x minus 4 of பேலன்ஸ் என்ன இருக்குது? x plus 2 இருக்குது. x plus 2 இருக்குது. this should be greater than or equals to 0. இப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த ஸ்டெப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி பாசிட்டிவ். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஆனால் -3 வரும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ +2 வரும். எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ +4 வரும். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ -2ன்னு வரும். ஓகே, ஸோ சிம்பிளி இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிடலாமா? சரிண்ணா. ஸோ திஸ் இஸ் அவர் நம்பர் லைன். த லீஸ்ட் வேல்யூ இருக்கிறதுல எண்டில் என்ன இருக்கும்? -∞ இருக்கும்ண்ணா. தென் இந்த சைடு எண்டில் we will have +∞. ஓகே, நவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் என்ன? ஆனால் -3, then we have -2, then we have +2, then we have +4. ஓகே, நவ் 4க்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கலாம்? லெட்ஸ் சே 100 எடுத்துக்குவோம். 100 + 3 பாசிட்டிவ், 100 - 2 பாசிட்டிவ், 100 - 4ம் பாசிட்டிவ், 100 + 2ம் பாசிட்டிவ். which means 4க்கு அப்புறம் நீங்கள் எந்த நம்பர் எடுத்து போட்டாலும் இந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவாக தான் இருக்குமா? தென் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் சைன் போடலாம். பட் யூ ஹாவ் டு வெரிஃபை திஸ். சரியா? நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணதுனால இப்படி போடுறேன். யூ ஹாவ் டு வெரிஃபை அண்ட் புட் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ். சரியா? சரி, ஓகேண்ணா. நான் நமக்கு greater than 0 எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 4 to ∞ இருக்குது. அண்ட் 4 இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா? ஆனால் 4 இன்க்ளூட் பண்ணலாம்னா ஏன்னா greater than ஈக்குவல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 is included. அண்ட் -2 இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா? ஆனால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா greater than or equal to கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் இன்ஃபேக்ட் நீங்கள் 2 எடுத்து உள்ளே போட்டு பாருங்களேன். ஆனால் 2 எடுத்து போட்டால் என்ன வரும்? இங்கே போட்டால் 0 ஆகிடும். 2 போட்டால் இந்த ஈக்குவேஷனே லெஃப்ட் ஹேண்ட் சைடே 0 ஆகிடும். 0
greater than equals to 0. கரெக்டா? ஆமாண்ணா கரெக்டு. அப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் you can also include your minus 3. You can also include your minus 3. So which option is your correct option? Anna, minus infinity to minus 3, then minus 2 to plus 2, then finally 4 to infinity. Okay, 4 to infinity, minus infinity to minus 3 close bracket, union minus 2 to plus 2 close bracket, and 4 to infinity. So option C is your correct option. I hope this is clear. Let's turn into the rational inequalities. Okay, you have some inequalities where something divided by something will come. சரியா? அதை rational inequality ன்னு சொல்லுவோம். rational inequalities. சரி, இந்த rational inequalities எப்படி நான் சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், எல்லாமே சேம் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப். see how to solve rational inequalities. ஆக்சுவலி இந்த ஹெட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன், என்னன்னு தெரியல, டெலிட் ஆயிடுச்சு. சரி, முதல்ல ரேஷனல் இன்இக்வாலிட்டினா என்ன? ஆனால் ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எதுக்கு எக்ஸாம்பிள்னு போட்டு சி எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 divided by x plus 7 and x plus 1 is greater than or equals to 0. Now find the values of x ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஆமாண்ணா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நம்மளால் வேரியபிளை கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எஸ். ஸோ ஹவு டு வி ப்ரொசீட் இன் சச் கொஷின்ஸ்? இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். சரியா? வேவிகோ மெத்தட் என்ன சொல்லுது? அண்ணா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்கியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணி லீனியர் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அப்படி தானே இருக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டெப்பும் ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது? எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை பாசிட்டிவாக மாற்றுங்க. அதுவும் மாற்றி தானே இருக்குது. எல்லாத்துலேயுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, நவ் இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படியே என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அதை பேலன்ஸையும் அப்படியே பண்ணுங்க. இதை ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன வரும்? ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 2 தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. x minus 3 equals to 0. So x equals to plus 3 தான் critical point. Then over here minus 7 is the critical point. Then over here minus 1 is the critical point. Now let's plot these plot these critical points in a number line. சரியா? As I keep on insisting, அண்ணனோட இங்கிலீஷும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். You guys have to adjust. சரியா? Okay. Now what about this? அண்ணா இருக்கிறதுலே smallest number என்ன? minus 7. சரியா? So minus 7 இங்கே, then minus 1 இங்கே, then plus 2 இங்கே, and plus 3 இங்கே, then இந்த சைடு infinity, இந்த சைடு minus infinity. சரியா? ஓகே. Now you can check verify. சரியா? 3க்கு இந்த சைடு ஒரு 10 எடுத்துக்கோங்க. 10 minus 2 பாசிட்டிவ். ஏன்னா இந்த ரீஜனில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறேன். 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? ரேண்டமாக ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறேன். 3க்கு கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டிக்குள்ளே 10ங்கிற வேல்யூவை சூஸ் பண்ணுறேன். 10 எடுத்தீங்க போடுறேன். 10 minus 2 பாசிட்டிவ், 10 minus 3 பாசிட்டிவ், 10 plus 7 10 plus 1 everything is positive. ஸோ அல்டிமேட்லி நமக்கு என்ன கிடைக்குது? பாசிட்டிவ் வந்துடுது. சரியா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். தென் பாசிட்டிவ்னா ஆல்டர்னேட் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், பட் யூ ஹாவ் டு வெரிஃபை. சரியா? நான் டக்குன்னு வெரிஃபை பண்ணிட்டேன், அதனால் நான் போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், ஐஐடிஸில் கேட்குற கொஷினில் சில டைம் இந்த சைனே சேஞ்ச் ஆகாத மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஓகேடா. நவ் பட் அதுவும் எங்கே வரும் நான் சொல்லிவிடுவேன். யூ நீட் நாட் வரி அபவுட். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென்னாலே பாசிட்டிவாக எங்கே இருக்குன்னு, தோ இந்தந்த ரீஜன்லலாம் பாசிட்டிவாக இருக்குது, இந்தந்த ரீஜன்லலாம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இங்கே ஈக்குவல் டு சைன் வந்திருக்கு, நான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன்னு சொன்னீங்கன்னா தென் அங்கே தான் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போதைக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே போவோம். ஆனால் இங்கே ஈக்குவல் டு சைன் வந்துருச்சுல, நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் minus 7ஐயும் இன்க்ளூட் பண்ணுறீங்க, minus 1ஐயும் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஏன்னா அதில் என்ன தப்பு? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு minus 7 போட்டு பாருங்கள், என்ன ஆகும்? denominator 0 ஆகும். சரியா? ஸோ we should not include the critical points of your denominator. சரியா? அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் நம்ம -7 இன்வால்வ் பண்ணாமல் இருக்கோம்? ஆனால் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டில் ஏன் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டால் அது போட்டால் என்ன ஆகுது? denominator 0 ஆகுது. ஓகே, இங்கே நம்ம இந்த -1ஐயும் என்ன பண்ண மாட்டோம்? கன்சிடர் பண்ண மாட்டோம் ஃபைனல் ஆன்சரில். சரியா? ஓகேண்ணா.
why did we leave them? Because they make denominator 0. Simple. சரியா? So what is your final answer? Ana x belonging to minus infinity to minus infinity to minus 7 open bracket union minus 1 to 2 close bracket 2 include பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா 2 போட்டால் என்ன ஆகுது? நியூமரேட்டர் தான் 0 ஆகுது. நியூமரேட்டர் 0 ஆகிட்டு போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் டினாமினேட்டர் எப்பவுமே 0 ஆகக்கூடாது. என்றைக்குமே தப்பி தவறி கூட டினாமினேட்டர் 0 ஆகிடவே கூடாது. சரியா? ஓகேண்ணா. யூனியன் minus 1 to 2 தென் அகைன் யூனியன் க்ளோஸ் bracket 3 to infinity. சரியா? ஸோ ரேஷனல் இன்இக்வாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு? அண்ணா சிம்பிளி exclude the all we have to do is simply exclude the factors of denominator from your final answer. சரியா? Exclude the factors of denominator from the final answer. I hope this is clear. Okay da. Now let us then quickly move on to your actual questions of rational inequalities. சரியா? ஸோ இனிமேல் என்ன இன்இக்வாலிட்டி வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நார்மலாக எப்படி வந்தால் நீங்களே பண்ணிவிடுவீங்க. இப்போ ரேஷனலாக வந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணிவிடுவீங்க. லெட் சால்வ் திஸ் ஒன் இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 1 minus 2x x minus 1 5 minus 3x and then x minus 4. ஓகே, ஸோ நம்மளோட வேவி கர்வ் மெத்தட் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்குங்க. ஆக்கியாச்சு, ஆல்ரெடி 0 தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடை லீனியர் ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். லீனியர் ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆனால் நெகட்டிவாக இருக்குது. பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3. அதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்? பாசிட்டிவாக மாற்றணும். ஆனால் அதை எப்போ நான் பாசிட்டிவாக மாற்றுவோம்? ரொம்ப சிம்பிள். சி எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. நோ இதுலேருந்து மைனஸ் காமனாக எடுத்துக்கோங்க. என்ன வரும்? ஆனால் மைனஸ் காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2x minus 1ன்னு வரும். ஓகே சரிண்ணா. தென் இந்த இடத்துல we have x minus 1. சி இந்த இடத்துல I can write minus 1 into 2x minus 1. Then we have x minus 1 over here. அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. சரியா? ஓகேண்ணா. தென் டினாமினேட்டரில் இந்த இடத்துல 5 minus 3x இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள்? minus 1 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ minus 1 into 3x minus 5 into x minus 4. Now நல்லா பாருங்கள், மேலே ஒரு -1 இருக்குது, கீழே ஒரு -1 இருக்குது. சரியா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இன்இக்வாலிட்டியோட சைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. ஆனால் மைனஸ் வெளியே வந்துருச்சுல்ல, அப்போ இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆகுமா? நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம போய் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுமா ரெண்டு சைடும்? இல்லை. ஸோ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் இன்இக்வாலிட்டி மாறும். இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ணல. மேலே ஒரு -1 இருக்குது, கீழே ஒரு -1 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம், வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அவர் இன்இக்வாலிட்டி இஸ் நவ் திஸ். அவர் இன்இக்வாலிட்டி இஸ் நவ் சிம்ப்ளி திஸ். சரியா? அதாவது நியூமரேட்டரில் என்ன இருக்குது? ஆனால் x plus 1, numerator we have x plus 1, then we have 2x minus 1, then we have x minus 1. Okay, next denominator ரொம்ப simple. We just have 3x minus 5 and x minus 4. 3x minus 5 and x minus 4. சரியா? Okay now this should be less than or equals to 0. So let's quickly solve that. என்ன பண்ணணும்? அண்ணா சிம்பிள்ண்ணா. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரையும் ஈக்குவேட் டு 0 பண்ணுங்க. ஓகே, x plus 1 equals to 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ என்ன? அண்ணா -1. ஓகே, 2x minus 1 equals to 0ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ என்ன? அண்ணா 1/2. Then x minus 1 equals to 0ன்னு போட்டால் what is the value of x? அண்ணா the value of x will be simply equals to 1. Then 3x minus 5 equals to 0 ன்னு போடுங்க. The value of x will be அண்ணா 5/3 plus 5/3. Okay, so x minus 4 equals to 0 ன்னு போட்டா value of x will simply be equals to +4. Okay, now just plot them on a number line. It's very simple. Plot them on a number line. சரிண்ணா. இருக்கிறதுலே lowest நம்பர் யாருன்னு பாருங்க. அண்ணா இருக்கிறதுலே lowest மைனஸ்ண்ணா. ஸோ -1. Okay, so let's assume -1 is somewhere over here. -1 is somewhere over here. Next, ஆனால் -1 அடுத்து we will have 1/2. Okay,
1 divided by 2, then we will have 1, then we will have 1, then we will have 5 by 3. 5 by 3 na approx 1 point something, okay, so the 1 vida greater, 4 vida kammi, so 5 by 3 will be here, 5 by 3 will be here, then finally 4 plus 4 will be over here, சரியா? Okay na. Now we have to go for your signing, okay, sign எப்படி போடுறது? Take any number, சரி, அந்த சைடு என்ன இருக்கு? ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு, இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கு. 4 விட கிரேட்டர் தென்னா இன்ஃபினிட்டியோட சின்னதாக ஒரு நம்பர் 100, ஓகே, 100 plus 1 பாசிட்டிவ், 2 into 100 200 minus 1 பாசிட்டிவ், 100 minus 1 பாசிட்டிவ், 3 into 100 300 minus 5 பாசிட்டிவ், 100 minus 4 பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். ஸோ here it will be positive. Then if you keep on doing it, you will get plus minus plus minus plus and minus, சரியா? இப்போ நமக்கு less than or equals to 0 கேட்டிருக்காங்க. So we can choose this interval and this interval and very importantly, shall we include the critical points? அண்ணா இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம், பட் டினாமினேட்டரோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 by 3ல ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு, 4ல் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அவ்வளோதான். மற்ற எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்? பிகாஸ் இஃப் யூ சப்ஸ்டிட்யூட் 1 by 2 நியூமரேட்டர் 0 ஆகும், ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. 0 less than or equals to 0 ட்ரூ இல்லையா? ஆமாண்ணா, 0 less than or equals to 0 true. So you can include 1 by 2. You can include 1. You can also include minus 1. But you cannot include 5 by 3 and 4. சரியா? Okay. ஆனால் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? Simple. Your final answer is x belonging to minus infinity to minus 1 and minus infinity la open bracket close bracket anna always open bracket for infinity. Okay. So minus infinity to minus 1 close bracket union 1 by 2 to 1. ரெண்டுலையும் ஏன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்? ஆனால் இந்த இடத்துல டாட்டட் சர்க்கிள் வச்சுருக்கீங்க, ஓப்பன் சர்க்கிள் இல்லை, டாட் பண்ணி வச்சுருக்கீங்க சர்க்கிளில், ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க, சரிண்ணா? தென் யூனியன் 5 by 3 to, sorry, you will not get the close bracket over here. இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் வரும், சரியா? ஸோ 5 by 3 to plus 4. I hope this is clear. ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே தென் இதை தாண்டி உங்களுக்கு இன்இக்வாலிட்டி எதுவும் பெருசாக வராது. We will move on to your next concept, சரியா? ஓகே. So we have one very important golden rule for your quadratic equations, சரியா? அது என்னன்னா golden rule அப்படின்னு கேட்டிங்கன்னா, see, quadratic equation எப்படி இருக்கும்? ஜென்ரலாக எப்படி இருக்கும்? ax square plus bx plus c is equals to 0 இருக்கும். Now we will find something called as a discriminant for every quadratic equation. ஒவ்வொரு quadratic equationக்கும் ஒரு discriminant இருக்கும். சரி, நான் அந்த discriminantனா என்ன? See, discriminant is represented by d and d is equals to b square minus 4ac. Okay, அண்ணா அது என்ன b square, அது என்ன 4ac? simple. Okay, you see we have coefficient of x square. x square ஓட coefficient a ன்னு சொல்றோம் and x ஓட coefficient b ன்னு சொல்றோம் and constant term c ன்னு சொல்றோம், சரியா? Okay. So இப்போ coefficient of x அந்த b இருக்குல்ல, b squared minus 4 into a into c. Okay, x square ஓட coefficient a, constant term c. நம்ம என்ன பண்றோம்? b square minus 4 into a into c. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? discriminant அப்படின்னு சொல்றோம். and சரி, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளோட x square ஓட coefficient பாசிட்டிவாக இருக்கு, x square ஓட coefficient பாசிட்டிவாக இருக்கு and discriminant இந்த b square minus 4ac நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியும் நம்மளோட quadratic equation இருக்குல்ல, that is always greater than 0 whatever be the value of x. xக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, நம்மளோட quadratic equation will always be greater than 0, சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட், ஒருவேளை a less than 0வாக இருந்து d less than 0வாக இருந்துச்சு அப்படின்னா தென் நம்மளோட quadratic equation is always negative, whatever be the value of x, சரியா? ஆனால் என்ன அது ஏ உல்டாவாக போட்டிருக்கீங்க? see, இதோட பேர் வந்துட்டு for all, இந்த சிம்பிளோட மீனிங் வந்துட்டு for all, சரியா? and இந்த சிம்பிளோட மீனிங் வந்துட்டு belongs to. ஸோ இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன மீனிங்?
நான் என்னமோ எழுதிருக்கீங்க, ஏ உல்ட்டாவாக போட்டிருக்கீங்க, ஈயை கொஞ்சம் ஸ்டைலாக போட்டிருக்கீங்க, அப்படி தான் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். see this means for all x belonging to for all x belonging to ஆர்னா என்ன, ரியல் நம்பர்ஸ். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் எல்லாம் போக போக நீங்கள் கற்றுக்குவீங்க. சரியா? ஓகேண்ணா. now let's get back to the concept. இது ஏன்னா இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. see the case is very simple. d is always less than 0. சரியா? இந்த கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே d should be less than 0. ஆனால் ஒருவேளை d greater than 0 இருந்துச்சுன்னா தென் குவாட்ரட்டிக் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி நெகட்டிவாகவும் இருக்காது, பாசிட்டிவாகவும் இருக்காது. சில டைம் பாசிட்டிவாக இருக்கும், சில டைம் நெகட்டிவாக இருக்கும். இது நான் எப்படி சொல்கிறேன்னா கிராஃப் வச்சு சொல்கிறேன். ட்ரஸ்ட் மீ, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இதுக்கான ப்ரூஃபை நான் காட்டுறேன். ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு நான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் காட்டுறேன். இது பேசிக்ஸ் லெக்சர். ஸோ லெட்ஸ் நாட் கோ டு தோஸ் லெவல். சரியா? இங்கேயே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம். ஸோ டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 இருக்கணும்டா. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸுமே டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 இருக்கணும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 இருந்து நம்மளோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தென் என்டையர் குவாட்ரட்டிக் இஸ் பாசிட்டிவ். டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 இருந்து நம்ம என்டையர் திஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்டையர் குவாட்ரட்டிக் வில் பி லெஸ் தென் 0. சரியா? shall we proceed to solve one question? அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிமினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். see இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 6. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பேர் திஸ் வித் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. now பார்த்தாலே நமக்கு தெரியுது the value of a is equals to 1, the value of b is equals to -4 and the value of c is equals to +6. first find your discriminant d. d na enna ana b square, so -4 square, then minus of 4 into a enadhu ana 1 and c enadhu ana c vandu +6. so b square minus 4ac enna varudhu ana minus 4 square is 16, then minus of 4 into 1 into 6. see 5 4s are 20, 6 4s are 24. okay okay na 6 4s are 24. so namak enna varudhu, you need not find the value, just say whether it's positive or negative. ana this is less than 0. okay ipo namak enna kedachirukku, ana we just found that the value of discriminant is negative. the value of discriminant is negative da pasangala. ஓகே அண்ட் டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் குவாட்ரட்டிக் பாசிட்டிவாக நெகட்டிவானே பேச முடியும். அண்ட் டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சு, தென் நம்மளோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குது, ஆனால் டிஸ்கிரிமினன்ட் அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ இஸ் 1 which is greater than 0. டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0, தென் ஏ greater than 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குவாட்ரட்டிக் இருக்குல்ல, this is always greater than 0. this is always greater than 0 for all x belonging to real number. சரியா? ஸோ குழப்பிக்க வேணாம். ரெண்டு கேஸுக்குமே முதல்ல d less than 0 இருக்கணும். ஃபஸ்ட்டு d கண்டுபிடிக்கும் போதே greater than 0 இருந்துச்சுன்னா you cannot say. சரியா? குவாட்ரட்டிக் சில டைம் நெகட்டிவாக இருக்கும், சில டைம் பாசிட்டிவாக இருக்கும். பட் d less than 0 வந்துருச்சுன்னா ஏவை பாருங்கள், ஏ பாசிட்டிவாக இருந்தால் குவாட்ரட்டிக்கும் பாசிட்டிவ், ஏ நெகட்டிவாக இருந்தால் குவாட்ரட்டிக்கும் நெகட்டிவ். சரியா? now let's solve questions using this. see this is your Wavy curve method. okay actually there are two methods to solve this particular question. first step is Wavy curve method என்ன சொல்லுது, ஆனா ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்குங்க. சரியா? so the method 1 is simple. make right hand side 0, then simplify express in linear factor. அதாவது use first make RHS 0 and simplify. சரியா? this is one way, or the other way is very simple. the other way is very simple. first கீழே குவாட்ரட்டிக் இருந்தாலே இதை யோசிச்சு பாருங்க. we have this quadratic x square minus 4x plus 15. இதோட x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அதாவது a எப்படி இருக்கு, ஆனால் a பாசிட்டிவாக இருக்கு. a equals to 1 which means that a is positive. சரி, next d calculate பண்ணுங்க. ஆனால் d is equals to b square. see minus 4 square then b square minus 4 into a into c. so 4 into a is 1 and c is 15.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன இருக்குது ஆனால் the discriminant d is less than 0. The discriminant d is less than 0. So d less than 0, a greater than 0 அப்படின்னா this quadratic is always positive. Always positive. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நமக்கு தெரியும் சரியா. ஸோ அந்த பாசிட்டிவ் குவான்டிட்டியை ரைட் ஹேண்ட் சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஐம் ரைட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 இஸ் கிரேட்டர் தேன் 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5. ஓகே. என்னால் ஏன் அப்படி பண்ண முடிஞ்சிச்சு? I can do this because I know this is always positive. சரிண்ணா, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சிம்பிள்டா. இதை எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க சரியா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஆர் இதை அந்த சைடு கொண்டு போயிடுவோம் சரியா. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது அண்ணா? we have 3x ஸ்கொயர் தென் மைனஸ் 12x தென் we have plus 15 தென் இதை இந்த சைடு கொண்டு வரப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஆனால் எப்படின்னா வேரியபிளை நீங்கள் இப்படி எப்படி கொண்டு போகிறீங்க? டேய், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப பிரச்சனையே இல்லை, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. பட் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது தான் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும் சரியா. ஸோ ஒருவேளை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி அப்படியே இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சா சைன் மாறும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் இங்கிட்ட எடுத்துகிட்டு வரேன்னு என்ன அர்த்தம்? ரெண்டு சைடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறேன் சரியா. சி I'm adding minus x square on both the sides. So minus x square plus x square cancel ஆயிடுச்சு. இந்த சைடு minus x square வந்துருச்சு. Okay, don't make me repeat these things again and again சரியா. Because we are aiming for JEE advanced. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரணும் சரியா. ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் இந்த மைனஸ் 5x அங்கிட்டு வரப்போ ப்ளஸ் 5x. ஓகேண்ணா. தென் இந்த ப்ளஸ் 12 அங்கிட்டு வரப்போ மைனஸ் 12. நவ் இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. திஸ் ஷுட் பி லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0 சரியா. இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? ஆனால் 0 தான் இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். திஸ் திங் இந்த சைடு பாருங்கள் லெஸ் தேன் 0. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நவ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? ஆனால் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் சிம்பிளி 2x ஸ்கொயர் தென் மைனஸ் 12x ப்ளஸ் 5x என்ன வரும்? ஆனால் we know this will be simply equals to மைனஸ் 8x. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ மைனஸ் 8x அண்ட் ப்ளஸ் 15 மைனஸ் 12 என்ன வரும்? ஆனால் ப்ளஸ் 3 வரும்ண்ணா. ஓகே, ஸோ ப்ளஸ் 3 லெஸ் தென் 0 சரியா. ஓகே, நவ் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் சிம்பிளிஃபை திஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் சால்வ் இட் அண்ட் கெட் த ஃபைனல் ஆன்சர் சரியா. ஐ ஹோப் யூ கைஸ் கேன் டூ இட். இதை மட்டும் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். யூ கேன் take this as a homework and இதோட ஆன்சர் நான் கீழே மென்ஷன் பண்ணலை. you have to provide it in comment section சரியா. let's see who provides the answer in comment section. okay, now let's quickly move on to your next question. this is a very good question. see 10x square plus 17x minus 34 divided by x square plus 2x minus 3. சரி, less than 18 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் போன கொஷனில் பண்ணதை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே என்ன தோணுது அப்படின்னா, ஆனால் இந்த குவாட்ரேட்டிக்கை செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் x square plus 2x minus 3 சரியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. அண்ணா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், ஏ இஸ் பாசிட்டிவ். பட் டிஸ்கிரிமினன்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினன்ட்னா என்ன? ஆனால் பி ஸ்கொயர் விச் இஸ் 4, 2 ஸ்கொயர் இஸ் 4 மைனஸ் ஆஃப் 4 இன்டூ ஏ என்ன 1 இன்டூ சி என்ன மைனஸ் 3. ஆனால் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது என்ன? ஸோ என்ன வருது? 16 வருது இல்லையா. ஸோ யுவர் டி இஸ் கிரேட்டர் தென் 0. டி இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ டி கிரேட்டர் தென் 0வாக இருந்துருச்சு அப்படின்னாலே தென் குவாட்ரட்டிக் வி கேனாட் சே த சைன். வி கான் சே சைன் சரியா. ஒரு ரீஜனில் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு ரீஜனில் நெகட்டிவாக இருக்கும் சரிண்ணா. அப்போது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? சிம்பிள், நம்மளோட வேவி மெத்தடுக்கே போயிருங்க. ஷார்ட்கட்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் மேக் ரைட் ஹேண்ட் சைட் 0. we have 10x square plus 17x minus 34 divided by x square plus 2x minus 3. x square plus 2x minus 3 இந்த சைடு 8 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிறது அங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஆனால் மைனஸ் 8ன்னு வரும். ஓகே, லெஸ் தேன் 0 சரியா.
Okay na. Now do the cross multiplication part. In the side cross multiply பண்ணுங்க என்ன வரும் அண்ணா we will have 10x square plus 17x minus 34 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அண்ணா minus 8x square. Okay, minus into plus is minus 16x and then minus into minus is plus. 7 3s are 21, 8 3s are 24. Okay, whole divided by denominatorல என்ன இருக்கு அண்ணா denominatorல x square plus 2x minus 3 இருக்கு சரியா. x square plus 2x minus 3 less than 0 இருக்கு சரி. ஓகேண்ணா. now we just have to simplify this. so simplify பண்ண என்ன வரும் அண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10x square minus 8x square will be 2x square சரியா. okay, plus 17x minus 16x will simply be plus x and minus 34 plus 24 is simply minus 10 சரியா. we will have minus 10. okay, now divided by x square 2x minus 3. okay, now we just have to simplify this. என்ன பண்ணலாம் அண்ணா linear factors எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா. ஓகேடா. see what I'm going to do is I'm going to take this to next page and I'm going to express them in their linear factors. ஓகேவா. ஓகேண்ணா. ஓகேடா. இப்போ just quadratic equation சால்வ் பண்ணால் போதும். see first மேலே என்ன இருக்கு அண்ணா 2x square plus x minus 10 இருக்கு இல்லையா. ஆமாண்ணா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணா அண்ணா we have to find two numbers such that அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும் அண்ணா this 2 into minus 10 மல்டிப்ளை பண்ணால் minus 20 வரணும் அண்ட் ஆட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 1 வரணும். அப்படி என்ன நம்பர் இருக்கு அண்ணா சிம்பிளி ப்ளஸ் 5 அண்ட் மைனஸ் 4 இருக்கு இல்லையா. ஆமாண்ணா. ஸோ ப்ளஸ் 5 into minus 4 will be minus 20 and plus 5 minus 4 will be plus 1. ஸோ சிம்பிளி என்ன எழுதலாம் I can write this plus x as 2x square minus 4x plus 5x அப்படின்னு எழுதலாம் minus 10. now இந்த first ரெண்டு டேர்மில் இருந்து 2x காமனாக எடுக்கிறேன் சரியா. ஓகேண்ணா. ஸோ 2x காமனாக எடுத்தா we will have x minus 2. ஓகே, தென் இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm taking 5 as common. ஓகே, ஸோ plus 5 of x minus 2. ஸோ இங்கேயே x minus 2 இருக்குது, இங்கேயே x minus 2 இருக்குது. ஸோ x minus 2 காமனாக எடுங்க. you will have 2x plus 5 அவ்வளோதான். ஸோ மேலே இருக்க டேர்மை ஃபேக்டர் பண்ணியாச்சு. என்ன வருது அண்ணா x minus 2 of 2x plus 5 வந்துருச்சு. ஓகே சரி. x minus 2 of 2x plus 5 வந்துருச்சு. ஸோ சிமிலர்லி கீழே இருக்கிறதையும் ஃபேக்டர் பண்ணிங்க அப்படின்னா we will have x plus 3 of x minus 1. ஓகே, you will get this சரியா. ஓகேண்ணா. now this should be less than 0. ஆனால் என்ன பண்ணுறது சிம்பிள்டா. critical points கண்டுபிடிங்க. எதெல்லாம் critical points ஆனால் இந்த இடத்துல வந்து x minus 2 equals to 0 போட்டோம்னா x is equals to 2 is the critical point. இந்த இடத்துல x should be equals to minus 5 by 2 and இந்த இடத்துல x should be equals to minus 3 and இந்த இடத்துல x should be equals to plus 1 சரியா. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணணும்னா. ஓகே, ஸோ நம்பர் லைனில் லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் நம்மளோட மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும் அண்ட் ரைட் மோஸ்ட் எண்டில் நம்மளோட ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். தென் வாட் we will have your இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர் என்ன minus 5 by 2 அப்படிங்கிறது we know that is equals to 2.5 இல்லையா. ஆமாண்ணா minus 2.5 minus 2.5 கிரேட்டரா minus 3 கிரேட்டரா அண்ணா minus 2.5 தான் கிரேட்டர். அப்போ minus 3 நல்லா லெஃப்டில் தள்ளி எழுதிக்கணும். minus 3 இப்படி then minus 2.5 over here then we will have 1 then we will have 2 over here இல்லையா. ஆமாண்ணா. then let's try to simplify this further. ஓகே, நமக்கு என்ன தேவை அண்ணா ப்ளஸ் மைனஸ் தேவை போட்டுருவோம். 2க்கு மேலே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே 100 எடுத்துக்கோங்க. 100 minus 2 பாசிட்டிவ். 2 into 100 plus 5 பாசிட்டிவ். 100 plus 3 is positive. 100 minus 1 is positive. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே பாசிட்டிவ். தென் நெகட்டிவ் தென் பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் தென் பாசிட்டிவ். நமக்கு தேவை லெஸ் தென் 0 ரீஜியன் தான். ஸோ லெஸ் தென் 0 ரீஜியன் அப்படிங்கிறது இதுதான்
ஓகே ஓகேண்ணா. அண்ட் ரிமெம்பர் லெஸ் தேன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தேன் ஜீரோன்னு கொடுத்துருந்தாலே நம்ம எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுமே கன்சிடரே பண்ண வேணாம். ஓகே, ஒருவேளை லெஸ் தேன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிறத கன்சிடர் பண்ணணும். இங்கே லெஸ் தேன் ஜீரோன்னு கொடுத்துருக்கிறதுனால எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுமே கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்? அண்ணா, அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு x belongs to -3 to -2.5 na enna 5/2. Okay, -5/2. Then union 1 to 2 da pasangala. Sariya? So which option is your correct option? Option B is your correct option. We've ticked this. Okay, I hope this is clear. Edhu doubt illaye? Super da. Now let us then quickly proceed to your next question. See, in the question பொறுத்த வரைக்கும் it's very simple. First, we are going to proceed by Wavy method. சரியா? Okay. So என்ன பண்ணுங்க, இந்த 1 by x plus 1 இங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. So we will have 2x divided by 2x square plus 5x plus 2. 2x square plus 5x plus 2 minus of 1 divided by x plus 1 is greater than 0. சரியா? ஓகேண்ணா. Now we have to do the cross multiplication. என்ன பண்ணுவோம்? cross multiply பண்ணிடுவோமா? ஓகேண்ணா. So 2x of x plus 1 minus of 2x square plus 5x plus 2 divided by this 2x square plus 5x plus 2 multiplied with x plus 1. சரியா? ஓகேண்ணா. Now this is greater than 0 and first simplify பண்ணுங்க numerator. சரி, simplify பண்ண என்ன வரும்? அண்ணா, if we simplify the numerator, we will be left over with 2x into x is 2x square. இந்த இடத்துல minus 2x square இருக்கு. சரியா? ஓகே. So x square இருக்காது. See, we will write 2x square plus 2x then minus 2x square, yes, minus 2x square, then minus 5x minus 2 whole divided by, we have this. Okay va? Seri, okay na. Now this should be greater than 0. Then we see what are all getting cancelled. 2x square cancel ஆயிடுது. 2x minus 5x, we will get minus 3x minus 2. இல்லையா? ஆமாண்ணா. So numerator will be minus 3x and minus 2 divided by, you have your x plus 1 of 2x square plus 5x plus 2. Okay, I hope this is clear. Okay, now this should be greater than 0, right? Yes, this should be greater than 0. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மைனஸ் வந்து காமனாக எடுக்கிறேன். சரியா? ஸோ மைனஸ் காமனாக எடுத்தேன் அப்படின்னா 3x minus 2ன்னு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு 3x plus 2ஆக மாறிடும். சரியா? this should be greater than 0. Now I am going to multiply with minus on both the sides. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், I am going to multiply by minus 1 on both the sides. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஆனால் அப்படி பண்ணுறதுனால sign of inequality reverses. சரியா? So your inequality turns out to this. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் 0 இன்ட்டு -1 என்ன ஆகிடும்? ஆனால் மைனஸ் ஆகிடும். பட் see 0 இன்ட்டு -1 அப்படியே தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 0 அப்படியே இருக்கும். இந்த சைடு -1 மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பட் சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அலோன் ரிவர்சஸ். சரியா? ஸோ இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் எப்படி இருக்கும்? see initially this was greater than 0, but now this is going to be less than 0. சரியா? ஓகேண்ணா. this should be less than 0. okay, சரி. now what to do? மேலே லீனியர் ஃபேக்டர் இருக்குது, இங்கே லீனியர் ஃபேக்டர் இருக்குது. இதை மட்டும் என்ன பண்ணால் போதும்? ஆனால் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? see, it's very simple. we know
we keep on solving many quadratic equation. Now this is very simple, 5x plus 2. Now we have to find two numbers such that அதை multiply பண்ணும்போது இந்த x square ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அந்த நம்பர் நமக்கு வேணும். So we have to find two numbers which when multiplied gives 2 into 2 4, and see which when multiplied gives 2 into 2 and when added it should give 5 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அது மாதிரி எந்த நம்பர் இருக்கு? ஆனால் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் 5 இருக்கவே இருக்குது. நம்ம 4 and 1 ஓகே. ஸோ என்ன வரும்? 4 and 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 வரும், ஆட் பண்ணோம்னா +5 வரும். ஓகே சரி, தென் நம்மளோட 5xை 4x + 1x அப்படின்னு எழுதுங்க. சரியா? ஸோ 2x square plus 4x plus x plus 2. Now இந்த 2x square plus 4x இருந்து 2x காமனாக எடுங்க. சரியா? ஓகேண்ணா. ஸோ 2x காமனாக எடுத்தோம் அப்படின்னா we will have just x plus 2 இல்லையா? அதுலேருந்து 2x காமனாக எடுத்துட்டோம்னா just here we will have 2. தென் இந்த இடத்துல 2x ஸ்கொயர்லேருந்து 2x காமனாக எடுத்துட்டோம்னா வெறும் x ப்ளஸ் இங்கே ஒரு x plus 2 இருக்குது. ஓகே. now இங்கேயும் ஒரு x plus 2 இருக்குது, இங்கேயும் ஒரு x plus 2 இருக்குது. காமனாக எடுங்க. என்ன வரும் அண்ணா? x plus 2 of 2x plus 1. x plus 2 of 2x plus 1. சரியா? ஓகேண்ணா. ஸோ we factored your quadratic which found out to be simply x plus 2 of 2x plus 1. okay. now அண்ணா இதுக்கப்புறம் சிம்பிள்டா, you just have to find the critical points. critical points என்ன வரும் அண்ணா? இந்த இடத்துல minus 2/3. okay, put this equals to 0, 3x equals to -2, x is equals to -2/3. இங்கே அண்ணா -1, இங்கே -2, and இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -1/2. okay, now I am leaving the final answer up to you guys. okay, you have to find answer, find and report the answer. okay, I will check யார் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். சரியா? ஃபைண்ட் அண்ட் ரிப்போர்ட் தி ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ வாட் இஃப் யூ ஹேவ் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ்? ஓகே, இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண கொஷின்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு x + 1 தான் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் வேறு ஏதாவது x + 1 இருக்கா? இல்லைண்ணா. பட் இதுவே x + 1 பவர் 2027 இருந்துச்சுன்னா, ஆனால் அப்படிலாம் இருக்குமா? எஸ், தேர் ஆர் கொஷின்ஸ். ஓகே, நீங்கள் எப்போ 27ல் எக்ஸாம்ஸ் கொடுப்பீங்களா? 26ல் கொடுக்குறவங்களுக்கு தே மே ரைஸ் த பவர் டு 2026. 27ல் எக்ஸாம் கொடுக்குறவங்களுக்கு தே மே ரைஸ் த பவர் டு 2027 கொடுக்கலாமே. ஏன்னா என் எக்ஸாம் டைப்லலாம் அப்போ ஒன்று வந்துச்சு, 23ல் ஒரு கொஷின் இதே மாதிரி வந்துச்சு. சரியா? சரி, அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? சி, ஐம் கோயிங் டு டெல் ஒன் திங். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் கோச்சிங்லையோ வேறு ஏதாவது சொல்லி தந்திருக்கலாம். பட் forget all those. நான் சொல்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எவ்ரி odd integral powers are treated as 1. ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு மேலே இருக்க பவர் வந்து ஆட் பவராக இருந்துச்சு அப்படின்னா then we will simply treat that power to be 1. we will write this to be x minus 17 power 1 எழுதிடுவோம். என்னடா சொல்கிறீங்க? எஸ். அண்ட் தென் ஈவன் பவராக இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி ஈவன் இன்டெக்ரல் பவர் ஆர் சிம்பிளி இக்னோர். சரி, அப்படி இருந்துச்சுன்னா we will ignore it. ஓகே, அதுக்கு நான் அப்படியே விட்டுற மாட்டோம். தென் ஃபைனலாக செக் பண்ணுவோம் whether it satisfies the inequality or not. சரியா? ஆனால் எங்களுக்கு புரியலையே, கொஷின் காட்டுங்க. have questions. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். x + 4 ரைஸ் டு த பவர் 5, x + 3 ரைஸ் டு த பவர் 6, x + 2 பவர் 7, x - 1 பவர் 8. இப்படிலாம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் பவர் எவ்வளோ இருந்தாலும் சரி, ஆட் பவர்ஸ் கன்வெர்ட் them into 1. ஓகே, அண்ட் ignore even powers. Even powers should be ignored. சரியா? ஓகேண்ணா. தென் what will we get? நான் our entire expression இப்படி கொடுத்துருக்காங்களா, உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. this will simplify to x + 4, 5ங்கிறது ஆட் பவர், ஸோ சிம்பிளி 1. x + 3 இருக்க மாதிரியே நினச்சிக்காதீங்க, அதை அவ்வளோதான், மறந்துடுங்க. x + 2 and you have our x - 1 power 18. நம்ம மறந்துடலாம், ஏன்னா அது ஈவன் பவர். ஓகேண்ணா. now simply solve this using a Wavy curve method. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, Wavy curve மெத்தட்லேயே யூஸ் பண்ணலாமா? எஸ்.
you see, what are the critical points? The critical points are, this is x equals to minus 4, this is x equals to minus 4, and this is x equals to minus 2. Shariya? Okay na? Now, what else to do? It's very simple. All you got to do is plot this on a number line, and minus 4 will be here, minus 2 will be here, and here you will have plus infinity, and here you will have minus infinity. Shariya? Okay. Okay. Now, what to do? இப்போதும் போல தான். See, minus 2 விட அதிகமாக ஏதாவது நம்பர் எடுத்துக்கோங்க. 100 எடுத்துக்கோங்க. 100 plus 2 is positive, 100 plus 4 is positive. So this will be positive, then this will be negative, then this will be positive. நமக்கு less than or equal to 0 கேட்டிருக்காங்க. So we have to take this. Okay, and less than or equals to 0 ன்னு கேட்டிருக்காங்க. So we can take this. சரியா? So இங்க இருந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆனா இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா we get x belongs to, okay, 4 x belongs to minus 4 to minus 2. Yes, x belongs to close bracket minus 4 to minus 2. அண்ணா இது ஈவன் பவர்ஸ் அப்படியே விட்டுட்டீங்க. நான் என்ன சொன்னேன், ஃபைனலாக ஆன்சர் அப்போ செக் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா இப்போ செக் பண்ணுவோம். சி, நம்மளோட ஈவன் பவர்ஸ் என்னென்ன இருக்குது? அண்ணா we have x plus 3 power 6 equals to power 6 and x minus 1 to the power 8. சரியா? Okay. Now what you do is you just put this equals to 0. இதோட critical point என்ன? அண்ணா minus 3. இதோட critical point என்ன? plus 1. Now இதை எடுத்து நம்மளோட இன்இக்வாலிட்டியில சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? minus 3 போட்டு பாருங்க. minus 3 போட்டால் என்ன வருது? ஆனால் இந்த இடத்துல minus 3 போட்டோம் அப்படின்னா, see, this term is 0. This term is 0. So 0, 0, 0 எல்லாமே 0 ஆயிடுது. சரியா? So 0, see, minus 3 போட்டிங்கன்னா left hand side ஃபுல்லாக 0 ஆயிடுது. 0 is less than or equals to 0. கரெக்டு தானே? ஆமாண்ணா. So minus 3 satisfies, and 1 போட்டு பாருங்க. 1 போட்டால் 1 minus 1 is 0. So left hand side ஃபுல்லாக 0 ஆயிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆயிடுது. அண்ட் 0 is less than or equals to 0. சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபையிங் யர் ஈக்குவேஷன். நவ் இந்த ரெண்டு வேல்யூ நம்மளோட ஃபைனல் ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணணும். பார்த்தா -3 ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிருக்கு. எப்படின்னா, பிகாஸ் -3 எங்கே இருக்கும்? -4க்கும் -2க்கும் நடுவில் இருக்குமா? ஆமாண்ணா. ஸோ -3 ஆல்ரெடி நம்ம ஆன்சரில் இருக்குது. ஆனால் இப்போ 1 மட்டும் 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். யூனியன் 1. சரியா? நான் என்ன பண்ணேன், ஆட் பவர்ஸ் எல்லாம் சிம்பிளி பவர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஈவன் பவர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணிட்டேன். ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஈவன் பவர்ஸோட ஃபேக்டர்ஸ் எடுத்து. x + 3யோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? -3. x - 1ஓட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? +1. ஸோ இதை எடுத்து நான் இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையான்னு. சாட்டிஸ்ஃபை பண்ணால் பக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணனா பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சரில் அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா பயமுறுத்துறதுக்காக தான். இன்னொரு கொஷின் நீங்கள் பார்த்தோன்னே அரள்ற மாதிரி கொடுக்குவா? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். நான் என்னன்னா இது, சி, திஸ் இஸ் சிம்ப்ளி ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ வாட் வி வில் டூ இஸ், ஃபர்ஸ்ட் வி வில் சிம்பிளிஃபை திஸ். நமக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில் அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரியா? ஓகேண்ணா. ஹவு டு வி சிம்பிளிஃபை இட்? இட்ஸ் வெரி சிம்பிள். ஆட் பவர்ஸ் எல்லாம் பவர் 1 எழுதிடுவோம். 1005 is odd, so x minus 5 simply, and then 1008 is even, so அதை அப்படியே விட்டுருவோம். சரியா? ஆட் பவர் இருக்குது, அப்படியே எழுதிக்குவோம். x minus 1 divided by, okay, see, this is an even power. Even powerலாம் ஃப்ரீயாக விட்டுருவோம். x minus 2 the whole cubeங்கிறது ஒரு ஆட் பவர். so simply that's x minus 2. then x minus 3 whole power 5ங்கிறது ஒரு ஆட் பவர். so simply x minus 3. then x minus 6ங்கிறது ஒரு ஆட் பவர். x minus 6. then x plus 9 whole power 1010ங்கிறது ஈவன் பவர். ஓகே, ஸோ ஈவன் பவரை இக்னோர் பண்ணிடுவோம். சரியா? ஓகேண்ணா. less than or equals to 0. okay, now first let's solve the question. ஆனால் இதோட critical point வந்து பார்த்தீங்கன்னா, இந்த x minus 5ஓட critical point வந்துட்டு simplify, x minus 1ஓட critical point வந்துட்டு simply 1, x minus 2ஓட critical point வந்துட்டு 2, 3ஓட critical point வந்துட்டு 3, 6ஓட critical point, x minus 6ஓட critical point வந்துட்டு 6. critical pointனா xக்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டிங்கன்னா 0 ஆகிடும். சரியா? now plot this on a number line. now plot this on a number line.
ஓகே, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யார்? ஆனால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்துட்டு நம்மளோட 1 தானா. சி 1 2 3 5 6 சரியா? ஓகேண்ணா. தென் 6ஐ விட கிரேட்டராக ஒரு நம்பர் 10,000 எடுத்துக்கோங்க. 10,000 எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். சரியா? 10,000ங்கிற நம்பர் எடுத்து இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக போட்டு பாருங்க. ஆனால் 10,000 minus 5 positive, 10,000 minus 1 positive, 10,000 minus 2 positive, this also positive, this also positive, everything is positive. ஓகே, தென் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இட்ஸ் யோர் டியூட்டி டு செக். ஏன்னா இந்த கொஷின்லாம் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். யூ கேன் ப்ரொசீட் திஸ். சரியா? சரி, ஓகேண்ணா. நமக்கு என்ன தேவை? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 தேவை. ஸோ இங்கே இருக்க இன்டர்வல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். சரியா? ஸோ திஸ் இன்டர்வல் அண்ட் திஸ் பர்டிகுலர் இன்டர்வல். அண்ட் நவ் பிஃபோர் டூயிங் திஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். சரியா? 1 இன்க்ளூட் பண்ணலாமா? 1 வந்து எங்கே வருது? நியூமரேட்டரில் வருது. எஸ், யூ கேன் இன்க்ளூட் 1. யூ கேன் இன்க்ளூட். ஏன்னா 1ங்கிற பாயிண்ட் வந்து எங்கே வருது? நியூமரேட்டரில் வருது. தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். 2 நோனா 2 வந்து டினாமினேட்டரில் வருது. ஸோ ஓப்பன் சர்க்கிள். 3 டினாமினேட்டரில் வருதுண்ணா, ஓப்பன் சர்க்கிள். 5 நியூமரேட்டரில் வருது, பிரச்சனை இல்லை, ஓப்பன் சர்க்கிள். பட் 6 வந்து டினாமினேட்டரில் வருது. ஸோ ஓப்பன் சர்க்கிள். சரியா? சரி, ஓகே. நவ் இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்கிங் டு minus infinity to +1 union 2 to 3. ஓகே, ரெண்டுமே ஓப்பன் ப்ராக்கெட். 2 to 3 யூனியன் க்ளோஸ் ப்ராக்கெட் 5 to ஓப்பன் ப்ராக்கெட் 6. க்ளோஸ் ப்ராக்கெட் 5 to ஓப்பன் ப்ராக்கெட் 6. பட் ட்ரஸ்ட் மீ, this is not your final answer. This is not your final answer. So let's move to the next page and try to find out what is the final answer. ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஈவன் பவர்ஸ் எதெல்லாம் ஒமிட் பண்ணணும்னு பாருங்க. ஆனால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 பவர் 1008 இதை வந்து எலிமினேட் பண்ணோன்னா அப்போ அதை எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 ரைஸ் டு த பவர் 1008. சரி, நெக்ஸ்ட் we have x power 1006. okay, one more factor, x power 1006. then x plus 9 power 1010. okay, x plus 9 power 1010. சரி, இப்போ இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஆனால் பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல the critical point is -5 அண்ட் இந்த இடத்துல this is 0. எப்போ x 0 ஆகும்? 0ன்னு போட்டால் 0 ஆக போகுது. அண்ட் x plus 9 equals to 0ன்னு போட்டோம்னா the value of x will be -9. now இந்த -5 0 -9லாம் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பாருங்கள். சரியா? -5 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். see if you put -5 then ஆனால் -5 போட்டோம்னா டினாமினேட்டர் தான் 0 ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை, நான் டினாமினேட்டர் தான் 0 ஆகாது, நியூமரேட்டர் தான் 0 ஆகும். சரியா? நியூமரேட்டர் 0 ஆகிடும். x - 5 ஸோ x = 5 போட்டிங்கன்னா 5 - 5 0 ஆகிடும். நியூமரேட்டர் 0 ஆகிறதுனால என்டையர் டேர்ம் இஸ் 0 அண்ட் 0 less than or equals to 0. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே, ஸோ we can have this. next x is equals to 0ன்னு போட்டால் ஆனால் டினாமினேட்டர் 0 ஆகிடுதுண்ணா. no, this is not acceptable. இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் 0 போட்டோம்னா டினாமினேட்டர் 0 ஆகிடுது. சரியா? டினாமினேட்டர் becomes equals to 0. so this is not possible. okay, next x equals to -9 போட்டால் என்ன ஆகும்? ஆனால் அப்பயும் டினாமினேட்டர் 0 ஆகுதுண்ணா. ஸோ சான்ஸே இல்லை, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணவே கூடாது. சரியா? டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. பட் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்வல், அதாவது இந்த -∞ to 1 இருக்குல்ல, அதுக்குள்ளேயே என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஆனால் see -∞ to 1 அப்படின்னா இதுதான். this is -∞, this is your 1 அண்ட் இந்த சைடு போனீங்கன்னா +∞. இதுக்கு நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குது? இதுக்கு நடுவில் தான் நம்மளோட -9 இருக்குது, இதுக்கு நடுவில் தான் நம்மளோட -5 இருக்குது, அண்ட் இதுக்கு நடுவில் தான் நம்மளோட 0வும் இருக்குது. ஓகே, அதாவது நமக்கு -5 தேவை, -5 தேவை. பட் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகிடுச்சு. சரியா? நம்ம அதை ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to +1 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி -5 இதுக்குள்ளே கவுண்ட் பண்ணிட்டோம். பட் தேவையே இல்லாமல் -9ம் 0வுமே இதுக்குள்ளே சேர்ந்து கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அண்ணா? ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் சிம்ப்ளி see all we have to do is
simply remove that minus 9 and 0. சரியா? So நம்மளோட answer will be this only, x belonging to minus infinity to 1 union 2 to 3 and then 5 to 6 minus our minus 9 and 0. அது ரெண்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்? பிகாஸ் நம்மளோட டினாமினேட்டர் 0 ஆகுது, அதனால் இதை ரிமூவ் பண்ணுறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, ஓகே. 1ல் வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டா? எஸ், ஐம் சாரி, 1ல் வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஐ நோ யூ கைஸ் ஆர் சேயிங், ஓகே. ஸோ 1ல் வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், தென் இங்கேயும் க்ளோஸ் ப்ராக்கெட், இங்கேயும் க்ளோஸ் ப்ராக்கெட். சரியா? ஓகேண்ணா. minus 1, okay, so minus infinity to 1 union 2 to 3 5 to 6 minus of minus 9 and 0. so option D is your correct answer. சரியா? so இனிமே repeated factors கேட்டாலும் போட்டுருவீங்களா? then practice sheetல உங்களுக்காக நிறைய questions வச்சிருக்கேன், make sure that you guys do that. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு 2 கோல்டன் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துட்டு we will wind your entire inequality part. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இன்இக்வாலிட்டி பார்ட்டு. பட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். சரியா? அது இருந்தால் தான் நம்மளால் பேசிக்ஸ் கிளியராக இருந்தால் தான் நம்மளால் அட்வான்ஸ் வரைக்கும் போக முடியும். ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் நோ திஸ். சரியா? ஓகே, சூப்பர். நவ் வாட் ஆர் த 2 கோல்டன் இன்இக்வாலிட்டி? சி, எக்ஸ் ப்ளஸ் 1 by x is always greater than or equals to 2 if x is a positive number, and if x is a negative number, then x plus 1 by x is always less than or equals to 2. சரியா? ஆனால் எப்படி நான் சொல்கிறீங்க? நான் x equals to 1 போட்டால் பாருங்கள், 1 plus 1 by 1 is greater than or equals to 2. இல்லை என்ன வருது? 1 plus 1 2 தானே வருது. ஸோ greater than or equal to, inequality satisfy ஆயிடுச்சு. ஆனால் நான் 0.1 போட்டாலும் போட்டு பாருங்கள், 0.1 plus 1 by 0.1 என்னது? 10. ஸோ 1 by 0.1 10. ஸோ 10.1 greater than 2. சரிண்ணா, நான் வந்து -1 போடுறேன். -1 ப்ளஸ் 1 by -1 என்ன வருது? ஆனால் -2 வருது. நவ் நீங்கள் நெகட்டிவ் ரியல் நம்பர் போட்டிங்கன்னா இங்கே வந்துடணும், இந்த இன்இக்வாலிட்டி வந்துடணும். ஸோ -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு -2வா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இன்இக்வாலிட்டி இஸ் ட்ரூ. ஓகே. ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட், பிகாஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துட்டு 23ல் கேட்டாங்க. இது ஏன் நான் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன்னா, என்னோட ஷிஃப்ட்டுக்கு 2 ஷிஃப்ட் முன்னாடி ஐ திங்க் முதல் நாள் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் இந்த கொஷின் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்துட்டு போனேன். ஓகே, சரி, நான் என்ன இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது? சி, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + 1/x² minus 2x plus 1 by x plus 5 equals to 0. எத்தனை ரியல் சொல்யூஷன் கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்போதுமே மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டேர்ம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா then we simply put the term equals to t. okay, so இந்த இடத்துல பாருங்களேன், x plus 1 by x repeat ஆகிட்டே இருக்குண்ணா. so we put, see, let x plus 1 by x is equals to t. சரியா? so if we square on both the sides, then what we will get? ஆனால் x plus 1 by x ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் plus 2 into x into 1 by x is equals to t ஸ்கொயர். ஸோ என்ன ஆகுது? இந்த இடத்துல x into 1 by x வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ சிம்ப்ளி the value of x square plus 1 by x square is x square plus 1 by x square is equals to t square minus 2. சரியா? ஓகே. ஸோ கொஷினில் இந்த 2 டேர்ம் தான் இருக்குது. x plus 1 by x இருக்குது, x square plus 1 by x square இருக்குது. அதுக்கு பதிலாக அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் 3 into x square plus 1 by x square பதிலாக t square minus 2 போட்டுக்கோங்க. ஓகே. தென் minus 2 times of x plus 1 by x பதிலாக t போட்டுக்கோங்க. minus 2 times of t plus 5 equals to 0 plus 5 equals to 0. now ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? see, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா then we will have 3t square minus 2t minus 6 plus 5 will be minus 1. சரியா? because 3 into minus 2 is minus 6. okay, plus 5 is minus 1. this is equals to 0. ஆனால் இது எப்படி நான் சால்வ் பண்ணுறது? இப்போ தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதை மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணுவோம். என்ன பண்ணுங்கள், 3ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? -3 வரும். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t is -2. மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. என்ன நம்பர் இருக்குது? ஆனால் we can go for
minus 3 into plus 1. Okay, multiply பண்ணா minus 3, minus 3 plus 1 is minus 2. So அப்போ அந்த minus 2t நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, you write this 3t square, okay, minus 3t plus t அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? Then minus 1 equals to 0. Okay, so என்ன பண்ணுங்க, ஆனால் இங்கேருந்து we can take 3t common. ஓகேவா, இங்கேருந்து 3t common எடுத்தோம் அப்படின்னா, see, I'm going to take 3t common from here. If we did so, we will be left over with, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு just t இருக்கும், இந்த இடத்துல minus 1 இருக்கும், plus already பாருங்க இந்த இடத்துல t minus 1 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், t minus 1 இந்த ரெண்டு டேர்மில் வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆனால் 3t, see first t minus 1 காமனாக வெளியே எடுத்துருவோம், t minus 1 3t plus 1 equals to 0. ஸோ ரெண்டு ரூட் இருக்கு, t is equals to plus 1 or t is equals to minus 1 by 3. So the number of real roots is 2 அப்படின்னு போட்டிங்கன்னா then you got minus 1 mark. Okay, ஏன்னா see first t na என்ன, ஆனால் t is equals to x plus 1 by x. Okay, t is equals to x plus 1 by x. So இப்போ நீங்கள் சொல்லுங்கள், t na என்ன, x plus 1 by x, right? So x plus 1 by x equals to 1. பாசிபிளா? இருக்கும்ண்ணா. அப்புறம் என்னத்தை கவனிச்சிங்க இங்கே, இங்கே என்ன சொல்லியிருக்கேன், x plus 1 by x is always greater than 2. ஓகேவா, x ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா சரிண்ணா, ஒருவேளை பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா, ஒருவேளை x நெகட்டிவ் ரியல் நம்பராக இருந்தால் then x plus 1 by x is always less than minus 2. Okay, see, this is not possible. சரியா? ஓகேண்ணா, this is not possible. சரி, ஆனால் அப்போ இது நீங்களே சொல்லுங்கள், x plus 1 by 3, sorry, x plus 1 by x is equals to minus 1 by 3னா சான்ஸே இல்லை. பிகாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஈவன் இஃப் x is a negative number, x plus 1 by x minus 2 விட கம்மியாக தான் இருக்கும். சரியா? இந்த minus 1 by 3ங்கிறது minus 2 விட கம்மி. ஓகே, அதாவது இந்த சென்ஸ் நம்பர் லைனில் அதிகம். சரியா? அதாவது பாருங்கள், minus 1 by 3னா எவ்வளோ வரும், ஆனால் minus 0.333 which is simply greater than your minus 2 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ this is also not possible. Okay, I hope this is clear. So number of real roots எத்தனை இந்த ஈக்குவேஷனுக்கு, அண்ணா number of real roots is simply equals to 0. சரியா? So the number of real roots is C. Okay, 0 is the correct option. I hope this is clear. So இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா then inequalities நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனல் டாபிக் லாகரிதம்குள்ளே போகிறோம்டா. ஜஸ்ட் bear with me for 30 or 40 more minutes, we will be over with this. சரியா? முடிச்சிடலாம். ஓகே, சரி, லாகரிதம்னா என்ன, லாக் அப்படிங்கிறத இப்படி தான் எழுதியிருப்போம், லாக் நம்பர் இருக்கும், கீழே பேஸ்ன்னு இருக்கும். சரியா? ஸோ அந்த லாக் இப்படி எழுதியிருக்காங்கன்னா மேலே இருக்கிறது நம்பரு, கீழே இருக்கிறது பேஸு. சரியா? ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் ரெட் as log n with base b அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி நம்ம சொல்லுவோம், log n with base b அப்படின்னு சொல்லுவோம். சரியா? I hope this is simple. ஓகே, சரி, நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரே டவுட்டு, லாகரிதம்னா என்ன, லாகரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை நீங்கள் புக்கிஷ் டெஃபினேஷனில் படிக்காமல் நான் கொடுத்துருக்க டெஃபினேஷனில் படிங்களேன். அதாவது log n base b னா என்ன, n base b னா என்ன, வாட் பவர் should be raised to the base, பேஸுக்கு நான் என்ன பவர் ரைஸ் பண்ணால் that will be equal to the number. சரியா? that will be equal to the number, it's இல்லை the number. ஓகே, அதாவது சிம்பிள், இந்த இடத்துல log 8 base 2னா என்ன அர்த்தம், அதாவது what power should be raised to the base to make it equal to the number. 2க்கு இந்த இடத்துல என்ன பேஸு 2 தான், நம்பர் என்ன 8. ஸோ 2க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் அது 8 ஆகும், ஆனால் 3னா that's it. ஸோ log 8 base 2ஓட ஆன்சர் இஸ் 3. புரியுதா? அவ்வளோதானா log? எஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, சிம்பிளி இங்கே வாங்க, log 81 base 3னா என்ன அர்த்தம், வாட் பவர் ஷுட் பி ரைஸ் டு 3 ஸோ தட் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 81. ஆனால் 3 power 4. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் லாக் இஸ் 4. ஆனால் அவ்வளோதானா லாகரிதம்? அவ்வளோதான்டா. ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க? கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக இருக்குங்கிறீங்க, ஈஸியாக இருந்தால் ஈஸியாக இருக்குங்கிறீங்க. சிம்பிளி இது மாதிரி நமக்கு இருக்குது, log n base b ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த பிக்கு
x பவர் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு n கிடைக்கும். ஸோ we can write like this, b to the power x is equals to n. For example, இந்த இடத்துல log of 100 base 10 என்ன அர்த்தம்? ஆனால் 10க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் 100. I'm writing 2. ஓகே, which means இதை நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? 10க்கு பவர் 2 ரைஸ் பண்ணணும். ஸோ 10க்கு பவர் 2 ரைஸ் பண்ணோம்னா நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் 100. சரியா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. 7க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் 49 ஆகும்? ஆனால் 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல this translates to 7 raised to the power 2 is equals to 49. So generally log n base b equals to x னு கொடுத்திருந்தாங்கன்னா then n is equals to b raised to the power x. See, b raised to the power x is equals to n. அவ்வளோதான், லாகரிதம் முடிஞ்சிச்சு. Now ரொம்ப important point, லாகரிதம் எப்போ டிஃபைன்டாக இருக்கும்? See, log n base b is defined only when these three conditions are satisfied. First thing, number is greater than 0. சரியா? நினச்சி பாருங்களேன், நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த நம்பரை எந்த பவர் ரைஸ் பண்ணாலுமே எந்த நம்பரை எந்த பவர் ரைஸ் பண்ணாலுமே அது நெகட்டிவ் நம்பர் ஆக முடியுமா? ஆனால் சில டைம் ஆகலாம்னா -2வை நம்ம 3க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா -8 ஆகுமேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தட்ஸ் ட்ரூ. பட் நம்ம லாகை டிஃபைன் பண்ணும் போதே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் பாசிட்டிவ் நம்பர். ஸோ எப்போதுமே பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம லாகரிதம் எடுக்க முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம எடுக்க முடியாது. ஓகே, திங்க் ஆஃப் இட் லைக் திஸ், லாகுங்கிறது ஒரு மிஷின். பாசிட்டிவ் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ லாக் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் பாசிட்டிவ் நம்பர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா பின்னாடி இன்இக்வாலிட்டி வரும், இதுலேயே லாக் யூஸ் பண்ணி இன்இக்வாலிட்டியா? எஸ், எப்படி சால்வ் பண்ணோன்னா இந்த கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், log works only on positive numbers. ஓகே, ஸோ லாகாரிதம்குள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னாலே அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு, பேஸ் ஷுட் ஆல்சோ பி பாசிட்டிவ். ஆமாண்ணா, பேஸ் மட்டும் எப்படி நெகட்டிவாக இருக்க முடியும்? பேஸும் பாசிட்டிவாக இருக்கணும். சரியா? ஓகே, தென் base cannot be equals to 1. ஏன் base cannot be equals to 1? For example, log 10 base 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா 1க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் அது 10 ஆகும், என்ன பவர் ரைஸ் பண்ணாலுமே அது 10 மாறாது. 1 power anything is always equals to 1 இல்லையா? அதனால தான் ஸ்ட்ரிக்ட்லி லிமிட் பண்ணிடுறோம், your base cannot be equals to 1. சரியா? your base should be greater than 0 and your base should be cannot be equals to 1. ஓகே, ஸோ இதிலிருந்து எனக்கு ரெண்டு கண்டிஷன் வருது இல்லையா? ஒன் இஸ் the base lying between 0 to 1 இல்லையா? ஆமாண்ணா, it was greater than 0 not equals to 1. so lying between 0 to 1 and I have one more case that the base is greater than 1. ஒன்றை விட அதிகமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல 10, 7 இது மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இதெல்லாம் எங்கே நான் யூஸ் பண்ணுவோம்? பின்னாடி இன்இக்வாலிட்டியில் யூஸ் பண்ணுவோம். I hope this is clear. Now let's discuss some important points about your logarithm. See, first things first, log 7, log 9 இந்த மாதிரி பேஸே கொடுக்கல அப்படின்னா then you have to take the common base which is 10. சரியா? எதுவுமே கொடுக்கலன்னா அந்த இடத்துல 10 இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. பட் this is strictly limited to your physics and chemistry. சரியா? ஓகேண்ணா, இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்? இந்த காமன் பேஸ் 10ங்கிறத ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அப்போ மேக்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியிலலாம் எங்கெல்லாம் லாக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா லாகுமே பேஸ் 10 தான். சரியா? ஸோ யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சரி, ஓகேண்ணா. தென் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேஸ் 10 எடுக்க மாட்டோம். சரியா? we use a number called Euler's number. ஓகே, என்னோட ஃபேவரட் மேத்தமெட்டிஷியன் இவர் தான், அவரை பற்றி ஒரு நாள் நம்ம தனியாக பேசுவோம். சரியா? see, we have a number called Euler's number, small e. ஓகே, ஸோ இந்த ஈயோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.7. ஸோ எப்போல்லாம் நம்ம லாக் பேஸ் ஈன்னு எழுதுகிறோமோ அப்போ சிம்பிளிஃபைடாக இந்த லாக் பேஸ் ஈ இருக்குல்ல அதை நான் எல்என்னு எழுதிடுவேன்டா. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ln 10 அப்படின்னா என்ன? ஆனால் ln 10 அப்படின்னா log 10 பேஸ் இ. சரியா? ln 10னா log 10 பேஸ் இ. ஸோ ln அப்படிங்கிறத நம்ம நேச்சுரல் லாக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நேச்சுரல் லாகோட பேஸ் என்ன? இ. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸில் வர எல்லா லாகரிதமுமே ஓகேவா அன்டில் அண்ட் அன்லெஸ் பேஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா தென் யூ ஹாவ் டு டேக் நேச்சுரல் லாக். சரியா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பேஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா தென் பேஸ் 10 எடுத்துக்கோங்க. மேக்ஸில் பேஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா தென்
you have to take base e. சரியா, natural log தான் எடுக்கணும். This is widely used in mathematics. ஓகேவா, used in mathematics. ஓகே. ஆர் சில டைம் மேக்ஸில் பேஸ் கொடுத்துருவாங்க, 2 3 கொடுத்துருவாங்க, கொடுக்கல இன்டெகிரேஷன்லாம் பேஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா you have to take base e. சரியா, ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட் log of 1 with base something. ஆனால் என்ன ஏதோ க்ளவுட் மாதிரி வந்துருக்கீங்க, சம்திங் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சி, இதோட ஆன்சர் என்ன? ஆனால் இந்த கீழே இருக்கல க்ளவுட் மாதிரி, இதோட பவருக்கு நான் என்ன ரைஸ் பண்ணால் எனக்கு 1 வரும். அதானே, பேஸோட பவருக்கு என்ன ரைஸ் பண்ணால் எனக்கு நம்பர் வரும். நீங்களே சொல்லுங்கள். எனிதிங் ரைஸ் டு த பவர் 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ரைட்? ஆமாண்ணா. ஸோ எப்போலாம் உங்களோட நம்பர் 1 ஆகுதோ பேஸ் என்னவா இருந்தாலும் சரி. சி, whenever your number is equals to 1, okay, whenever your number is equals to 1, log is 0. சரியா, log of base log number 1 is 0. பேஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பேஸ் என்ன வேணாலும் நம்பர் 1 இருந்தால் 0. ஏன்னா anything power 0 will give you 1. ஓகே, சரிண்ணா. அதே மாதிரி நம்பரும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா, if number and base are same, it means simply this. அதாவது பேஸுக்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் எனக்கு நம்பர் வரும்? ஆனால் you have to rise to the power 1. அதாவது the value of x is simply equals to 1 அண்ணா. The value of x is simply equals to 1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்போ? ஆனால் whenever your number and base are same, number and base are equal, then the value of log is simply equals to 1. சரியா, ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதை வச்சு நம்ம கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் பிஃபோர் சால்விங் கொஷின்ஸ் ஐ வில் டீச் யூ கைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம். மெயினாக 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சி, if m and n are arbitrary positive numbers, okay, m and n positive numbers தான், provided that a is greater than 0, ஏங்கிறது பேஸ் and a is not equals to 1. எப்போதுமே லாகை பற்றி கொடுக்கும்போது இதை கொடுத்துருவாங்க. சரியா, உள்ள இருக்க நம்பர் greater than 0, base is greater than 1, sorry, base is greater than 0 and not equals to 1. சரியா, ஓகேண்ணா. then we can write this log of m into n, you can write as log m plus log n. ஓகே, ஓகேண்ணா. ஆர் இதை நீங்கள் இப்படி எழுதலாம், log m plus log n இருக்குன்னா அதை நீங்கள் log of m into n எழுதலாம். சரியா, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் log of m by n you can write as log m minus log n. ஓகே, அடுத்து log m power x is equals to x into log of m. ஆனால் என்னடா அது ஒன்றுமே புரியலையே. சி, ரொம்ப சிம்பிள், இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. These properties are applicable only when the base is same. Okay, base should be same. சரியா, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பேஸ் should be same. சரியா, சரி, ஓகேண்ணா. now என்னண்ணா கொடுத்துருக்காங்க இதில்? சிம்பிள்டா, whenever 2 log are getting added. சரியா, அதாவது let's say you have this log a base b plus c, log a base c plus log of b base c அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 லாகரிதமாக ஆட் பண்ணியிருக்கணும். சரியா, ஓகேண்ணா. அண்ட் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா சிம்பிளி இதை நீங்கள் அப்படியே தூக்கி log of a into b base c, a into b base c. சரியா, ஓகேண்ணா. ரிமெம்பர் யூ கேனாட் கோ லைக் திஸ். சி, ஆனால் இப்படி இருந்தால் log of a plus b base c இருக்குன்னா யூ கேனாட் ரைட் இட் லைக் திஸ், log a base c multiplied with log b base c. இப்படிலாம் எதுவும் கிடையாது. சரியா, இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ரிமெம்பர் த ப்ராப்பர்ட்டி தரோலி. 2 லாகரிதம் ஆட் ஆயிருக்கணும் அண்ட் 2 லாகோட பேஸும் சேமாக இருக்கணும். தென் யூ கேன் ரைட் இட் இன்டு அ சிங்கிள் லாகரிதம் வித் காமன் பேஸ் சி அண்ட் ப்ராடக்ட் பண்ணிடலாம். சரியா, 2 ஏபி இருக்குல்ல, நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணிடலாம். சரியா, ஓகேண்ணா. தென் இதுவே 2 லாகரிதம் இருக்குது அண்ட் சப்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா சி யூ ஹேவ் திஸ் log a base c minus log b base c
then that simply equals to log base c and a divided by b. A divided by b. சரியா? ஓகேனா? Or the reverse எழுதலாம். You have something like this. Log c a divided by b. Number divide ஆயிருக்கு அப்படின்னா then you can split the logarithm like this. சரி ஓகேனா? And the very important property log a base c power x இருக்கு அப்படின்னா see நம்பரோட பவர்ல ஏதாவது இருக்குன்னா அதை நீங்க முன்னாடி கொண்டு வந்துடலாம். சரியா? நம்பரோட பவர்ல இருக்கத you can bring it over here. So this will simply be equals to x into log a base c. Okay, this is very important. X into log a base c. சரியா? ஓகேனா? ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுதான் மோஸ்ட் வைட்லி யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் see you have log 10 of 1/7. ஓகேண்ணா? ஸோ இதை நீங்கள் 2-3 டைப்பில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/7. Okay, now they are asking you to find what's the value of this. Okay, see ரெண்டு டைப்ல இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த லாகரிதமோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் இஸ் you can write this 1/7 as log base 10 1/7 as 7 raised to the power -1. And நம்பரோட பவரில் ஏதாவது இருக்குது அப்படின்னா then simply அதை நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். So that will be equals to minus of log 7 base 10. ஓகேண்ணா? ஆனால் உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? எனக்கு வந்து டிவிஷனில் இருந்தோன்னே இந்த ப்ராப்பர்ட்டி தோணுச்சுண்ணா. அதாவது log of a by b அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அண்ணா? we will write it as log a minus log b. பேஸ் வந்து சேமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு வேறு ஆன்சர் எனக்கு வேறு ஆன்சர் வந்திருக்கு. சி just now I said if number is equals to 1, if number is equals to 1, then value of your log is simply equals to 0. சரியா? ஆமாண்ணா? ஸோ இந்த இடத்துல பாருங்க என்ன வரும் நமக்கு? ஆமாண்ணா, இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ 0 minus log 7 base 10. ஸோ ஏன் 0 வருது? பிகாஸ் 10க்கு என்ன பவர் ரைஸ் பண்ணால் நமக்கு 1 வரும். ஆனால் 10க்கு நம்ம 0 ரைஸ் பண்ணால் தானே ஆன்சர் 1 வரும். ஸோ your final answer will be simply 0. சரியா? நோட்டு விழுந்துருச்சு. ஐம் சாரி. ஓகே, ஸோ ரெண்டு டைப்பாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? ஆனால் சேமாக தான் வருது. ஓகே, போத் த ஆன்சர்ஸ் ஆர் சேம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாகோட ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணி விளையாட போகிறோம். எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 ப்ராப்பர்ட்டி கிளியரா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு லாகை ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ரெண்டு லாகை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணி எழுதிடலாம். a by b ன்னு எழுதிடலாம். அண்ட் நம்பரோட பவரில் சம்திங் இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகே, சரி ஓகேண்ணா. நவ் லெட்ஸ் சால்வ் சம் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். ஓகே, see this is your first question. If log 2 of log 2 of log 3 equals to log 2 log 3 log 9, they both equals to 0, what is the value of x plus y? It's very simple. See, first left hand side எடுத்துக்குவோம். சரியா? log 2 of log base 2 of log base 3x, this is equals to 0. சரியா? Okay, now what I would advise is இங்கே உள்ள இருக்குல்ல டேர்ம்ஸ் இதை வந்துட்டு let it be equals to some u. let it be equals to some u. ஸோ என்ன வருது நமக்கு? அண்ணா we get this log u base 2 is equals to 0. log u base 2 equals to 0. தென் இதுலேருந்து நமக்கு என்ன வருது? ஆனால் எப்போல்லாம் நமக்கு log of n base something n base b equals to something இருக்கோ this simply means b power x is equals to n ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே நான் பண்ண போகிறேன். ஸோ from here I can write that
u is equals to 2 to the power 0, which is simply equals to 1. U is equals to 2 to the power 0 and simply is equals to 1. Okay va? Okay na. So uங்கிறது என்ன? U equals to 1 தெரிஞ்சிருச்சு. uங்கிறது என்ன? நான் இங்க இருக்கு log base 2 of log x base 3. Okay, this is equals to 1. Now let's simplify this. Okay. Now if you simplify this, and இதை எப்படி simplify பண்றது? Simply இதை திரும்பி வந்துட்டு you let it be something, let it be equals to v. So நமக்கு என்ன வரும்? அண்ணா log v base 2, we will get this log v base 2 equals to 1 னு வரும், or simply v is equals to 2 raised to the power 1, 2 raised to the power 1, and this is simply equals to 2, and this is simply equals to 2. சரியா? Okay. Now v equals to 2 னு கிடைச்சிருச்சு. v னா என்ன? அண்ணா we know v is simply equals to log x base 3. So log x base 3 is equals to 2. Now what is the value of x? And x or value is equals to 3 power 2 base power 2. Okay. So the value of x is simply equals to 9. சரியா? Okay na. Now I hope you guys understood this. So எப்படி simplify பண்ணனும் புரிஞ்சுதா? இப்போ அடுத்து அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது simplify பண்ணிடுவோம். Let me write it on this side itself. இங்கே சுருக்கி எழுதிறேன். So x is equals to 3 square, or x is simply equals to 2. X is simply equals to 2 இல்ல, x is simply equals to 9. Okay, we found this. The value of x is equals to 9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சரினா? Now what about this right hand side? See, right hand side is very simple. இதே மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னது? அண்ணா log 2 base 2 log base 3 of log y base 2. Okay, this is equals to 0. நாம் என்ன பண்ணுங்க? திரும்பி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? See, let this be equals to some a. Let this be equals to some a. So நமக்கு என்ன வருது? அண்ணா log a base 2 equals to 0. So from here the value of a is equals to 2 to the power 0, or simply equals to 1. சரியா? Okay na. Then next நமக்கு தெரிஞ்சிருச்சு a ஓட வேல்யூ 1 தெரிஞ்சிருச்சு. a னா என்ன? இதோ இங்க இருக்குல்ல, இதுதானா a. ஓகே, சரி. Now this is equals to 1 இல்லையா? ஆமாண்ணா. Now அண்ணா இப்போ என்ன பண்ணுறது? Simply let it be equals to some b. Let it be equals to some b. You will get log b base 3 equals to 1. What is the value of b? Anna, ingirundi the value of b is equals to 3 raised to the power 1, which is simply equals to 3 anna. Okay. Now finally okay, b na enna? B equals to 3 னு கிடைச்சிருச்சு. b ங்கிறது என்னது? அண்ணா b ங்கிறது log y base 2 இல்லையா? log y base 2 equals to 3. அப்படின்னா என்ன மீனிங்? அண்ணா it just means that y is equals to base 2 power 3 இல்லையா? ஆமாண்ணா. so 2 power 3, this is equals to 8. so நமக்கு x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, y ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. okay, now we can simply write what is the value of x plus y. See, we know that the value of x is equals to 9 and the value of y is equals to 8. So 9 plus 8 will be equals to 17. So the value of x plus y is equals to 17. This was your JEE mains previous year question. Okay, numerical question. சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? log base 2 of log base 4 of log 10, sorry, log base 10 16 power 4னு இருக்கா? அதை வந்துட்டு you write it as 2 power 16 வந்துட்டு 2 power 4னு எழுதுங்க. ஓகே, ஓகேண்ணா.
then whole power 4 அப்படியே இருக்கட்டும் plus log base 10 of 25 power 8 you write 5 square whole power 8. Okay, this okay. சரிண்ணா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள். see, all you can do is first use this property. We know a power m the whole power n is simply equals to a raised to the power m into n இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2 power 4 the whole power 4 என்ன வரும்? ஆனால் I can write that to be simply equals to 2 power 16. Okay, then 5 square the whole power 8 will simply be ஆனால் 5 power 16. சரியா? Okay, so this will be 5 to the power 16. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகேண்ணா, என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் a power m the whole power என்னோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்பிள் அல்ஜிப்ரா. ஓகே, இப்போ ஐ எம் கோயிங் டு யூஸ் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி விச் ஐ டாட் யூ கைஸ் ஓவர் ஹியர். இங்கே என்ன பண்ணேன்? ஆமாம், நான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்பரோட பவரில் ஏதாவது இருந்தால் அதை முன்னாடி கொண்டு வந்துடலான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெண்டு நம்பர்லையுமே சம் பவர்ஸ் இருக்குது. யூ see it over here. we have power 16. ஸோ என்ன பண்ணுறேன்? 16 வந்துட்டு முன்னாடி கொண்டு வரேன். சரியா? ஓகேண்ணா. ஸோ 16 முன்னாடி கொண்டு வந்தால் என்ன வரும்? அண்ணா log 2, see log base 2 of log base 4, then 16 into log 2 base 10, log 2 base 10 plus 16 into log 5 base 10, log 5 base 10. சரியா? சரி, ஓகேண்ணா. now you see we can take 16 out from this இல்லையா? ஆமாண்ணா, இதுலேயும் 16 காமனாக இருக்குது, இங்கேயும் 16 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 16 காமனாக வெளியே எடுக்கிறேன். எஸ், ஐ கேன் டூ இட். ஓகே, I can take 16 out like this into what do we have over here? Log 2 base 10 plus log 5 base 10. Okay, okay now ஆனால் இதை எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுறது? if you see this can be simplified into log 2. see இந்த இடத்துல பாருங்கள், log a plus log b இருக்குது. that simply equals to log of a into b, provided that the base is same. ஸோ இது எல்லாத்துலேயுமே base 10 தான் இருக்குது. ஸோ simply log of a into b நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? அண்ணா this simplifies to log base 2 and then log base 4 into 16, I mean உள்ள நம்பர் வந்துட்டு 16 into log of 10 base 10 இல்லையா? ஆமாண்ணா, 2 into 5 are 10. so 10 base 10. now you guys say the value of log of 10 base 10. அண்ணா நம்பரும் பேஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா then the value is simply equals to 1 அண்ணா. the value is simply equals to 1. so this entire term simplifies to log base 2 and log base 4 16. okay, 16. ஆனால் இதுக்கப்புறமும் ரொம்ப சிம்பிள் தான்டா, கவலைப்படாதீங்க. ஆனால் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் டஃப்பாக தான் இருக்குது, இதெல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா தென் போக போக உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஓகே, see I can express the 16 as 4 square. Can I write it like that? yes na, sure you can. log base 2 of log base 4 of 16 வந்துட்டு you can write as 4 square. you can write it as 4 square. சரியா? ஓகேண்ணா. now this is simply equals to, ஆனால் இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. yes, we can do it. so this will simply be equals to log base 2 முன்னாடி கொண்டு வந்துட்டோம். ஓகே, so 2 into log 4 base 4 என்ன ஆகும்? அண்ணா simply equals to 1 அண்ணா. very good. so the value of this particular logarithm is simply equals to 1. so நமக்கு ஃபைனலாக என்ன இருக்குது? அண்ணா this is equals to
log base 2 உள்ள வெறும் 2 இருக்குனா and the value of this is simply equals to 1. So I can say that the entire expression இங்க கொடுத்திருக்காங்கல்ல, this entire expression simplifies to, your entire expression simplifies to simply 1. Okay, so I hope you understood this. This is how we play with the property of logarithm. And இது புரிஞ்சுது அப்படின்னா then let's move on to one more very important property, which is the base changing theorem. Okay, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா. இதை பேஸ் பண்ணி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது சொல்லணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் சேஞ்சிங் தியரம்னா இதுதான். ஓகே, log b base a இருக்கிறத you can take a common base c, ஒரு common base c கன்சிடர் பண்ணி you can write it to be log b base c divided by log a base c. நான் என்னன்னா சொல்றீங்க? Yes, see, for example, if you have log 3 base 2, this is simply equals to log 3 some base, let's say c னு வச்சுக்கோ, divided by log of 2 நம்பருக்கு வந்துரும் பேஸ் நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு காமன் பேஸ், சரியா? எது வேணாலும் இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், ஓகேவா? இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அண்ட் நாட் ஈக்குவல்ஸ் டு 1 பேஸ் வந்து, சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இது இருந்து, அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில இருந்து, இந்த ஒரு தியரம்ல இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் log a base b is simply equals to 1 divided by log b base a. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அண்ணா, your base and number are interchanged. Okay, number and base are, number and base are interchanged. Okay, this is very important. Sari, okay na? Now then a log cb, ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த இடத்துல இதை வந்து சரியாக எழுதலை, அவங்க டைப் பண்ணும்போது அவ்வளோதான் எழுத முடியும். ஐ வில் ரைட் இன் மை ஹேண்ட். நல்லா பாருங்கள். ஓகே, சூப்பர் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட ஃபிசிக்ஸ்லேயே அது அதிகமாக யூஸ் ஆகும். என்னென்னா சொல்கிறீங்க? எஸ், சி, whenever we have something like this, a to the power log b base c is equals to, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்திங்கோட பவரில் லாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2ஓட பவரில் லாக் இருக்குன்னா தென் லாகோட நம்பரையும் இந்த 2வையும் உங்களால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் யூ கேன் இன்டர்சேஞ்ச் திஸ் b with a and your answer will be b raised to the power log a base c. ஆனால் என்னன்னா சொல்கிறீங்க? எஸ். ஸோ இப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது, ஓகே, e or else 10 raised to the power log 2 base 10 அப்படின்னு இருக்குன்னா தென் சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2வையும் 10ஐயும் உங்களால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன வரும் ஆனால், this will be equals to 2 raised to the power log of 10 base 10 and log 10 base 10 ஓட value is 1. So this is simply equals to 2. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ என்ன பண்ணலாம், திஸ் இஸ் இன்டர்சேஞ்சபிள். ஓகே, நம்பரும் சம்திங்கோட பவரில் லாக் இருக்குல்ல, அதுவும் இன்டர்சேஞ்சபிள், சரியா? இந்த நான் சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட பேஸ் சேஞ்சிங் தியரம்லேருந்து டிரைவ் பண்ணது தான். யூ நீட் நாட் ஒரி அபவுட் ஹவு வி டிரைவ் தீஸ் அண்ட் ஆல். ஓகேவா? எப்படி டிரைவ் பண்ணோம்னா நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் a2 into a1 into log of a3 into a2 into log of a4 into a3. ஸோ அந்த இடத்துலலாம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லாகில் நம்பராக இருக்குது, நெக்ஸ்ட் லாகில் பேஸாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லாகில் நம்பராக இருக்குது, நெக்ஸ்ட் லாகில் பேஸாக இருக்குது, தென் இந்த லாகில் நம்பராக இருக்கிறது, அடுத்த லாகில் பேஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா ஃபைனலாக இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், சரியா? இந்த நம்பரும் இந்த பேஸும் கேன்சல் ஆகிடும், இந்த நம்பரும் இந்த பேஸும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன இருக்குது, நம்பர் ஏஎன் இருக்கா, ஏஎன் போட்டுக்கோங்க. இனிஷியலி பேஸ் என்ன இருக்குது, a1 இருக்கா, a1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சிம்பிள்டா. Whenever you have something like this, okay, that is log of 2 base 3 multiplied with log of 4 base 2 into log of, you can say this is 4 base 7 into log of 10 base 7. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க,
இந்த இடத்துல இருக்க நம்பர் இங்கே பேஸாக இருக்குது, இங்கே இருக்க நம்பர் இங்கே பேஸாக இருக்குது, இங்கே இருக்க நம்பர் இங்கே பேஸாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஓகே என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளி வாட் இஸ் த லெஃப்ட் ஓவர்? ஆனால் நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபைனலாக 10 இருக்குது. ஸோ log of 10 base 3. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இந்த சீரீஸ் வந்துட்டு JEE அட்வான்ஸில் ஒரு சில டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் லேர்ன் திஸ். சரியா, ரொம்ப சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான். சரிண்ணா, நிறைய லாகரிதமாக மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கனாலே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இது ஓட ஆரம்பிச்சிடணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வாட் டு வி ஹாவ்? ஆனால் we have this log ay mx is equals to இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களா. this is also very important. see இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பரோட பவரில் சம்திங் இருந்தால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்பரோட பவரில் சம்திங் இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ பேஸோட பவரில் சம்திங் இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, log of number to the power x base to the power y இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? சிம்பிள்டா. see நம்பரோட பவரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும், தென் பேஸோட பவரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகே, ஆனால் அவ்வளோதானா? எஸ். சி this is simply equals to x by y log of x by y log a base b. சரியா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? then take for example இந்த மாதிரி இருக்கு log of you have 27 9 இருக்கு. okay, you can write this as log of 3 cube and then 3 square. இல்லையா? ஆமாண்ணா, 3 cube is 27 and 3 square is 9. so this 3 will go here. 3 divided by 2 will go to the denominator. 3 by 2 log of 3 base 2. ஸோ என்ன வரும்? சாரி, 3 base 3. எப்படி 2 வரும்? ஆனால் இங்கே 3 தானே இருக்குது. ஆமாம், ஏன்னா 2 வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ log of 3 base 3 this is simply equals to 3 divided by 2. சரியா? ஓகேண்ணா. ஸோ that's it with your properties of logarithm. இப்போ இதையும் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் பார்த்துடலாமா? தென் இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நம்மளோட ஒர்க் ஷீட்டில் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் செக் அவுட் த ஒர்க் ஷீட். த லிங்க் இஸ் கிவன் பிலோ இந்த டிஸ்கிரிப்ஷன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி இந்த நோட்ஸையும் தென் அந்த ஒர்க் ஷீட்டையும் அக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? சிம்பிள். சி திஸ் log 2 base 10 minus log of 8 இருக்குல்ல, அதை நான் 2 cube எழுதுறேன் and 125 நான் 5 cube எழுதுறேன். சரியா? ஓ ஓகேண்ணா. ஐம் ரைட்டிங் திஸ் 123 as 5 cube. ஓகே, சரி. ஸோ என்ன ஆகும்? திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு log 10 base 2 minus log of ஆனால் நம்பரோட பவரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். 3 divided by அதாவது பேஸோட பவரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ 3 divided by 3 of log of 5 base 2. ஓகே, நான் என்ன ஆகும்? இந்த 3 கேன்சல் ஆகிடும். now you see what I'm going to do is simply இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 வந்து நான் 5 into 2 எழுத போகிறேன். இந்த 10 I'm going to write as 5 into 2. okay, ஓகேண்ணா. so if we write that, what we will get? We will get log of 5 base 2 plus log of 2 base 2. ஆனால் எப்படின்னா, சி இப்படி இருக்குது, log 5 base 2 2 base 2 இருக்குன்னா இதை கிளப் பண்ணி log of 5 into 2 base 2 எழுத முடியுமா? தாராளமாக எழுதலண்ணா. அது ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், என்ன தப்பு? ஓகேண்ணா. now minus log of 5 base 2. now you guys say plus log 5 base 2 minus log 5 base 2, it's cancel. ஓகேவா? so log 2 base 2 is simply equals to 1. so this entire expression simplifies to simply 1 da. சரியா? so the value of log 10 base 2 minus log 125 base 8 is equals to 1. okay, now let's do this question. okay, or you guys can take this one out as your homework. சரியா? ரொம்ப சிம்பிள்டா. ஓகே, ஆர் ரொம்ப ஒரே ஸ்டெப்பு தானே. இதை நான் போட்டுறேன் ப்ராக்டிஸ் ஷீட்டில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், அங்கே வாங்க. சி இந்த இடத்துல 7 to the power of
log 5 base 3 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பவரையும் இந்த நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஐ மீன் இதையும் இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் 5 to the power 7 base 3. ஓகே, இங்கே என்ன இருக்குது, base 3 தானே இருக்குது. ஆமாண்ணா. ப்ளஸ் we have இது என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எழுதுகிறேன், இந்த நம்பரையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? ஓகேண்ணா. ஸோ 7 log 3 base 5, then minus we have 5 power log 7 base 3 minus 7 power log 3 base 5. என்ன ஆகுது, கேன்சல் ஆகுதா இல்லையா? ஆமாண்ணா. So this and this get cancelled and this get cancelled. So this entire expression just simplifies to 0. சரியா? I hope this is clear. ஓகே. நவ் இன்னும் நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஷின் சால்வ் பண்ணால் தான் லாகோட ப்ராப்பர்ட்டிஸாக நல்ல தரவாகும். ஸோ மேக் ஷூர் தட் யூ கோ த்ரூ அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் ஆக்சஸ் த ப்ராக்டிஸ் ஷீட். ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் லாகரித்மிக் இன்இக்வாலிட்டிஸ். லாகரித்மிக் இன்இக்வாலிட்டிஸ் ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆகும். பட் ட்ரஸ்ட் மீ, ஐ வில் மேக் இட் சிம்பிள் ஃபார் யூ கைஸ். சரியா? ரொம்ப சிம்பிள். லாகரித்மிக் இன்இக்வாலிட்டிஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. லாகோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க நம்பரில் ஏதாவது இருந்துச்சுன்னா that should be greater than 0. ஓகே, அண்ட் பேஸ் வந்துட்டு it should be greater than 0 but not equals to 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேஸ் எமர்ஜ் ஆச்சு இல்லையா? ஆமாண்ணா. we've got two cases. Okay, first case 1 is simply your A is lying between 0 to 1. A is lying between 0 to 1. Then case 2. Case 2 will be A greater than 1. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த ரெண்டு கேஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. log x base aன்னு இருக்குது. provided that a is greater than 0. சரியா? ஃபர்ஸ்ட் a is greater than 0 கொடுத்துட்டாங்க. தென் ஒருவேளை உங்கள் எக்ஸும் greater than 0 இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் இருக்கணும் இல்லையா, எக்ஸ் greater than 0 இல்லைனா log a not defined. ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி இருக்குடா. log x base a given that x is greater than 0, that is mandatory, and your a is greater than 0 கொடுத்துட்டாங்க. சரியா? சாரி, it's not simply greater than 0, a is greater than 1. a is greater than 1 ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த இடத்துல ரெண்டு கேஸ் இருக்கு, a lying between 0 to 1 and a is greater than 1 ன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா a is greater than 1 எடுத்துக்கிறோம். ஸோ a is greater than 1 இருந்துச்சுன்னா சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி சம் இன்இக்வாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் திஸ் we have some inequalities. ஓகே, log x base a greater than y னா சிம்பிளி நமக்கு தெரியும், நம்ம ஈக்குவல் டு வரணும் என்ன பண்ணுவோம், ஆனால் log x base a equals to y ன்னு இருந்துச்சுன்னா we will write x is equals to a raised to the power y, right? ஆமாண்ணா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் we will write x is we will write your x is greater than a raised to the power y. சரியா? இன்இக்வாலிட்டியோட சைன் அப்படியே தான் இருக்கும். சரியா? ஓகேண்ணா. தென் இங்கே ஹியர் x is less than a raised to the power y. ஓகே, தென் ஹியர் x is greater than or equals to a raised to the power y, and over here அதாவது log x base a less than or equal to y ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள் x is less than or equals to a raised to the power y. அவ்வளோதான். hope this is clear. சூப்பர். நெக்ஸ்ட், ஒருவேளை இதுவே x and y greater than 0 சொல்லி ரெண்டு log கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி log x base a is greater than log y base a னா சிம்பிள். since your a is greater than 1, a greater than 1 தான் பிரச்சனையே இல்லைடா, log ரிமூவ் பண்ணிடுங்க, x is greater than y ன்னு போட்டுருங்க. சரியா? இந்த இடத்துல ஆனால் x is less than y. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளி உள்ள இருக்கதை நீங்கள் log ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்மளோட வேவிகோ மெத்தட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். see x is greater than or equals to y ன்னு போட்டுக்கோங்க. இதுவே இந்த மாதிரி இருக்குது. தென் x is less than or equals to y. hope this is clear. இதில் எதுவும் டவுட்டும் இல்லையே. ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் a greater than 1. greater than 1 இருந்தால் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒருவேளை what if a is lying between 0 to 1 அப்படின்னு என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி இருந்தால் என்னென்ன பண்ணுறது? I will see. ஒருவேளை a 0 to 1 லை ஆகுது அப்படின்னா தென் சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி ரிவர்சஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன்,
ஆப்வியஸ்லி நம்பர் ஷுட் பி கிரேட்டர் than 0, அதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்க வேணாம். பட் பேஸ் வந்து 0 to 1 லை ஆச்சு அப்படின்னா தென் your x will be less than a raised to the power y. ஆனால் இங்கே கிரேட்டர் than இருக்கு, இங்கே லெஸ் than போட்டிருக்கீங்க, சைன் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல x less than y கொடுத்துருக்காங்களா, then x will be greater than a raised to the power y. ஓகேண்ணா? தென் ஓவர் ஹியர் ஆல்சோ log x base a greater than or equals to y கொடுத்துருக்காங்களா, தென் இந்த இடத்துல x will be less than or equals to a power y, and over here where x will be greater than or equals to a to the power y. Hope everything is clear. சூப்பர்ல. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இந்த மாதிரி ரெண்டு log greater than less than கொடுத்துருந்தாலுமே சிம்பிள். Since your a is lying between 0 to 1, your sign of inequality reverses. So x is less than y, over here x is greater than y, then over here x is greater than equal to கொடுத்துருக்காங்களா, then reverse ஆகிடும், less than equals to y, and இந்த இடத்துல பாருங்க x is less than equal to y இருக்கா, ஸோ நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம், ஆனால் சைனை ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம். சரியா? x is greater than equals to y. ஓகே, ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு புரியாது. now I will explain clearly. ஓகே, ஒரு சம பார்த்துருவோம். See, இந்த இடத்துல பாருங்க, log of x square minus 1 base 1/2 is greater than 0 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம், இந்த 1/2ங்கிறது it lies between 0 to 1, right? ஆமாண்ணா, 1/2 lies between 0 to 1. So what we have to do is it's very simple. You see, first things first, நமக்கு தெரியும் log of some number இருக்கு, some base இருக்கு, and it is greater than y னு கொடுத்துருக்காங்க. ஓகே, log of some number இருக்கு, x and b னு கொடுத்துருக்காங்க, base கொடுத்துருக்காங்க. ஓகே, and it is greater than y னு கொடுத்துருக்காங்க. சரியா? b னு வைக்கோனா a னு வச்சுக்கோ. ஓகே, ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதே மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், log அப்படின்னாலே எப்போ டிஃபைன்டாக இருக்கும், ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் இஸ் x should be greater than 0, அதாவது number should be greater than 0. நம்பர் என்ன, x ஆ, ஸோ x should be greater than 0. சரியா? ஓகேண்ணா? the value of x should be greater than 0. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஆனால் இந்த a வந்துட்டு லைன் பிட்வீன் 0 to 1, அப்போ என்ன ஆகும், சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ த செகண்ட் கேஸ் இஸ் x is less than a raised to the power y. சரியா? ஸோ this is one condition. This is condition 1. சரியா? ஓகேண்ணா? and this is condition 2. ஓகே, condition 2, and இது ரெண்டுமே simultaneously satisfy ஆகணும் இல்லையா? ஆமாண்ணா, ரெண்டு கண்டிஷனும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான் தென் நம்மளோட இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுங்க, டேக் யூனியன். ஓகே, டேக் யூனியன். ஃபைனலி கண்டிஷன் 1க்கும் கண்டிஷன் 2க்கும் சேர்த்து வர ஆன்சரை யூனியன் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகேண்ணா, ஐ வில் சே. சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 செக் பண்ணுவோமா? கண்டிஷன் 1 என்னது அண்ணா, x is greater than 0. ஓகே, xக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, x square minus 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, x square minus 1 greater than 0. சரியா? என்ன பண்ணணும், வேவிக்கோ மெத்தட் என்ன சொல்லுது அண்ணா, ஃபர்ஸ்ட்டு லீனியர் ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுது. ஸோ x plus 1 of x minus 1 is greater than 0. சரியா? ஓகேண்ணா? தென் what are the critical points? Anna, the critical points are plus 1 and minus 1. Critical points enna Anna, plus 1 and minus 1 Anna. Sariya? Okay. Now you see, all we have to do is we just plot it in a number line. Okay, minus 1 inge irukku and plus 1 இங்கே இருக்குது, தென் இன்ஃபினிட்டி இங்கே இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே இருக்கும். நவ் we need greater than 0, ரைட்? ஆமாண்ணா. ஸோ greater than 0 எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 1 விட அதிகமாக ஒரு நம்பர் எடுங்க, 100 எடுங்க. 100 போட்டால் பாசிட்டிவாக இருக்கா? ஆமாண்ணா. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். ஸோ இன் தீஸ் டூ ரீஜியன், ஓகே, திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கிரேட்டர் தேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை உள்ளே என்ன பண்ணிட முடியாது ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ the value of x is simply
minus infinity to minus 1, minus infinity to minus 1 union 1 to infinity. சரியா? ஓகேண்ணா, union 1 to infinity. Now next, இது வந்து condition 1 தான். சரியா? Okay, now let's check for condition 2. condition 2 என்ன சொல்லுது? அண்ணா, condition 2 says that condition 2 says that your x should be less than a power y. x ங்கிறது என்னது? x square minus 1 இல்லையா? ஆமாண்ணா. so x square minus 1 should be less than a ங்கிறது என்னது? அண்ணா, a ங்கிறது 1 by 2. சரியா? so 1 by 2 raised to the power 0. raised to the power 0. now you see, anything raised to the power 0 is simply 1, right? ஆமாண்ணா. so this means that your x square minus 1 should be less than 1, or your equation simplifies further to x square less than or x square minus 2 less than 0 இல்லையா? ஆமாண்ணா. என்ன பண்ணுவோம், நம்ம எப்போதுமே வேவி கர்வ் மெத்தட் என்ன சொல்லுது? ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, now you can write this as x minus root 2 into x plus root 2. அண்ணா எப்படின்னா, வரேன். see you can write this 2 as root 2 square. you can write like that, right? x square minus root 2 square. so a square minus b square formula use பண்ணி a minus b into a plus b எழுதுறேன். simple. now this should be less than 0. so இந்த இடத்துல critical point என்ன? அண்ணா plus root 2. இந்த இடத்துல critical point என்ன? அண்ணா minus root 2. சரியா? so plus root 2 and minus root 2. now let's plot this on a number line. let's plot this on a number line. we will have minus root 2 over somewhere over here, and we will have plus root 2 somewhere over here. சரியா? okay na. and we will have plus infinity over here, and we will have minus infinity over here. so root 2 க்கு மேலே ஏதாவது 100ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 100 minus root 2 is positive. 100 plus root 2 is also positive. சரியா? okay na. so this is positive, this is negative, then this is positive. நமக்கு என்ன தேவை? less than 0 தேவை. so this particular interval minus root 2 to plus root 2 and root 2 minus root 2 you cannot include. you cannot include. okay va? okay na. see, now what is the value of x? the value of x is simply belonging to minus root 2 to plus root 2. minus root 2 to plus root 2. சரியா? okay na. now the very important point is, இந்த ரெண்டு கண்டிஷனும் சைமல்டேனியஸ்லி சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா அப்படி? சி, ஒருவேளை எக்ஸ் இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா தென் இந்த இன்இக்வாலிட்டி வில் பி லாஸ்ட். திஸ் இன்இக்வாலிட்டி வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலுமே நம்மளோட ஆக்சுவல் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரி, ஓகே. கண்டிஷன் 2 மேண்டேட்ரினா கண்டிஷன் 1 ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? கண்டிஷன் என்ன சொல்லுது? நம்பர் கிரேட்டர் தென் 0 இருக்கும்னு சொல்லுது. ஒருவேளை இது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், தென் என்ன மீனிங்? நம்ம லாகுக்குள்ள நம்பர் நெகட்டிவ் ஆகிடும், தென் அன்டிஃபைன்ட் ஆகிடும் லாகு. ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி satisfy ஆகணும். so for which what we have to do? take intersection of intersectionனா இதுல இருக்கதும் இருக்கு அதுல இருக்கதும் இருக்கு. okay okay na. so all we have to do is take intersection of condition 1 and condition 2. சரியா? okay na. so what is condition 1? condition 1 இங்கே தான் பார்த்தோம். this is your condition 1. or let's take it to the final page. okay, this is condition 1. okay, and this is condition 2. சரியா? okay na. now let's try to take intersection of these two. okay, let's plot it in a number line. This is your number line, this is your number line, and
என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? ஆனால் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. சரியா? அண்ட் -1 இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு -√2 இருக்கிறதுலே சின்னது என்னது? -√2. ஓகே, ஏன்னா 1.4 சம்திங் வரும். சரியா? ஓகே, தென் யூ வில் ஹாவ் -1, தென் யூ வில் ஹாவ் +1, தென் 1.4 √2 இருக்கும். சரியா? √2னா என்ன? அப்ராக்ஸ் 1.4. சரி, நவ் we know that the condition 1 is from this to this. Okay, condition 1 from -infinity to -1. condition 1 சொல்கிறேன். சரியா? this -1ல open bracket and from 1 to infinity. சரியா? ஓகேண்ணா. ஓகே, now this is condition 1. சரியா? what about condition 2? ஆனால் condition 2ங்கிறது இங்கே இருக்குது. from -√2 to +√2. from -√2 to +√2. okay, let this be represented in pink. condition 1 pinkல இருக்கட்டும், condition 2 redல இருக்கட்டும். சரியா? ஓகே, so this is your condition 2. சரி, இங்கேயும் இன்க்ளூடடான்னு கேட்டிங்கன்னா no, -√2 and +√2 are not included. now we have to take intersection. intersectionனா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும். ஸோ எந்த ரீஜன் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது? ஆனால் ஃபர்ஸ்ட்டு this region. ஓகே, this region, தென் இதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா கண்டிஷன் 2ல இருக்குது, பட் கண்டிஷன் 1ல இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு தென் திரும்பி இங்கேருந்து, ஓகே, தென் திரும்பி இங்கேருந்து. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? அண்ணா, த ஃபைனல் ஆன்சர் இஸ் சிம்ப்ளி எக்ஸ் பிலாங்கிங் டு √2 -1, ஓகே, யூனியன் 1 to, ஐயோ என்னது யூனியனே வர மாட்டேங்குது. ஓகே, யூனியன் 1 to √2 டா. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? சூப்பர். இஃப் எஸ், தென் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ விச் ஆப்ஷன் மேட்சஸ் வித் அவர் ஃபைனல் ஆன்சர்? அண்ணா, ஆப்ஷன் √2 -1 யூனியன் 1 to √2. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ மேட்சஸ் வித் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் லாகரித்மிக் இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணணும். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குமா? எஸ், we will solve one more question. Okay, see, this is another logarithmic inequality given that log of x square minus 2x base 2 is less than 0. சரியா? ஆனால் இது என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். you see, first thing first, you have been provided with this. ஒரு log கொடுத்துருக்காங்கடா, இது நல்லா பார்த்துக்கோங்க. log some number with some base is less than yன்னு கொடுத்துருக்காங்க. now base எப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் base வந்து 2 which is greater than 0. பிரச்சனையே இல்லை. a வந்து greater than 0. ஓகே, now first thing first, logல கொடுத்துருந்தாலே அது ஒரு நம்பர் greater than 0 இருக்கணும். நம்பர் n should be greater than 0. it should be greater than 0. சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு என்ன? ஆனால் a greater than 0 இருக்குது அப்படின்னா தென் இந்த மாதிரி ஒரு லாகரித்மிக் இன்இக்வாலிட்டியை நம்ம சிம்பிளி என்ன பண்ணலாம்? இந்த சைனை சேஞ்ச் பண்ணாமே எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். we can write that n should be less than, இந்த less than சைன் அப்படியே இருக்கும், a to the power y. இல்லையா? ஆமாண்ணா. so we just got two conditions. this is condition 1, and this is condition 2. சரியா? okay, now first condition என்னங்கிறத satisfy பண்ணுவோம். சரியா? okay, so what does condition 1 say? அண்ணா, condition 1 says that your x square minus 2x square minus 2x should be greater than 0. இல்லையா? ஆமாம், நான் நம்பரில் இருக்கிறது greater than 0 இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? சிம்பிளி எக்ஸை காமனாக எடுங்க, லீனியர் ஃபேக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். x of x minus 2 is greater than 0. now what are the critical points? எப்போ x 0 ஆகும்? ஆனால் x equals to 0 போட்டால் 0 ஆகும். எப்போ இந்த term 0 ஆகும்? x equals to 2 போட்டால் இது 0 ஆகும். now let's plot it in a number line. let's plot it in a number line. okay, I'm just simply writing 0 over here and 2 over here and I'm plotting it in a number line. சரியா? okay na. let's do it quickly. so here you will have minus infinity
and here you will have plus infinity, and you will have 0 over here, and you will have 2 over here. சரியா? சரி, okay. Now 2க்கு மேலே ஏதாவது நம்பர் 100 எடுத்துக்கோங்க. 100 minus 2 positive, 100 is positive, so this will be positive and this will be negative, this will be positive. நமக்கு தேவை எங்கே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு, so it will be positive in this region இல்லையா? ஆமாண்ணா. and 1 and 0 and 2 include பண்ணுமா? no அண்ணா. 0 and 2 should not be included. 0 and 2 should not be included. So the value of x will be, Anna, x simply belongs to minus infinity to 0, minus infinity to 0, union 2 to infinity. சரியா? okay, this is condition 1. condition 1 தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். let's check for condition 2. okay, okay now let's go for condition 2. okay, so the condition 2 says that your condition 2 says that your number should be less than a power y. அதாவது x square minus 2x should be less than basis 2 power y, அதாவது 0. so x square minus 2x, x square minus 2x should be less than 2 raised to the power 0. then what can you write? Anna, from here I can simply write x square minus 2x is less than 1, is less than 1. okay, okay na. so இது என்ன கொஞ்சம் simplify பண்ணோம் அப்படின்னா, ஆனால் அதை simplify பண்ணோம்னா x காமனாக எடுத்துடலாம். we can write x as common. okay, x காமனாக எடுத்தோம் அப்படின்னா we will have x minus 2 less than 1. okay, சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது? still you have to first you just take it to this side. so இந்த இடத்துல வந்துட்டு before taking common what we have to do, ஆனால் எப்போதுமே வேவிகோ மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை 0 ஆக்கிடுங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிவிடுவோம். சரியா? ஓகே, let's make right hand side 0. x square minus 2x minus 1 is less than 0. சரியா? ஓகே, now இதை நம்மளால் டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. let's use the factorization formula. we know x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac, okay, minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. சரியா? சரி, ஓகேண்ணா. then this is equals to minus of b. ஆனால் அந்த இடத்துல bங்கிறது minus 2. so minus of minus 2 is plus 2 plus or minus square root of 2 square is 4 minus of 4 into value of a is 1 into c is also minus 1 into 1 into minus 1 whole divided by 2 into 1 which is simply 2. இல்லையா? ஆமாம். now let's try to simplify this. okay, so if we do simplify we will be left over with 2 plus or minus square root of 4 minus of minus 1 என்ன வரும்? ஆனால் plus 1. so 2 plus 4 plus 4 is 8. இல்லையா? ஆமாண்ணா. so minus 4 into minus 1 is plus 4. 4 plus 4 is 8. so 2 plus or minus square root of 8 divided by 2 and square root of 8ங்கிறத நான் எப்படி எழுதலாம்? ஆனால் square root of 8 is equals to square root of 4 into 2. now square root of 4 you can simplify to 2. so 2 root 2 னு எழுதலாமா? ஆமாண்ணா. ஸோ அதை நான் எழுத போகிறேன். so this is equals to 2 plus or minus 2 root 2 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get two values. first thing is அதாவது 2 by 2 is 1 plus or minus 1 plus or minus root 2. இல்லையா? ஆமாண்ணா. சரிடா, இப்போது ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். now
நமக்கு என்ன தெரியும் அண்ணா இப்போ தான் நீங்கள் ஒரு தீரம் சொல்லி கொடுத்தீங்க இப்போ தானே கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி x is equals to a is a root அப்படின்னா தென் x minus a is a factorன்னு சொன்னீங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு ரூட்ஸு அண்ணா we got x is equals to 1 plus root 2 and one more root is x is equals to 1 minus root 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன அண்ணா அது அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போய் எழுதுங்க x minus 1 minus root 2 and இந்த இடத்துல என்ன ஃபேக்டர் அண்ணா x minus 1 plus root 2 are the factors of this quadratic equation. and அந்த quadratic equation அதோட factors கன்வெர்ட் பண்ணி எழுதலாமா தாராளமாக எழுதலாம்னா so this should be less than 0. this should be less than 0. ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரூட்ஸ் தெரியுது ஸோ அதோட ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அதோட ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஓகே நவ் புட் திஸ் ஈக்குவல்ஸ் டு 0 என்ன வரும் ஆனால் அது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா we will get x is equals to 1 plus root 2. ஓகே அதே தான் வரப்போகுது. இந்த இடத்துல 0 போட்டோம்னா we will get x is equals to 1 minus root 2. now plot this on a number line. let's plot this on a number line. okay let this be your number line and 1 minus root 2 negative இல்லையா root 2 ங்கிறது 1.4 so 1 minus 1.4 will be negative so it will be somewhere over here 1 minus root 2 and 1 plus root 2 will be somewhere over here. now take any number greater than 1 plus root 2. 10,000 எடுத்துக்கோங்க 10,000 minus 1 minus root 2 will be positive. 10,000 minus 1 plus root 2 will also be positive. so this entire region is positive then this will be negative then this will be positive. சரியா so இருக்கதிலே பெரிய நம்பர் plus infinity இருக்கதிலே சின்ன நம்பர் minus infinity. so நமக்கு என்ன தேவை less than 0 தான் தேவை. so we will take this particular region. சரியா and excluding 1 minus root 2 and 1 plus root 2. சரியா ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் பிகாஸ் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க லெஸ் தேன் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. சரியா ஓகேண்ணா நவ் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get the value of x to be equals to 1 minus root 2 to 1 plus root 2. ஓகேண்ணா ஸோ this is condition 2. condition 1 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டிஷன் 2னு கண்டுபிடிச்சிட்டோம் தென் ஃபைனல் ஆன்சரில் என்ன பண்ணணும் ஆனால் போன ப்ராப்ளமில் தான் சொன்னீங்க we have to take intersection of condition 1 and condition 2. okay so what does condition 1 says ஆனால் condition 1 says none of these sorry அது எப்படி டிக் ஆயிடுச்சு see x belonging to minus infinity to 0 then 2 to infinity. ஓகே ஓகேண்ணா இது என்ன அது இன்ஃபினிட்டி மாதிரியே இல்லை சரி விடுங்க உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானு இன்ஃபினிட்டின்னு போட்டுறேன் ஆனால் இதுவும் இன்ஃபினிட்டி மாதிரி இல்லை சரி ஓகேடா இது இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கா ஓகேண்ணா this is your condition 1 and what about your condition 2 ஆனால் condition 2 இங்கே இருக்குது என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்ப்போம். ஓகே ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இதை ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது ஆனால் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது சரியா த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு 0 இருக்குது 2 இருக்குது 1 minus root 2 இருக்குது 1 plus root 2 இருக்குது. see first 1 minus root 2 is negative so இங்கே இருக்கும்டா 1 minus root 2 will be over here then your 0 will be here then 1 plus root 2 1 plus root 2 ங்கிறது 1.4 so your value will be 2.4. okay so 2 விட அது அதிகம் so அதனால 0 க்கு அப்புறம் 2 போடுவோம் then we will write 1 plus root 2. சரியா okay now 1 plus root 2 first let's represent this interval minus infinity to 0 from here to here and 2 to infinity from here to here. சரியா but 0 or 2 is not included. okay okay now then 1 minus root 2 to 1 plus root 2 எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு let's use blue color 1 minus root 2 to 1 plus root 2 this is okay now the intersection is this particular region over here. okay okay now so what is the final answer ana the final answer is simply equals to 1 minus root 2 to 0 union 2 to 1 plus root 2. I hope this is clear. புரிஞ்சுதா okay na so this is very important
So I hope you guys are able to, I mean, you guys will be able to solve some logarithmic questions. What is the correct answer? 1 minus root 2 to 0, 2 to 1 plus root 2. So option B is your correct option da. Chariya? Okay. Now with this our session is officially over. Actually இன்னும் ஒரு குட்டி டாபிக் இருக்கு, logarithm using variable base அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரஸ்ட் மீ அது அவ்வளோ கேட்க மாட்டாங்க போத் யுவர் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில். ஸோ இப்போவே நம்ம பேசிக்ஸ்லேயே போட்டு ரொம்ப அதை தேக்க வேணாம், பொறுமையாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னாலே தென் ட்ரஸ்ட் மீ யூ ஆர் ஆக்சுவலி ஆன் அ குட் பிளேஸ். தென் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை அடுத்தடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நானே சொல்லுவேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தென் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆக தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி ஓகே இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அகைன் மேக் ஷூர் டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் பிகாஸ் இந்த நோட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் எல்லாமே என்னால் அங்கே தான் கொடுக்க முடியும். சரியா? ஸோ ஐ வில் பி லீவிங் த லிங்க் இன் யோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யோர் ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் ஐ வில் மீட் யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் செஷன். அண்டில் தென் பை பாய்.